ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා මැවූ අවස්ථාවේ ඉඳලා தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாள் முதல் දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාගෙන් බලාපොරොත්තු වුණේ தேவன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்த்தது උන්වහන්සේගේ වචනයට හොඳ ප්‍රතිචාරයක් දක්වන එකයි. தேவ வார்த்தைக்கு நல்ல பதில் தெரிவிப்பார் ඒ என்று. කියන්නේ කීකරුකම. அதாவது கீழ்ப்படிதலை குறித்து. කීකරුකම. கீழ்ப்படிதலை අද අපි ඒ ගැන ටිකක් බලන්නට යනවා. இன்று நாங்கள் கொஞ்சம் அதை பார்க்க දෙවියන් போகிறோம். වහන්සේගේ බලාපොරොත්තුව උන්වහන්සේගේ වචනයට මනුෂ්‍යයාගේ කීකරු වීමයි, අවනත වීමයි. தேவனுடைய எதிர்பார்ப்பு தேவ வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படுகிறது என்று ඒ தான். නිසා අද ඔබ අසන උන්වහන්සේගේ හඬ இன்று நீங்கள் கேட்கின்ற தேவனுடைய வார்த்தை ඒ හඬට ඔබ හොඳ ප්‍රතිචාරයක් දක්වන්න අවශ්‍යයි. அந்த வார்த்தைக்கு நீங்கள் நல்ல ஒரு பதிலை காண்பிக்க வேண்டும். නමුත් අපි දකිනවා ඒදන් උයනේ நாங்கள் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்தில் දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව මනුෂ්‍යයා විසින් සිඳ දමනු ලැබුවා. தேவனுடைய எதிர்பார்ப்பு மனிதன் மூலமாக உடைக்கப்பட்டது. ඒ කොහොමද? அது எப்படி என்றால் මනුෂ්‍යයා උන්වහන්සේට අකීකරු වීම නිසා. மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் එක මනුෂ්‍යයෙක් නිසා ஒரு மனிதன் நிமித்தம் මුළු මනුෂ්‍ය සංහතිය මත முழு மனித சமுதாயமே අකීකරුකම නැත්නම් පාපය පැමිණුණා. அது கீழ்ப்படியாமல் அதாவது பாவம் உண்டானது. එක මනුෂ්‍යයෙක්ගේ අකීකරුකම නිසා ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் මනුෂ්‍ය සංහතියක විනාශයක් ඇති වුණා. மனித சமுதாயத்துக்கே ஒரு அழிவு ஏற்பட்டது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ஆனால் தேவனுக்கு முன்பதாக අකීකරු වීමද කීකරු වීමද කියන කාරණාව මත கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமல் இருப்பதா என்ற காரணத்திலே ඔබේ අනාගතය තීරණය වෙනවා. உங்கள் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. අපි වචනයක් විතර ගමන් කරමු. நாங்கள் ஒரு வார்த்தையை பார்ப்போம். රෝම 5:19 කියවලා බලන විට ரோமர் 5:19 பார்க்கும் போது එතන ලස්සනට කියනවා මේ ආදම් තුලින් සිදු වුණු දේ සහ அங்கே தெளிவாக சொல்லப்படுகிற ஆதாம் மூலமாக நடந்ததும் ඊට පස්සේ යේසුස් වහන්සේ තුලින් මොකද්ද සිදු වුනේ කියලා. பிறகு இயேசு மூலமாக என்ன நடந்தது என்று. ආදම් තුලින් අකීකරුකම මිනිස් සංහතිය වෙතට ඇතුල් වුණා. ஆதாம் மூலமாக கீழ்ப்படியாமல் முழு மனித சமுதாயத்துக்கே නමුත් உண்டானது. යේසුස් වහන්සේගේ කීකරු වීම කරන කොටගෙන ஆனால் இயேசுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் මනුෂ්‍ය සංහතිය වෙතට முழு மனித சமுதாயத்துக்கே ආශිර්වාදේ නිදහස වුණා. ஆசீர்வாதம் உண்டானது. දැන් අකීකරුකමේ ශාපය கீழ்ப்படியாமை சாபமும் මනුෂ්‍යයාගේ ජීවිතයෙන් ඉවත් වෙන්නේ மனிதனுடைய வாழ்க்கையிலே அகன்றி போகிறது. ජේසුස් වහන්සේව පිළිගන්න විටයි. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான். ඇයි අපි සියලු දෙනා වෙනුවෙන් என்றால் எங்கள் எல்லோருக்காக උන්වහන්සේ කීකරුකමට ඇතුල් වුණා. அவர் கீழ்ப்படிதலுக்குள் ඒ නිසා பிரவேசித்தார். දේව වචනය අපට කියනවා அதனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு එක சொல்லுகிறது මනුෂ්‍යයෙක්ගේ අකීකරු වීම කරන කොටගෙන ஒரு மனிதனுடைய மீறுதல் මිනිස් සංහතිය වෙතට දඬුවම නැත්නම් ශාපය ඇතුල් වුණා වගේ மனித சமூகத்துக்கே ஒரு சாபம் உண்டானது එක போல මනුෂ්‍යයෙක්ගේ කීකරු වීම නිසා ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் මනුෂ්‍යයට ගැලවීම පැවණුණා කියලා. மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டானது අපි අහමු என்று ඒ වචනේ. அந்த வார்த்தையை கேட்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். මක්නිසාද එක මනුෂ්‍යයාගේ අකීකරුකම කරන කොටගෙන බොහෝ දෙනා පෞකාරයන් කරනු ලැබුවා සේම එක්කෙනාගේ කීකරුකම කරන කොටගෙන බොහෝ දෙනා ධර්මිෂ්ඨ කරනු ලබන්නෝය. අනර්ග පණිවිඩයක් මෙතන අපිට සඳහන් කරනවා. ஒரு அழகான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. දැන් මේ ආදාම් කරන කොටගෙන අපි දන්නවා පාපය ලෝකෙට ඇතුල් වුණා. உங்களுக்கு தெரியும் ஆதாம் மூலமாக பாவம் உலகத்துக்கு உண்டானது. ඒක තමයි අකීකරුකම. அதுதான் கீழ்ப்படியாமை. දැන් මේ ජම්මික පාපය කියලා අපි මේකට හඳුන්වනවා. இதற்கு ஜென்ம பாவம் என்று சொல்லுகிறோம். අදටත් මේ පොළොව මත இன்றும் இந்த பூமியின் மீது මේ පාපය තිබෙනවා. இந்த பாவம் இருக்கிறது. හැම මනුෂ්‍යයෙක්ගේ ජීවිතේ මත எல்லா மனிதனுடைய வாழ்க்கை மீது මේක බලපානවා. இதை தாக்குகிறது. ඔබ ගැලවීම ලැබූ සෙනග. நீங்கள் ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள். මම මෙහෙම කිව්වොත් ඔබ ගැලවීම ලබන්න පෙර நான் இப்படி சொன்னால் நீங்கள் ரட்சிப்புக்கு பெற முன்பதாக ඔබේ ජීවිතය සලකලා බැලුවොත් உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கவனித்து பார்த்தா ඔබ ජීවිතේ කීකරු වෙන්න තිබුණු අවස්ථාවල් වල நீங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படியக்கூடிய சந்தர்ப்பங்களிலே කොපමණ අකීකරු තීරණ වලට ඇතුල් වෙලා තිබෙනවද? எந்த அளவிலே கீழ்ப்படியாமல் தீர்மானத்துக்குள் போயிருப்பீர்கள்? ඔබේ ජීවිතේ වැඩිපුරම තිබුණේ உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக இருந்தது කීකරු වූ අවස්ථාවල්ද අකීකරු වූ අවස්ථාවල්ද? என் கீழ்ப்பட்ட நேரங்களா கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்களா? පොඩක් හොයලා බලන්න. கொஞ்சம் அதை தேடி பாருங்க. සමහර විට ඔබ අකීකරු වුණු එක දෙයක්
என்றால் சில நேரம் நீங்கள் கீழ்ப்படியாம இருந்த ஒரே விஷயம் අද ඔබේ ජීවිත කාලෙටම බලපෑමක් ඇති කරලා තිබෙනවා වෙන්න පුළුවන්. இன்று உங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒரு தாக்குதல் உண்டாகி இருக்கு. සමහර ඔබ කීකරු නොවුණු එක තීරණයක් சில நேரம் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு தீர்மானம் ඔබ ඒ ගැන ඔබේ ජීවිත කාලෙම පශ්චාත්තාපයෙන් ඉන්නව වෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அதை குறித்து நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் එපමණ அந்த அளவில் මනුෂ්‍යයන්ගේ ජීවිතවලට මේ අකීකරුකම කීකරුකම බලපෑම් කරනවා. என்னால் மனிதனுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை தாக்கி ඒක අනිත් පැත්තක් තියෙනවා. அதிலே மற்ற ඔබ பக்கம் இருக்கிறது. කීකරුණු එක දෙයක්. நீங்கள் கீழ்ப்படிந்த ஒரு விஷயம் ඔබේ ජීවිත ගමනටම ආශිර්වාදයක් වෙලා உங்கள் තියෙනවා. வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக දැන් இருந்திருக்கலாம். හොඳ උදාහරණයක් තමයි நல்ல உதாரணம் தான் ඔබ ඇදහිල්ලට කීකරු වීම. நீங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. ඔබ යේසුස් වහන්සේව පිළිගැනීම. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது. එතකොට ඔබේ ඥාතින් දකින්න ඇති உங்கள் உறவினர்கள் பார்த்திருப்பார்கள். ඔබ ආවා වූ ලබ්ධී මාර්ගයට ඔබ අකීකරු වුණා කියලා. நீங்கள் வந்ததான அந்த மார்க்கத்திலே கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று. බයිබලානුකූලව බලද්දී ஆனால் வேத ரீதியாக பார்க்கும் பொழுது ඔබ ඇදහිල්ලට කීකරු වෙලා තිබෙනවා. நீங்கள் விசுவாசத்து தான் දැන් මම கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். ගැලවීම ලැබුවා කාලේ நான் ரட்சிப்பை பெற்ற මගේ நாட்களில் ඥාතීන් මට විරුද්ධ වුණා. என் உறவினர்கள் අපේ පවුලේ ආත් මට විරුද්ධ වුණා. எங்கள் குடும்பத்தோரும் எதிர்ப்பாக එතකොට இருந்தார்கள். ඒගොල්ලෝ දැක්කා அவர்கள் கண்டது මං අකීකරු ළමයෙක් හැටියට. நான் ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளை போல். දැන් ආගමක් හොයාගත්තද කියලා ඇහුවා. ஏன் ஏதோ ஒரு மதத்தை தேடிக்கொண்டாய் என்று கேட்டார்கள். එතකොට සමාජයේ මාව අකීකරුවෙක් හැටියට දැක්කා. ஆனால் சமூகம் எங்களை கீழ்ப்படியாமல் இருக்குது என்று கண்டார்கள். නමුත් දේව වචනේ පැත්තේ මම ඇදහිල්ලට කීකරු වෙලා. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நான் விசுவாசத்தை ඒ கீழ்ப்பட்டு නිසා සෙනෙහවන්තය அதனால் பிரியமானவர்களே අපි කීකරු වීම සහ අකීකරු වීම කියන ස්ථානය ජජ් කරන්න විනිශ්චය කරන්න තිබෙන එකම තැන තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය. எங்கள் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் நியாயத்திற்கு இருக்கின்ற ஒரே ஒரு காரணம் தான் தேவனுடைய வார்த்தை. ආමෙන්. ஆமென். සමහර වෙලාවේ சில நேரங்கள் අකීකරුකමට යමෙක් යනවා වගේ දැනෙන්නේ ஒருவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறது போல் போகும்போது ඒක විනිශ්චය කරන්න ඔබේ මානසික මට්ටමත් එක්ක නිසා. ஏன் அதை நியாயத்திருக்கிறது உங்கள் மனநிலையில இருக்கிற මම ඒකයි මගේ සාක්ෂිය කිව්වේ ටිකක්. அதான் நான் சாட்சி நான் கொஞ்சம் මම ඇදහිල්ලට කීකරු වෙද්දී நான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் මගේ பொழுது නිවැසියන් දැක්කේ මං ඔවුන්ට අකීකරු වෙනවා වගේ. என் வீட்டோர் என்னை கண்டது அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறது போல. ඔව් ඒ පැත්තෙන් බලද්දී මං ඔවුන්ට අකීකරු වුණා. அந்த பக்கத்தில் பார்க்கும் போது நான் அவர்கள் ඇයි கீழ்ப்படியாமல் தான் මම இருந்தேன். ඇදහිල්ලට කීකරු වන පිණිස. நான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படியாக. එතකොට ඔවුන් මට කීවේ ඔවුන්ට අකීකරු වුණා කියලා ඔවුන්ගේ සම්ප්‍රදාය අනුවයි. அவர்கள் எங்களுக்கு சொன்னது நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவரோட சம்பிரதாயத்தின்படி தான் அதை ඒ சொன்னார்கள். සම්ප්‍රදායට මම අකීකරු වුණා. அந்த சம்பிரதாயத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் ඔවුන් போனேன். කියන එක ඇහුවේ නැහැ කියලා. அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை. එතකොට ඔවුන් එක ජජ් කළේ ඔවුන් එක විනිශ්චය කළේ அவர்கள் அதை நியாய தீர்த்தது. ඒ සම්ප්‍රදායට ඔවුන් හිර වෙලා. அவர்கள் அந்த சம்பிரதாயத்திலே නමුත් இருக்கிறார்கள். මම අද ඔබට කියනවා ஆனால் இன்று நான் உங்களுக்கு ඔබගේ சொல்கிறேன் කීකරුකම අකීකරුකම ඇති වෙන තැන ඔබේ සම්ප්‍රදාය නෙවෙයි. என்றால் நீங்கள் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் உங்கள் சம்பிரதாயம் அல்ல. ඔබේ ආගම නැත්තම් මේ ජාතිය නෙමෙයි. உங்கள் மதமோ உங்கள் ஜாதியோ அல்ல. විවිධ ඔබේ ආර්ථිකයක් නෙමෙයි. உங்கள் பொருளாதாரமும் அல்ல. කීකරුකම අකීකරුකම විනිශ්චය වෙන ස්ථානය තමයි දේව වචනය. දෙවියන් වහන්සේගේ වචනය. கீழ்ப்படியாமல் இருக்கிறது அது நியாயத்திற்கு இடம் தான் தேவனுடைய එතකොට வார்த்தை. යමෙක් අකීකරු වූවෙක්ගේ ස්ථානයට ඇතුල් වෙන්නේ ඔහු දෙවියන් වහන්සේගේ වචනය කඩ කරන විටයි. ஒருவர் கீழ்ப்படியவில்லை என்று போகும்போது நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையிலே தான் அது கீழ்ப்படியாமல் இருக்கிறது என்று. ඒ නිසා அதனால் දෙවියන් වහන්සේ බැලුවේ தேவன் பார்த்தது මනුෂ්‍යයාගේ දෙවියන් වහන්සේගේ හඬට මනුෂ්‍යයාගේ ප්‍රතිචාරයයි. மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கின்ற பதில். මොකද මම ඒ ගැන ටිකක් කතා කරේ. ஏன் அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னது. සමහරව හිතන්න පුළුවන් சிலர் நினைக்கலாம் තමන්ගේ මානසික මට්ටම අනුවම අනිත් කෙනා දැන් අපි ඔබගේ දරුවෙක් என்றால் நாங்கள் சொல்லுவோம் உங்களுடைய ஒரு பிள்ளை ඔබ දෙමාපිය හැටියට நீங்கள் பெற்றோர்களாக ඔබ සිතන විදිහටම ඔහු ක්‍රියා කරන්න ඕනේ. என்றால் நீங்கள் நினைக்கின்ற விதமாகவே அவர்கள் செயல்பட வேண்டும். දැන් සමහර අයට හරි ආසයි තමන්ගේ දරුවව මේ ඉංජිනේරුවෙක් කරන්න. என் சிலர் பெற்றோர் விரும்புகிறார்கள் தான் பிள்ளை ஒரு නැත්නම් engineer ஆக்கும். ලෝය කෙනෙක් කරන්න. இல்ல ஒரு lawyer හරි ஆக்கும்படி. ඒ වගේ තනතුරකට ගෙනියන්න. ஏதாவது அந்த பதவி கொண்டு போக හැබැයි අපි දකින්න පුළුවන් ඒ දරුවා நாங்கள் பார்க்கலாம் அந்த பிள்ளை ඒ අයකට කැමති නැහැ. அது அந்த பிள்ளை அதுக்கு விருப்பம் இல்லை. අපි කියමු ඔව් කලාව පැත්තෙන් ඉස්සරහට යන්න ආසයි. அவர்கள் சொல்லுவோம் ஒரு கலை பக்கத்தில் அவர் முன்னே ඔව් போகும். සංගීතයට ඇල්මක් ஏன் දක්වනවා. அவர் இசைக்கு கொஞ்சம் ඔව් விருப்பமாக ආසයි இருந்தார். ගිටාර එකක් ප්ලේ කරන්න. அவர் ஆசை නැත්නම් கிட்டார் පියානෝ එකක් ප්ලේ කරන්න. பியானோ ஒன்று ඒ මියුසික් වලට හරි அந்த ආසයි. மியூசிக் கொஞ்சம் ஆசை. එයාට හොඳට ගායනා කරන්න පුළුවන්. அவர்கள் நல்லா பாட முடியும். ඒ වගේ එයා දක්ෂයි. அதுக்கு அவர்கள் திறமை. හැබැයි අම්මලා කියනවා නෑ. ஆனால் பெற்றோர்கள் சொல்வார்கள் இல்லை ඔයා මේ ඔයා ඉංජිනේරුවෙක් වෙන්න ඕනේ. நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும். ඔයා අනිවාර්යෙන් O level මේ කරලා ඉවරලා මැත්ස් තෝර ගන්න ගණිත අංශය
විනිශ්චය තෝරගන්න ඕනේ. என்றால் நீங்கள் ஓ லெவல் பாஸ் ஆகி நீங்கள் கணிதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். සංගීත දක්ෂ අයව පැත්තකට දාන්න. என் இசை கொஞ்சம் ஒதுக்கி අපි விடுங்கள். පොඩි කාලේ ඔයාව බලාපොරොත්තු මේකයි. நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான். දැන් ඒ දරුවෙකුට බෑ කියද්දි அந்த பிள்ளை எதுக்கு முடியாது என்று දෙමාපියන්ට මනසක් එනවා. பெற்றோர்களுக்கு ஒரு மனசு வருகிறது. මේ ළමයා අකීකරුයි. இந்த பிள்ளை අපි කියන දේ මෙයා කරන්නේ නැහැ. நாங்கள் சொல்வது இவர் செய்கிறது මේ இல்லை. අකීකරු කොල්ලෙක්. இது கீழ்ப்படியாத මේ பையன். අකීකරු කෙල්ලෙක්. என் கீழ்ப்படியாத අපි பெண். අපි කොච්චර මෙයාට වියදම් කරනවද? நாங்கள் எவ்வளவு செலவு අර செய்கிறோம். ගිටාර එකක් අරම්ම ගගා ඉන්නවනේ. என்றது கிட்டார் எடுத்து கொண்டிருப்பார்கள். මම කුඩු කරනවා ඕක. நான் உடைத்து போடுவேன் அது. ඔයා මේව කරන්න ඕන. இப்படி நீங்கள் செய்ய வேண்டும். මෙන්න මේ වගේ இது போல் දෙමාපියෝ දරුවන් අතර பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ඒ மத்தியில் වගේ පවුල් ජීවිතවල அதே போல குடும்ப வாழ்க்கையிலே මේ කීකරුකම අකීකරුකම දෝලණය වෙන්නේ ඒ අයගේ මානසික මට්ටම් උඩයි. கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் இருப்பது அவருடைய மனநிலையின்படித்தான் உருண்டு නමුත් கொண்டிருக்கிறது. මම අද ඔබට කියන්න කැමති. ஆனால் இன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ඒකයි මම කිව්වේ මම ගැලවීමට එන විට අපේ සම්ප්‍රදායට අකීකරු වුණ බව දෙමාපියෝ දැක්කා. என்றால் நான் ரட்சிப்புக்கு வரும்பொழுது நான் சம்பிரதாயத்துக்கு கீழ்ப்படியாமல் போனேன் என்று හැබැයි මම ගත්ත තීරණය ஆனால் நான் எடுத்த මම தீர்மானம் දෙවියන් වහන්සේට කීකරු වීමයි. என் தேவனுக்கு கீழ்ப்படிதல் එවිට ඒක ජීවිතේට ආශිර්වාදයක් அது වුණා. வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக ඒ இருக்கிறது. නිසා කීකරුකම අකීකරුකම දෝලණය වෙන්නේ ඔබගේ සම්ප්‍රදාය මතවත් නැත්නම් ඔබගේ මානසික මට්ටම මතවත් නෙවෙයි කියන කාරණාව අද ඔබ තේරුම් අරගන්න. கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் அது நியாயத்திற்கு படுகிறது உங்கள் சம்பிரதாயம் இல்லை என்பதை இன்று நீங்கள் தெரிந்து ඒක கொள்ள வேண்டும். තීරණය වෙන්නේ ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉෂ්ට කරනවද නැද්ද කියන කාරණාව මතයි. தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் தேவனுடைய வார்த்தை කී දෙනෙකුට ඒක පැහැදිලි වෙනවද? நிறைவேற்றுகிறீர்களா என்று எத்தனை பேருக்கு இது புரிகிறது? ආමෙන්. ஆமென். ඒ නිසා ආදම් තුලින් අපි දැක්ක දේ තමයි அதனால் ஆதாம் மூலமாக நாங்கள் கண்டது தான் ඔව් අකීකරුනේ දෙවියන් වහන්සේට. அவர் கீழ்ப்படியாமல் இருந்தது தேவனுக்கு தான். ඔව් මේ ඒවට නෙවෙයි. அது ஏவா ඔගේ භාර්යාවට නෙවෙයි. அவருடைய மனைவிக்கு ඔව් அல்ல. අකීකරුනේ දෙවියන් වහන්සේට. அவர் එහෙම கீழ்ப்படியாமல் නැත්නම් இருந்த ඒව தேவனுக்கு. අකීකරුනේ ආදම්ට නෙවෙයි දෙවියන් වහන්සේට. ஏவாள் கீழ்ப்படியாமல் இருந்த ஆதாமுக்கு அல்ல தேவனுக்கு ඒතර தான். ඒව පව් කළේ ஏவாள் பாவம் ආදම්ට செய்தது විරුද්ධව නෙවෙයි. ஆதாமுக்கு எதிர்ப்பாக அல்ல. ඒ නොකණ්ඩ ආඥා කළ ගහෙන් අරගෙන කෑවේ என் புசிக்க வேண்டாம் என்று මේ கட்டளை ආදම් කියපක නෙමෙයි දෙවියන් වහන්සේ කියප එක. ஏனென்றால் ஆதாம் சொன்னது அது தேவன் சொன்னது. ඒ නිසා ඔබ එක එක්කෙනා நீங்கள் ஒவ்வொருவரும் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තමයි தேவனுக்கு முன்பதாக ඔබේ කීකරුකම සහ අකීකරුකම තිබෙන්නේ. உங்கள் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் இருக்கிறது. ආමෙන්. ආමෙන්. ඔබට පැහැදිලිද මේ කතාව? புரிகிறதா இந்த கதை? ඔබේ කීකරුකම අකීකරුකම තිබෙන්නේ ඔබ ඉදිරියේ ඉන්න නායකයා ඉස්සරහා නෙමෙයි. என்றால் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் இருப்பது உங்கள் முன்னே தலைவர் முன்னே அல்ல. ඔබේ දෙමාපිය ඉස්සරහා அது නෙමෙයි. பெற்றோர்களுக்கு ඔබගේ முன்னே அல்ல. ස්වාමියා ඉස්සරහා නෙමෙයි. உங்கள் எஜமானுக்கு ඔබගේ முன்னே භාර්යාව அல்ல. ඉස්සරහා නෙමෙයි. உங்கள் மனைவிக்கு முன்னே அல்ல. ඒක ඔබ දෙවියන් ඉදිරියේ තිබෙන දෙයක්. அது තබන உங்களுடைய දෙයක්. தேவனுக்கு முன்னே இருக்கிறதான ஒன்று. අන්න ඒ මානසික தত্ত্বය ඒ ඇදහිල්ල අවශ්‍යයි සභාවට. அந்த மனநிலை அந்த விசுவாசம் தேவைப்படுகிறது சபைக்கு. එහෙම නැත්නම් அப்படி ඔබ இல்ல මනුෂ්‍යයන් අතර ගැටුම් ඇති කර ගන්නවා. நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் අපි மோதல் කිය මේ உண்டாகலாம். දේව සේවයක් මේක. நாங்கள் ஒரு ஊழியம் රයිට් මේක මේ තුල වෙන්න ඕන දේව සැලසුමක්. ஏன் இதிலே தேவனுடைய திட்டம் සැලසුම. இருக்க வேண்டும். දැන් ඒකට තමයි අපි කීකරු වෙන්නට ඕන. அதற்கு தான் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது. එහෙනම් ඔබ සභාවට කැඳ වූ සෙනග. நீங்கள் சபைக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் ඔබ මේ සේවය තුල කීකරුව සිටින විට இந்த ஊழியத்திலே நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது ඒ ඔබ සභාපාලකවරයා වන මට කීකරු වෙනව නෙමෙයි. என்றால் சபை போதகராக எனக்கு கீழ்ப்படுகிறது அல்ல. ඒ කීකරුකම ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තබන කීකරුකමක්. இந்த கீழ்ப்படிதல் நீங்கள் தேவனுக்கு முன்னே வைக்கிறதான கீழ்ப்படிதல். ආමෙන්. ஆமென். එහෙම නැත්නම් ඔබ මනුෂ්‍ය සම්බන්ධයට ඇතුල් වෙනවා. இல்லாவிட்டால் நீங்கள் மனித தொடர்புக்குள் ඊට போவீர்கள். පස්සේ මනුෂ්‍යය නිසා හිත කැඩුනාම மனிதன் நிமித்தம் மனசு உடைந்து போனா ඔබ සමහර අය දෙහිල්ලෙනුත් ඈත් වෙනවා. சிலர் அதை விசுவாசத்துக்கு உண்மைதான் නැත්නම් அது. සභාවලින් ඈත් වෙනවා. என் சபை விட்டு ඒක பிரிகிறார்கள். වැරදි. அது தவறு. ඔබ කීකරු වෙන්න ඕන දේව වචනයට. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது தேவனுடைய வார்த்தை. දෙවියන් වහන්සේට ඔබේ ප්‍රතිචාරය. தேவனுக்கு தான் உங்கள் பதில். ආමෙන්. ஆமென். ඒ නිසා අපි දකිනවා ආදම් තුලින් ඇති වුණු මේ විනාශය நாங்கள் பார்க்கிறோம் ஆதாம் மூலமாக வந்த இந்த அழிவு ජේසුස් වහන්සේ කරුණ කොටගෙන නිදහස් කරනු ලැබුවා. இயேசு கிறிஸ்து மூலமாக அது ඒකයි விடுதலையாக்கப்பட்டது. පාවුල් තුමා කියන්නේ රෝම සභාවට அதுதான் சபைக்கு சொல்கிறார் ரோம එක சபைக்கு பவுல் அவர். මනුෂ්‍යයාගේ අකීකරුකම ஒரு மனிதனுடைய மீறுதல் බොහෝ දෙනා පව්කාරයන් කරනු ලැබුවා. அநேகரை பாவிகளாக்கி விட்டது නමුත් என்று. එක්කෙනෙක්ගේ කීකරුකම ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதல் බොහෝ දෙනෙක් ධර්මිෂ්ඨකමට ගෙනාවා. அநேகரை ඒ நீதிமானாக்கப்பட்டது. නිසා අපි ධර්මිෂ්ඨ වුණේ நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட අපි ඇදහිල්ලට කීකරු වුණ නිසායි. எங்கள் விசுவாசத்தை ඔබ கீழ்ப்பட்ட ඇදහිල්ලට කීකරුව ඉන්න තාක් කල් ඔබ ධර්මිෂ්ඨයි. நீங்கள் விசுவாசத்தை கீழ்ப்பட்டு இருக்கும் வரை நீங்கள் නමුත් ඔබ நீதிமான்கள். ඇදහිල්ලට අකීකරු වුණොත් ඔබ එදාට අධර්මිෂ්ඨයෙක් වෙන්න යනවා. ஆனால் விசுவாசத்தை நீங்கள் නැත්නම් අකීකරුවෙක් වෙන්නට යනවා. கீழ்ப்படியாமல் போய்விடுவீர்கள். ඇයි ධර්මිෂ්ඨකම පැමිණෙන්නේ කීකරුකම කරන කොටගෙනයි. என்றால் நீதி உண்டாகிறது கீழ்ப்படிதல் நிமித்தம். හාලෙලූයා. ஹalleluya. අපි හෙබ්‍රේව පොතේදී දකිනවා நாங்கள் எபிரேய புத்தகத்திலே பார்க்கிறோம். ඒ වගේ ඊට පෙර ඔබ හෙබ්‍රේව පොතේ වචනේ ලියාගන්න හෙබ්‍රේව 5:8 සිට 10 දක්වා எபிரேயர் 5:8-10 இருந்து හෙබ්‍රේව 5 වෙනි පරිච්ඡේදයේ
எபிரேயர் 5 அதிகாரம் 8 සිට 10 දක්වා. 8 லிருந்து 10 வரைக்கும் ඒක ලියාගන්න මේ පැත්ත බලන්න. රයිට්? අපි දකින මේ අකීකරුකම නිසා இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் මනුෂ්‍යයා නොදන්න විනාශයක් මනුෂ්‍යයට ලං වෙනවා. ஏன் மனிதனுக்கு தெரியாத ஒரு அழிவு அவருக்கு ஏற்படுகிறது. දැන් මම අද උදේ ඔබට කිව්වා இன்று காலையில நான் சொன்னேன் මේ පීඩා කාලේ இந்த உபத்திர ඔබේ காலம் ඇදහිල්ල විනාශ කරගන්න එපා කියලා. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று කවුරු හරි කිව්වොත් පාස්ටර් නම් කියයි. யாராவது சொல்வார்கள் பாஸ்டர் சொல்வார் தான் දැන් අපි ගෙදර කෑම හදාගන්න කොහමද? நாங்கள் எப்படி வீட்டிலே දැන් சமைக்க පාස්ටර් එනවාද දර හොයාගෙන? என்ன பாஸ்டர் வரவேற்றுக் கொண்டு ඒ වගේ මහත් එක්ක පොර අල්ලන්නේ. அதே போல் என்னோடு மோத வருவீர்கள். හැබැයි මම දේශනා කරන්නේ ඔබේ අතේ තියෙන බයිබලෙම තමයි. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிறது உங்கள் கையிலே உள்ள ඔබ பைபிளை ඔබට தான். තියෙන දේ පෙන්වලා දෙනවා. உங்களுக்கு அதிலே உள்ளதை நான் காட்டிக் දැන් ඔබ கொடுக்கிறேன். ඒ වචනයට කීකරු වෙදි තමයි அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தான் දෙවියන් වහන්සේ ඔබට මාර්ග උදා කරන්නට යන්නේ. தேவன் அதுக்கு ஏற்ற வழிகளை உருவாக்க போகிறது. ඒ නිසා அதனால் මිනිස්සෙක් එක්ක නෙමෙයි ඔබට ප්‍රශ්නයක් තියෙන්නේ. மனிதனோடு அல்ல உங்களுக்கு பிரச்சனை ඔබ දේව වචනයට කීකරු වෙනවද නැද්ද කියන காரணාව. நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ் படுகிறதா இல்லையா என்கின்ற ඒ காரணம். වගේම அதுபோல ඔබ වචනයට කීකරු වන විට நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ බැවින් அந்த அது தேவனுடைய வார்த்தையானபடியினால் ඔබගේ කීකරුකම නිසා உங்கள் கீழ்ப்படிதல் ඔබේ நிமித்தம் ආත්මය ආලෝකයට පත් වෙන්නට යනවා. உங்கள் ஆத்துமா ஒளிமயமாக்கப்பட போகிறது. ඒ වගේම அதுபோல ඔබ අකීකරුකමට පත් වුවොත් நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிருந்தால் දන්නවද එතනදී මොකද සිදු වෙන්නේ කියලා? தெரியுமா அங்கே என்ன நடக்கும் என்று ආත්මික අඳුරක් වට කර ගන්නවා. ஆவிக்குரிய ஒரு இருள் அங்கே சூழ்ந்து கொள்கிறது. ආදම්ගේ අකීකරුකම ஆதாமுடைய மீறுதல்கள் ඔහු තුල තිබුණු ආත්මය මිය යන්න හේතුවක් වුණා. அவருக்குள் இருந்த ஆத்மா மரித்து போக දෙවියන් காரணமாக இருந்தது. වහන්සේගේ අර දිව්‍යමය භාවය ඔහු තුල තිබුණු දෙය නැති වෙලා ඔහු දැක්කා ඔහු නග්න වී ඉන්නවා. ஏனென்றால் தேவனுடைய அந்த தெய்வீகம் அகன்றி போய் அவர் கண்டார் அவர் நிர்மாணமாக இருப்பது. කලින් ඔහුගේ භාර්යාව දෙස නැත්නම් භාර්යාව ස්වාමියා දෙස බලද්දී ඔවුන් දුටුවේ නැහැ. ඔවුන් නග්නව ඉන්නවා. නග්නව හිටියා. නමුත් ඔවුන්ට එහෙම මනසක් නැහැ. அவர்கள் முன்பு அதை பார்க்கும் பொழுது நிர்வாணமாக இருப்பது அவர் இருவரும் அது காணவில்லை. அது அவர்கள் இருந்தாலும் அது அவர்கள் தோன்றவில்லை. දැන් අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் මේ ගැන හොයද්දී බයිබලයේ යේසුස් වහන්සේ ගැන කියනවා ජේසුස් වහන්සේ පාපය දන්නේ නැහැ. என்றால் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு பத்தி சொல்லும்போது இயேசுக்கு பாவம் அறியாதவர். දැන් මේ ළඟදී අපේ සෛලෙත් මේක පොඩ්ඩක් සාකච්ඡා කරා නේද? அண்மையில் சைலில் கொஞ்சம் அதை நாங்கள் பேசியிருந்தோம். දැන් අපි දන්නවා යේසුස් වහන්සේ පව්කාරව ගලවන්න. என்றால் இயேசு வந்தது பாவிகளை ரட்சிப்புபடி. උන්වහන්සේ කියන නුඹේ පව් කමා කළා. அவர் சொன்ன பாவம் නේද? மன்னிக்கப்பட்டது. අර අංශභාග රෝගියා සුව කරද්දී කිව්වා නුඹේ පව් කමා කළා යහන අරගෙන යන්න කිව්වා. ஏன் அந்த வலிப்பு நோயாளி சொன்னார்கள் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துകൊണ്ട് போ என்று. හැබැයි බයිබලයේ අපිට කියනවා ஆனால் வேதம் நமக்கு උන්වහන්සේ சொல்லுகிறது, පව් කියන ඒවා දන්නේ නැහැ. அவரால் பாவம் என்பது அவருக்கு தெரியாதாம். දැන් ඔබට හිතා ගන්නත් බැරුවේ. அது உங்களை நினைக்க கூட முடியாமல் போகும். උන්වහන්සේ පාපේ දන්නේ නැහැ. ஏன் இயேசுக்கு பாவம் ඉතින් அறியாமல் බයිබලේ බොරු කියනවාද අපිට? அப்படினால வேதம் நமக்கு பொய் சொல்லுகிறதா? කිසි පාපයක් ගැන නොදත්තා වූ තැනන් වහන්සේ. எந்த ஒரு பாவத்தை குறித்து அறியாதவர் என்று சொல்ல. පාපය වෙන්න දෙවියන් වහන්සේ සැලසුවා කියලා. ஏனென்றால் பாவமாக தேவன் நியமித்தார் என்று. ඇයි උන්වහන්සේ ආලෝකයක්? ஏன் அவர் ஒரு ஒளியானவர். ඒ ආලෝකය තුල කිසිම අඳුරක් නැහැ. அந்த ஒளிக்குள்ளே எந்த ஒரு இருள் එතකොට අඳුර කියන දේ උන්වහන්සේ දන්නේ නැහැ. ஏன் இருள் என்பது அவருக்கு தெரியாது. හැබැයි අපි දන්නවා. ஆனால் எங்களுக்கு தெரியும். අපිට ඕනනම් දෙවියන් වහන්සේට බයිබල් ස්ටඩි එකක් දෙන්න පුළුවන්. ස්වාමීනි පව් කියන්නේ මෙන්න මේවා. என்றால் எங்களுக்கு சொல்லலாம் தேவனுக்கே ஒரு நாங்க பாடம் வைக்கலாம். இதுதான் பாவம் என்பது இதுதான் சொல்லலாம். ඔබ දේව දූතයෙක් අතේ ස්වාමීන් වහන්සේට පණිවිඩයක් ගන්න ඔබ වහන්සේ පව් ගැන දන්නේ නැත්නම් මගෙන් අහගන්න. என்றால் நீங்கள் தேவதூதரை நீங்கள் தகவல் அனுப்புங்கள் பாவம் தெரியாது நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று. මම හොඳට උගන්වන්න. நான் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். හැබැයි බයිබලේ උන්වහන්සේ ගැන කියද්දී උන්වහන්සේ පව් දන්නේ නැහැ. ஆனால் வேதம் இயேசு பற்றி சொல்லும்போது இயேசுக்கு பாவம் தெரியாது என்று சொல்லப்படுகிறது. ඒක උන්වහන්සේගේ ස්වභාවය. அது அவருடைய சுபாவம். උන්වහන්සේ තුල කිසි අඳුරක් තිබුණේ නැහැ. அவருக்குள் எந்த ஒரு இருள் උන්වහන්සේගේ මුඛේ ප්‍රයෝගයක් වංචාවක් බොරුවක් හම්බ වුණේ නැහැ. அவருடைய வாயிலே எந்த ஒரு பாவம் மோசமா ஒன்றுமே இருக்கவில்லை. උන්වහන්සේ ඒක දන්නේ නැහැ. அது அவரால் அறியாமல் இருந்தார். අපි කියන්න පුළුවන් වෙන්න බෑ. நாங்க சொல்லுவோம் அப்படி இருக்க முடியாது. ගෝලයේ හිතුවා சீசர்கள் நினைத்தார்கள் උන්වහන්සේ පව් ගැන දන්නවා කියලා. இயேசுக்கு பாவத்தை பற்றி தெரியும் என்று. ඒ නිසා ගෝලයේ හිතුවා උන්වහන්සේ සමාරිය කාන්තාවත් එක්ක අර එළිඳ ගාව පොඩි chat එකක් දාගෙන ඉද්දි என்றால் சமாரிய ஸ்திரியோடு ஒரு நல்ல செட் பண்ணி கொண்டு நினைத்தார்கள் இவர்கள். ඈතින් දැන් බැලුවා அவர் தூரத்திலிருந்து பார்த்தார்கள். ජේසුස් වහන්සේ இயேசுவா කාන්තාවක් එක්ක அந்த பெண்ணோடு තනියම தனியா අපිව කඩේ යවලා எங்களுக்கு கடைக்கு அனுப்பி
ඊට කලින් උන්වහන්සේ කිව්වා කණ්ඩායමක් ගෙනෙල්ලා කියලා. ஏன் அதுக்கு முன்னே கேட்டதுக்கு சாப்பாடு இருக்குதான்னு උන්වහන්සේ ලිඳගා වාඩිලා හිටියා. ஏன் அவர் கிணக்கிட்டு உட்கார்ந்திருந்தார். කට්ටියම සෙට් එක මාත් වෙනවා කියලා සෙට් එකම කඩේ ஏன் ගියා. அந்த செட் அப்படியே கடைக்கு போய் விட்டார்கள். උන්වහන්සේ එහෙම ඉද්දි තමාර කාන්තාව වතුර ගෙනියන්න ආවේ. என்ன இயேசுப்பட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்தார்கள் දැන් தண்ணி මේගොල්ලෝ எடுக்க. බඩු අරන් එද්දි இவர்கள் பொருள் வாங்க வரும்போது උන්වහන්සේ කාන්තාවක් එක්ක කතා කරනවා. அவர் ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார். අවුල් දැක්ක ගම. ஏன் பார்த்தோன்னு ஒரு குழம்பி விட்டார்கள். උන්වහන්සේ කාන්තාවක් එක්ක කතා කරනවා. ஏன் දැක බයිබලේ කියනවා විශ්මිත වුණා කියලා. என்றால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். ඒ කියන්නේ මොකද්ද වෙන්නේ? என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? ඇත්තට ඕන ප්‍රශ්නයක්. உண்மையிலே அவர்கள் ஒரு හැබැයි වෙච්ච දේ යොහන්තුමා කියනවා. පස්සේ යොහන්තුමා දැන් யோவான் பிறகு அதை சொல்லுகிறார். උනේ මේකයි කියලා. இதுதான் நடந்தது என்று ඒ වෙලාවේ ඔහොත් පුදුම වුණා. அவரும் ஆச்சரிய පස්සේ ලියනවා උනේ මේකයි. பிறகு எழுதுகிறார் இப்படி. සමාරීෂිය සමග කතාවක් දාගෙන හිටියේ හේතුව මේකයි. ඒ ලියන්නේ ක්‍රිස් වර්ෂ 60 ගණන් වල. அது கிறிஸ்துவுக்கு முன் 60 மட்டுமே. ඇයි සිද්ධිය දැක්කේ 30 ගණන් වල. அந்த சம்பவம் கண்டது 30 கணக்கில். 30 ගණන් වල දැක්කේ 60 ගණන් වල තමයි පත්තු වෙන්නේ සමහරුන්ට. 30 கணக்கில் கண்டது 60 மட்டும் කියන ළඟ එක්කෙනා 30 ගණන් වල දැක්කේ 60 ගණන් වල පත්තු වෙන්නේ කියලා. 30 கண்டது 60 தான் இப்ப எரிகிறது என்று. ඒකයි ගොඩක් අය ප්‍රශ්නේ. அதுதான் அநேகருக்கு பிரச்சனை. දකින්නේ 30 ගණන් වල. ஏன் கண்டது 30 අවුරුදු 30ක් සැකය. ஏன் 30 வருடம் சந்தேகம். අවුරුදු 30ක් සැකය. 30 வருடமாக එලිදරව් වෙන්නේ 60. ஏன் வெளிப்படையாக එතකොට යොහන් පොත ලියනවා. அப்பொழுது யோவான் ස්වාමීන් වහන්සේ අර කාන්තාවට මෙහෙම එකක් කිව්වා මෙහෙම එකක් කිව්වා. ගොසුබේ පුරුෂයෙක් එක්කම වරින් කියලා කිව්වා. அவர் போய் இப்படி கூப்பிடுவான்னு ඇය පුරුෂයෙක් නැතයි කියලා කිව්වා. அவர் උන්වහන්සේ කොඹර එක ක්‍රමේ 5ක් විතර ඉන්නවයි කියලා. நீங்க சொல்றது சரி ஒன்றில் 5 மட்டும் இருக்குது என்று சொல்லி පස්සේ 60 ගණන් වල යොහන් පොත ලියන්නේ. 60 கணக்கிலே தான் யோவான் ඔබ ඉතිහාසය හොයලා බලන්න යොහන් පොත ලියෙන්නේ ක්‍රිස් වර්ෂ 60 ගණන් වල. ஏன் கிறிஸ்துவுக்கு பின் 60 நூற்றாண்டு எழுதப்படுகிறது. දැන් යොහන් 4 නේ ඔක ලියලා තියෙන්නේ. ஏன் யோவான் 4ல தான் எழுதப்பட்டிருக்கிறது. දැන් මේ සිද්ධිය වෙන්නේ යේසුස් වහන්සේ ජීවිතුන් අතරදී ක්‍රිස් වර්ෂ 30 ගණන් වල. இந்த சம்பவம் நடக்கிறது இயேசு 30 உயிரோடு සහ இருக்கிற காலத்தில். 33 අතර කාලේ. ஒரு 30 33 க்குள்ளே தான் කොහොමද පත්තු වෙන්නේ කියපු කාලේ. என்று சொல்ல எப்படி எரிகிறது அந்த காலம். එතකොට අපරාධනේ සැකෙන් හිටියේ ඉච්චරක. அநியாயம் அல்லவா இவ்வளவு காலம் சந்தேகமாக දැන් இருந்தது. ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு தெளிவாக එතකොට තමයි යොහන්තුමා තේරුම් ගන්නේ. அப்பொழுதுதான் யோவான் அறிந்து கொள்கிறார் උන්වහන්සේ පව් කළේ නැහැ. அவர் பாவம் செய்யவில்லை. හැබැයි යොහන් පේදුරුව එහෙම නෙවෙයි. ஆனால் யோவான் பேதுரு ඒගොල්ලෝ පාප මනසින් ඉපදුණු අය. அவர்கள் பாவ மனசிலே பிறந்தவர்கள். දැන් අද මිනිස්සුયો ගොඩක් වෙලාවට අනිත් අය දිහා බලන්නේ තමන් ඉන්න තත්ත්වය මතයි. மனிதர்கள் அநேகர் மற்றவர்களை காணுகிறது தான் இருக்கிற நிலைமை அறியாமல். දැන් ඔබට නෙමෙයි කියන්නේ. හරි. அது உங்களுக்கு அல்ல சொல்லுகிறது. අපි කියමු හොරෙක් நாங்கள் சொல்வோம் ஒரு திருடன் අනිත් කෙනා දිහා බලන්නේ මූත් හොරෙක්ද දන්නේ නැහැ කියන්නේ. மற்றவரை பார்க்கும்போது இவரும் திருடனோ தெரியாது என்று. අපි කියමුකෝ දැන් මේ කාලේ පෙට්‍රෝල් පොලිමේ බැටරි ගලවනවා. நாங்கள் சொல்லுவோம் பெட்ரோல் போலிலே இந்த பேட்டரி கழட்டுகிறார்கள். නේ පවුනේ මිනිස්සු කාබලෙන් ලිපට දානවා. பாவம் அவர்களை இந்த அப்படி தள்ளி விடுகிறார்கள். දැන් අපි කියමු බැටරි ගලවන හොරාටත් වාහනයක් තියෙනවා කියලා. நாங்கள் சொல்லுவோம் பேட்டரி கழற்ற திருடனுக்கும் ஒரு வாகனம் இருக்கிறது என்று. දැන් මිනිහා පෙට්‍රෝල් පොලිමට ආපුවා මොනා කරන්නේ? அவரும் பெட்ரோல் வரிசையில் வந்தால் என்ன செய்வார்? මිනිහා බැටරි පෙට්ටියට යටින් පැදුරක් දාන්න ඉදියන්නේ. என்றால் பேட்டரி பெட்டிக்கிட்ட ஒரு பாய்ப்படுத்தும் தூக்கி கொண்டு ඇයි இருப்பார். ඒ? මූ හොරානේ. ஏன் இவர் திருடன் தானே. ඉතින් මේ හිතනවා ஏன் இவர் நினைப்பார் මගේ වාහනේ බැටරි ගලවයි දන්නේ என் வாகனத்தை பேட்டரி නැහැ. கழட்டுவார். මිනිහා බැටරි ගලවන්න මිනිහානේ. அவர் பேட்டரிக்கிட்ட தான் தூங்குவார். දැන් මේක තේරුම් ගන්න. මිනිහෙක් අනිත් කෙනා ගැන හිතන්නේ එයාගේ මට්ටමින්. ஒரு மனிதன் மற்றவரை நினைப்பது தன்னுடைய நிலைமையிலே එයාට එතනින් එයාට හිතා ගන්න බෑ. அது கங்காலே அவரால் நினைக்க முடியாது. ඒකයි වැඩේ. அது தன் வேலை. දැන් මම පෙට්‍රෝල් කියලා වතුර ගත්තා. பெட்ரோல் சொல்லி போதுகிற தண்ணீர் வாங்கினார். අන්න තාමත් තියෙන බෝතල් දෙක කාට හරි දෙන්න පුළුවන්. இன்னும் அந்த போத்திற்கு யாரோ ඒක දෙන්න වෙන්නේ බෝතල් මුදල් කෙනෙක් ආව තමයි. ඇයි? ஏன் මම හිතුවේ මගේ මට්ටමින්. நான் நினைத்த என்னுடைய நிலையிலே இருந்து මම විශ්වාස කරනවා මිනිසුන්ව. நான் மனிதர்களை விசுவாசிக்கிறேன். හැබැයි ඒගොල්ලෝ මාව රවට්ටනවා. ஆனால் அவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள். මොකද කරන්නේ? என்ன செய்கிறது? මම හිතුවා මේ විශ්වාසවන්ත වැඩ කරයි. நான் நினைக்கிறேன் මහත්තයා මේ පැත්තෙන් දාන්නද බෝතල්ද? මොකද දාන්න දාන්න. ஐயா, போத்தல் உள்ளே போட வேண்டும் கேட்டேன். අනිත් පැත්තෙන් ආව සල්ලි ඉල්ල ගන්න. என் மற்ற பத்திலே பணம் கேட்க வந்தார். අනේ රුපියල් 200 වැඩිපුරක් දුන්නා. 200 ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டேன். පවුනේ මේ මිනිස්සයා කියලා. பாவம் என்று ටිකක් වෙලා ගියාට පස්සේ නිකමට බැලුවා මොනවද කියලා. கொஞ்ச நேரம் பொறுமையாக சும்மா பார்த்தேன் என்ன என்று. අර මම දැක්ක YouTube එකේ මේ තියෙනවා මේ පෙට්‍රෝල් මොකද වාහන දැන් මේ ඇල් වතුරෙන් දුවන්න අපේ කොල්ලෙක් තාක්ෂණයක් හොයන් කියලා මම අර බෝතල් දෙක තියන් ඉන්නවා ඒ කොල්ල හොයාගන්න එක. நான் பார்த்தேன் ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார் பச்சை தண்ணீரை வாகனம் ஓட முடியும் என்று நான் வைத்திருக்கிறேன் அவருக்கு கொடுக்கும்படி இது.
මොකද එදාට මගේ වාහනේට ඔය දෙක දාගන්න ඕන බෝතල් දෙක. அதனால இந்த வாங்கத்தும் அது ஊத்தி கொள்ள வேண்டும் මම என்று දැකනේ තියෙනව නේද අර දාලා මේ ඇල්වතරින් දුවන්න වාහනයක් හදලා තියෙනවා කියලා. என் பச்சை தண்ணியிலே ஓடக்கூடிய வாகனம் செய்திகள் சொல்லியிருந்தார்கள். මම ඒක අනාගතයේ උදෙසා ආයෝජනයක් බව හිතාගත්තා. நான் எதிர்காலத்துக்காக நான் வைத்திருக்கிறேன். දැන් මම ඔහු ගැන හිතුවේ நான் அவரை பற்றி நினைத்தது අපේ සභාවය ගැන හිතන විදියට. எங்கள் சபையோ நினைக்கிற விதமாக මම විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். මම කවදාවත් හිතුවේ නෑ ඇල්වතුර ගෙනේ කියලා. මං හිතුවේ මේ පෙට්‍රෝල් වලට ලාම්පු තෙල් ටිකක් දාලා දෙයි කියලා. ஒரு நாள் අයියෝ. நான் ஒரு நாளும் நினைக்கவில்லை பச்சை தண்ணி නෑ මම එහෙම කරන හින්දා නෙවෙයි. ஆமணியாவது ஊத்தி கொடுத்திருப்பார்கள் என்று. නෑ. හරිද? ඒ කියන්නේ මෙච්චර වංචාවක් කරයිද කියලා හිතුවේ. பார்க்கவில்லை இப்படி ஒரு மோசம் இருக்கிறது. දැන් උපරිම මිනිස්සු කරන්නේ පෙට්‍රෝල් වලට මොනවද මේ ලාම්පු තෙල් දාන එකනේ. ඒක අපි අහලා තියෙන හින්දා. பெட்ரோலுக்கு மண்ணெண்ணெய் தான் ஊத்துறதான கேள்விப்பட்டிருக்கிறேன். දැන් එහෙමනේ රැවටෙන්නේ. அப்படித்தானே ஏமாறுகிறோம். මේ පෙට්‍රෝල් වල ලාම්පු තෙල් දාලා දීලා බාන්න මේ පාට වෙනස්. ඔය ෂෙඩ් වල බෝතල් අරගෙන මිනිස්සු කරන මේකේ ලාම්පු තෙල් තියෙනවා. ඕවනේ අපි දැකලා තියෙන්නේ. காட்டுறார்கள் மண்ணெண்ணெய் ஊத்திருக்கிறார்கள் என்று. ඉතින් ඊට වඩා දෙයක් දන්නේ නැහැ. அதை பார்க்கல முன்னே එදා තමයි දැක්කේ පෙට්‍රෝල් නැතුව වතුරම දෙනවයි කියලා. அன்று தான் பார்த்தேன் பெட்ரோல் இல்லாம பச்சை தண்ணி කිසිම கொடுத்தார்கள். කලවම් කිරිල්ලන්නේ නැහැ. எந்த ஒரு கலப்புதல் ஒன்றுமில்லை. ජෙනිවින් වෝටර්. ஜெனிவின் தண்ணி. දැන් ඇයි අපි හිතන්නේ මිනිස්සු අපි වගේ කියලා. ஏன் நாங்கள் நினைக்கிறோம் ஜனங்கள் எங்களை போல் தான் இருப்பார்கள் என்று. ජීවිතේ වැරදුනා නම් වැරදිලා තියෙන්නේ ඔන්න ඔතන විතරයි. வாழ்க்கையிலே தவறினால் தவறி இருக்கிறது அந்த இடத்திலே தான். ඇයි අපි මිනිස්සු ගැන හිතන විදිය. ஏன் நாங்களும் மனிதர்களை நினைக்கின்ற விதம் ගොඩක් වෙලාවට වරදිනවා නේද? அநேக நேரம் அது தவறி போகிறது. අපි හිතනවා මේ මිල්ල අපි වගේ හිතයි. අපි වගේ වැඩ කරයි. நாங்கள் நினைக்கிறோம் අපි වගේ විශ්වාසවන්තකම රකි. என்னை போல விசுவாசத்தை காப்பார்கள். ඒව බලාපොරොත්තු වෙන්න බෑ. அது எதிர்பார்க்க முடியாது. ඒක අපේ දුර්වලකමක්. அது எங்களுடைய பலவீனம். ඉතින් අපි ආරක්ෂා වීමයි මෙතනදී වැදගත් වන්නේ. நாங்கள் அதிலே பாதுகாப்பாக இருக்கிறது தான் முக்கியமானது. ඒ නිසා අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் මේ අකීකරුකම இந்த கீழ்ப்படியாமை මනුෂ්‍යයාගේ ආත්මයට மனிதனுடைய ஆத்மாவுக்கு විශාල බලපෑමක් කරනවා. பெரிய ஒரு தாக்கத்தை ඒ கொடுக்கிறது. තමයි அதுதான் අඳුරක් එකතු කරනවා. ஒரு இருளை சேர்க்கிறது. අඳුරක් එකතු කරලා ஒரு இருளை சேர்த்து ඔහු බාධාවට පත් කරනවා. அவரை தடைக்குள் அனுப்புகிறது. දැන් යේසුස් වහන්සේගේ චරිතය දිහා බලද්දී இயேசுடைய கொள்கை பார்க்கும் போது ඔබ හිතන්න நீங்கள் நினையுங்கள் දේවත්වයේ අත්හැර දමලා அந்த தெய்வீகத்தை விட்டுவிட்டு අපි හා සමාන මිනිසෙක් වෙන්න எங்களை போன்ற ஒரு மனிதனாக උන්වහන්සේ அவரோ පියාණන් වහන්සේට பிதாவிடத்தில் කීකරු වුණා. அவர் கீழ்ப்படிந்தார். අර DTS ට්‍රේනින් එකේදී අපේ කොල්ලොන්ට දෙනවා තව එක ට්‍රේනින් එකක් டிடிஎஸ் ட்ரெயினிலே ஒரு எங்க பையன் மாதிரி ஒரு ட்ரெயினிங் கொடுப்பாரு. උඩගු කම කඩන්න. ஏன் அந்த பெருமை உடைப்பதற்கு. අර මහනුවර තියෙනවනේ මේ ගෝලත්ත පුහුණු පාසලක්. என் கண்டிலே இருக்கிறது சீசர்களுக்கு ඒකේ பயிற்சி ඒකේ ගියපු கொடுப்பாங்க. කට්ටිය අවසාන මාසයේ එද්දී அதிலே கடைசி மாதம் வரும்போது මොනවද තියෙන්නේ? என்ன தெரியுமா இருக்கிறது? අර මේ ටොයිලට් වලක් අස් කරලා ඊගාවලට ගිහිල්ලා දාන්න ඕනේ. ஏண்டால் ஒரு டாய்லெட் குழியை அகற்றி இன்னொரு குழிக்கு போட வேண்டும். ඉස්සලාම ගඳයිලු ටිකක් වෙලා යනකොට ගඳ එන්නේ නැලු. முதல் கொஞ்சம் நாற்றமாக இருக்கும், பிறகு நாற்றம் வராதாம். මොකද අර නහයේ තියෙන සෛල වලින් ගඳ අරගෙන ඒවා සම්තෘප්ත සෛල බවට පත් වෙනවා. ஏண்டால் அந்த மூக்கு ඊට පස්සේ ගඳ එන්නේ නැහැ. கடைசியில நாற்றம் வராதபடி மாறிவிடும். දැන් ඔය සෙන්ට් එකක් නේද ගාලා ගහනකොට මාර සුවඳයි ටිකක් වෙලා යනකොට අපිට සුවඳ එන්නේ නැහැ. சென் கொஞ்சம் பூசும் போது வாசமா இருக்கும், கொஞ்ச நேரம் ආයෙ ගහ ගන්නවා. සුවඳ නැද්ද மறுபடியும் දන්නේ. பூசுவார்கள். හැබැයි අපි ගිහලා කවුරු හරි ගාව වාඩි වෙනවා මේ මිනිහට ඉන්න බෑ. நாங்கள் யார்கிட்ட உட்கார்ந்தால் அவருக்கு இருக்க මාර முடியாது. සැරක් නේ වාගාව. ஒரு கஷ்டமாக අපිට இருக்கும். සුවඳ එන්නේ නැහැ. அது ඇයි எங்களுக்கு අපේ නාසයේ තියෙන සෛල සම්තෘප්ත සෛල සුවඳ උරාගෙන දැන් කියන තව මට ගන්න බෑ කියලා. ஏண்டால் எங்கள் மூக்கில் இருந்து வாசம் பட்டு மரம் எடுக்க முடியாமல் போய்விடும். ඇද්ද නේද ටොයිලට්. ඇයි ඒ ஏனென்றால் මේගොල්ලෝගේ කීකරුකම් බලනවා. இவர்களுடைய கீழ்ப்படிதலை பார்ப்பார்கள். දැන් ස්වර්ගය සහ පොළොව බලද්දි ஏன் பரலோகமும் பூமியை பார்க்கும் போது අර වගේ වලක් නේද පොළොව. என்றால் பூமி அது போல ஒரு හැබැයි යේසුස් වහන්සේ ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ඒකට බැස්සා. அதற்கு இறங்கினார். හිතන්න ඒ කීකරු වීම. நினைத்து பாருங்கள் அந்த கீழ்ப்படிதல். දැන් පරණ කිවිසුමේ යේසුස් වහන්සේ හිටියද නැද්ද? பல ஏற்பாட்டிலே இயேசு இருந்தார். මොකද කියන්නේ? இல்லையா? என்ன சொல்றீர்கள்? இருந்தார். කොහොමද හිටියේ? எப்படி இருந்தார்? දේවත්වයේ තුල. அவர் தெய்வீக මනුගයක් කරන් තිබුණේ නැහැ. அவர் மனுரூபம் கொள்ளவில்லை. එතකොට කිසි ප්‍රශ්නයක් තිබුණේ නැහැ அப்போ උන්වහන්සේ. எந்த ஒரு பிரச்சனை அவருக்கு වව් இருக்கவில்லை. දේවත්වයේ තුල ඉද්දි. அவர் தெய்வீகத்திலே இருந்தார். හැබැයි උන්වහන්සේ අර සියලු දුක් වේදනාව අරගන්න මිනිසෙක් වුණා. அவர் எல்லா துக்கங்களை வேதனையை சுமக்கக்கூடிய ஒரு மனிதனாக வந்தார். දැන් නිකන් හිතන්න බයිසිකල් එකේ ගියපු ඔබ சும்மா யோசிச்சு හරිද? பாருங்கள், பைக்கிலே පයින් ගිහිල්ලා බස් එකේට ටිකට් එකක් ගන්න කොච්චර කම්මැලිද? நடந்து போய் ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்க எவ்வளவு கஷ்டமாக இருக்கு. බයිසිකල් එකේ ගියපු ඔබ பைசிக்கல்லே මාරි දවස් 3ක් හරි පොලිමේ ඉඳලා පෙට්‍රල් ලීටර් දෙකයි ඔකට දෙන්නේ. ஒரு 2-3 සමහර රුපියල් 500ක පෙට්‍රල් දෙන්නේ. ඕකට දවස් 3ක පොලිමේ ඉඳලා அது 3 நாள் போலிலே இருந்து ඔබ ඒ බයිකේ නගින්න ආසයි නේ. நீங்க அந்த பைக்ல போகத்தான ஆசை.
දැන් බස් එකේම යන්න බෑ වගේ. பஸ்ஸிலே අපි බස් වල කොච්චර ගියාද? நாங்கள் எவ்வளவோ பஸ்ல போனோம். දැන් නිකන් අපි බස් වල ගියේ නෑ. අපි උපතේ ඉඳලම මේ මෝටර් බයික් එකේ හිටියේ. අපි මව් කුසෙන් ආවෙත් ගාලා වගේ. நாங்கள் வாயின் கதவிலே අපි வந்தது එහෙම ඉන්නේ. பைக்கில் வந்தது போல சொல்கிறோம். දැන් අපි එහෙම ඉන්නේ. හොනට් එකේ ආවේ අපි මව් කුසේ ඉඳලා. එහෙමද? என்றால் நாங்கள் கதவிலே வரும்போது அப்படியே வந்தோம். දැන් බස් වල යන්න බෑ අපිට. என் பஸ்ல போக முடியாது எங்களுக்கு. දැන් අපිට ඒකටත් යටත් වෙන්න බෑ නේද? ஏன் அதுக்கு கூட எங்களால் கீழ்ப்படிய முடியாது. ජේසුස් වහන්සේ இயேசு දේවත්වයේ අත්තර දමලා தெய்வீகத்தை விட்டுவிட்டு මනුකයක් අරගන්න ஒரு மனுரூபத்தை எடுக்க පියාණන් වහන්සේට කී කරුණානේ. பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் அல்லவா? ආමේන්. ஆமென். ඔබට දැනෙනවද කී කරුකම කියන එක? ஏன் உங்களுக்கு தெரிகிறதா புரிகிறதா அந்த கீழ்ப்படிதல் என்பது என்ன என்று? ඔබට තියෙන පහසුකම පොඩ්ඩක් අඩු වෙනකොට සද්ද දානවා. உங்களுக்கு இருக்கிற வசதி கொஞ்சம் குறையும் போதே சத்தம் போடுவீர்கள். හැබැයි උන්වහන්සේගේ කී කරුකම ஆனால் அவருடைய கீழ்ப்படிதல் ඒක අපිට හිතා ගන්නවත් බෑ. அது எங்களால் எண்ண கூட முடியாது. ඒක විශ්මිතයි. அது ஆச்சரியமானது. ඇයි පියාණන් වහන්සේගේ කැමැත්ත උදෙසා என் பிதாவுடைய சித்தத்தின்படி ජේසුස් වහන්සේ කුරුසේ පොළොට ආව විතරක් නෙවෙයි කුරුසේ මරණය දක්වා කී කරුණ இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல சிலுவை மரணம் வரைக்கும் அவர் சென்றார். කරන්න බෑ. செய்ய முடியாது. අමාරුයි. கஷ்டம். උනාසේ ඇවිල්ලා අවසානයේ එක තැනක හිර වුණා. அவர் வந்து මිනිස්සෙක් හැටියට. கடைசியில் කොතනද? ஒரு இடத்திலே நின்று கொண்டார். ஏ கொத்தனது? அவர் ஒரு மனிதனாக. කවුරු හරි කිව්වොත් ඒ කොතනද? அது எந்த இடத்திலே? ආ? කොයිද? ගෙසෙමන. கெத்செமனே ගෙසෙමනේ. கெத்செமனே தோட்டத்திலே උන්වහන්සේගේ වචනයක් එළියට එනවා. அவருடைய ஒரு මොකක්ද? வார்த்தை வெளியே வருகிறது. පියාණනි මේ அவர் சொல்கிறார், பிதாவே කුසලානය இந்த பாத்திரம் මම දරන්නේ කොහමද? நான் எப்படி දැන් පොළොවට එන්න ආපු ගත්ත තීරණයම ප්‍රබල එකක්. இந்த பூமிக்கு வர எடுத்த தீர்மானமே பெரிய தீர்மானம். නින්දා අපාස என் நிந்தனைகள் වලින් அவமானங்கள் පිරුණු ජීවිත நிறைந்த ஒரு வாழ்க்கை. පරාජිතයි වගේ. தோல்வி ඇයි මිනිස්සුන්ගේ පරාජය උන්වහන්සේ ගත්තාම මිනිස්සු දැක උන්වහන්සේ පරාජය වුණා වගේ. மனதுடைய தோல்வி அவர் எடுத்த பின்னால் ஜனங்கள் அவரை கண்டு தோல்வி பெற்றவனாக වස්ත්‍ර ගැලෙව්වා, என் வஸ்திரங்களை கலட்டினார்கள், ගැහුවා, කෙල ගැහුවා. அடித்தார்கள், துப்பினார்கள். කොච්චර වේදනාවද? எவ்வளவு ஒரு வேதனை. තමන් වහන්සේ විසින් මැවූ මනුස්සයන්. ஏன் தானே ඒගොල්ලන්ගේ අත්වලින්ම அவர்களுடைய கரத்திலே උන්වහන්සේට මේ ගහනවා. அவரை அடித்தார்கள். ඒ උන්වහන්සේ මැවූ මුඛයෙන්ම அவர் படைத்த ඔය வாயிலே කේට ග්‍රන්ථියේ ඉඳලා මැව්වේ දෙවියන් වහන්සේනේ. ஏண்டால் Right. அந்த வாயில் படைத்தது ඒකෙන්ම ශ්‍රාවය වෙන කෙල ටික උන්වහන්සේගේ මූණට ගන්නවා. அந்த எச்சிலே அவரை துப்பினார்கள். එහෙම නේද? පොඩ මේක හිතන්න. කොච්චර අමාරුද ඒක? எவ்வளவு கஷ்டமானது அது. ඔක්කොම දරාගත්තා. எல்லாமே අවසානයේ කුරුසෙට යන්න යද්ද கடைசியிலே சிலுவைக்கு போகும்போது පියාණනි මට අමාරු. பிதாவே எனக்கு ஏத். கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் කීකරු වීමේ ස්ථානය උතනයි. என் கீழ்ப்படியக்கூடிய இடம் මොකක්ද? அதுதான். என்ன? බැරි තැන முடியாத இடம். කීකරු වෙන එකයි. என் கீழ்ப்பட்டிருக்கிறது தான். කී දෙනෙකුට මේක නිකන් පත්තු වෙනවද? எத்தனை பேருக்கு இது இருந்து கொண்டிருக்கு. මොකද්ද කීකරුකම කියන්නේ? என்ன கீழ்ப்படிதல் சொல்லுகிறது? ආ බෑ என் முடியாது. බෑ முடியாது. හැමෝම කියන්න බෑ. சொல்லுங்கள் முடியாது. මට ඇහුන්නේ ඔබ කියනවා බෑ. முடியாது. එළුව වගේ වෑහ ගන්න එපා. එළුවගේ වචනේ බෑ කියලා කිව්වට උගේ වැඩ බෑ නෙමෙයි. என்றால் அந்த ஆட்டுடைய வார்த்தை பிரிந்தாலும் அதோட வார்த்தை முடியாதுன்னு சொல்லி அல்ல. අපි කියමු බෑ. நான் சொல்ல முடியாது. එතනදී அந்த இடத்தில் රයිට් එතන තමයි அங்கே தான் කීකරු වෙන තැන. கீழ்ப்படியக்கூடிய இடம். එතන තමයි කීකරු වෙන්නේ. அங்கே தான் கீழ்ப்படிய வேண்டியது. මේ තීරණය මට බෑ. இந்த தீர்மானம் என்னால் முடியாது. හැබැයි දෙවියන් වහන්සේ බලනවා ஆனால் தேவன் பார்க்கிறார். එතනදී කීකරු වෙන එක. அங்கே கீழ்ப்படுகிறது. හිතන්න එතකොට උන්වහන්සේගේ ආත්මික ආලෝකය, ආත්මික తত্ত্বය அவருடைய ஆவிக்குரிய ஒளி, அவர் ஆவிக்குரிய நிலைமை අපි වගේ තිබුණා නම් எங்களை போல் இருந்தா අද මිනිස් සංහතියට ගැලවීම නැහැ. இன்று மனித சமுதாயத்துக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது. මට බෑ. எனக்கு முடியாது. ඕන කෙනෙක් දාලා ඔය කුරුසේ කරගන්න ඔය වැඩේ வேண்டியவரை போட்டு அந்த சிலுவையில் வேலை செய்து කියලා கொள்ளுங்கள் අපි හැරෙයි. என்று நாங்கள் திரும்பி නමුත් விடுவோம். උන්වහන්සේ ආලෝකයක්. ஆனால் அவர் ஒளியானவர், අඳුරක් නැහැ. இருள் இல்லை. ඒ නිසා මුළු දේව කැමැත්තට උන්වහන්සේ ලෑස්ති. ஆனால் முழு தேவ சித்தத்துக்கு அவர்கள் ඒ கீழ்ப்படிந்தார்கள். නිසා කීකරුකම ඔබේ ආත්මයට ලොකු ආලෝකයක් ගේනවා. அதனால் கீழ்ப்படிதல் உங்கள் ஆத்மாவுக்கு பெரிய ஒரு ஒளியை கொண்டு ඒක வருகிறது. තමයි දිව්‍ය ස්වභාවය. அதுதான் தெய்வீக சாயல் என்று சொல்லுகிறது. ආමෙන්. ஆமென். අපි හෙබ්‍රேව පොතේ කියපු වචනේ බලමු. நாங்கள் எபிரேயர் புத்தகத்தில் பார்த்த வார்த்தை பார்ப்போம்.
அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி பெல்சேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். උන්වහන්සේ පුත්‍රයෙක්ව සිටිනමුත් තමන් වින්ද දේවලින් කීකරුකම ඉගෙන ගත්සේක. අපි වචනෙන් වචන බලමු. අපි දකිනවා මෙතන යේසුස් වහන්සේගේ චරිතය ගැන කතා කරද්දී උන්වහන්සේ මොනවද ඉගෙන ගත්තලු? நாங்கள் பார்க்கிறோம் இயேசுடைய கொள்கையை பார்க்கும்போது அவர் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டாராம். කීකරුකම ඉගෙන ගත්තලු. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். උන්වහන්සේ පුත්‍රයෙක්ව සිටිනමුත් அவர் குமாரனாக இருந்தும் දැන් ඒ කියන්නේ උන්වහන්සේ අර දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා වශයෙන් හිටියත් அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் මනුකයක් අරගත්තට පස්සේ ஒரு மனுரூபத்தை கொண்ட பிறகு මූණ දෙන්න සිදු වුණේ වෙනස්ම අත්දැකීමක්. என் முகம் கொடுக்க நேரிட்டது ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்கு. ඒකයි අපි දකින්නේ උන්වහන්සේ පාපේ දන්නේ නැහැ. அதான் நாங்கள் பார்க்கிறோம் அவர் பாவம் அறியாதவர். දැන් ඒක නොදන්න තලයකට තමයි උන්වහන්සේ වැටුනේ. ஏன் அந்த அறியாத நிலையிலே தான் அவர் අර விழுந்திருந்தார். මේ කරදියේ නැත්නම් මිරිදියේ ජීවත් වෙන මාළුවේ කරදියට විසි කරලා දැම්මා වගේ. ஏனென்றால் கடல் நீரில் இருக்கிற நன்னீருக்கு போட்ட ஒரு மீனை போல ඒක හරි අමාරුයි. அது ஒரு கஷ்டமானது. දැන් කලපු මාළුවාට ඉච්චර අවුලන්නේ. என் கலப்பில் ඌ உள்ள හයිබ්‍රිඩ්. கஷ்டம் இல்லை. அது ඒකටම hybrid. ගැලපෙයි. அது ரெண்டுக்கும் හැබැයි මිරිදියේ ඉන්න එකේ ஆனால் அது நல்ல தண்ணீரிலே நன்னீரிலே உள்ள කරදියට மீன்கள். එකපාරට විසි කරොත්. ஏன் நல்ல தண்ணீர் வீசினால் දැන් සමහරු කරදියේ මසුන් අරගෙන ஏனென்றால் சிலர் வந்து அந்த මිරිදියට හුරු කරනවා. ஏனென்றால் அந்த கரை தண்ணீர் அதாவது நல்ல නේද? தண்ணீரே දැන් உள்ள මූදේ ඉන්න கடலில் ඔය මොනවාද මේ විසිතුරු මසුන් அதாவது සමහර இந்த கடலுக்குள் இருக்கிற சில ඒගොල්ලෝ அழகான මූදෙන් மீன்களை ගන්නේ සමහර අය. அது கடல்லே எடுத்து අරගෙන ඒ කරන්න ඕනේ දන්න මම හිතන්නේ ක්‍රමක්‍රමයෙන් මිරිදියට අනුවර්තනය කරනවා කාලයත් එක්ක. படிப்படியாக நன்னீருக்கு அதை பழக வைப்பார்கள். ඒ නිසා උන්ට ඔක්සිජන් ටිකක් දාලා அது கொஞ்சம் මොන හරි oxygen කරනවා. මම போட்டு දන්නේ ஏதோ මොනවද ஒன்று වෙන්නේ செய்வார்கள். කියලා. හැබැයි ඒක කරනවා සමහරු. ஆனால் சிலர் அதை செய்கிறார்கள். ඔය ඇමසන් වනාන්තරවල දැන් මුහුදු ප්‍රදේශයන්වල ජීවත් වෙන මාළු ஏனென்றால் சமஹர அந்த கடல் பகுதியில் உள்ள மீன்கள் சில மீன்களை හරි எடுத்து වටින මාළු அது பெருமதியான මේ ලංකාවේ ඉන්නවා. இலங்கையில கூட அது இருக்கிறது. හුරු කරලා. அதுக்கு பழகு வைப்பார்கள். ඒ වගේ அதுபோல் මිනිස්යන් පව් කරන තේ පව්කාර ලෝකයක නොසිටිය යේසුස් වහන්සේ ஏனென்றால் மனிதன் பாவம் செய்கின்ற பாவமான உலகத்திலே இருக்காத இயேசு මේ මිනිස්සු බේරගන්න ඕන නිසා පොළොවට එන්න වුණා. மனிதர்களை காப்பாற்ற வேண்டுமானபடினாலே பூமிக்கு வர நேரிட்டது. උන්වහන්සේ ඒ ආත්මික තලය අත්හැර දමලා அவர் அந்த ஆவிக்குரிய நிலையை விட்டுவிட்டு මේක මට දේශනා කරන්න මට එතන ඇත්තටම දන්නේ නැහැ. என்றால் உண்மையிலே இதை பிரசங்கம் பண்ண எனக்கு சரியாக சொல்ல මම முடியவில்லை. දන්නේ නැති දේ දන්නේ නැහැ. எனக்கு தெரியாது. මොකද මට හිතා ගන්න බෑ. ஏனென்றால் என்னால் அது මම என்ன මිනිස්සෙක් හින්දා நான் ஒரு மனிதனான දෙවියන් වහන්සේ එළිදරව් කළොත් මිස தேவன் வெளிப்படுத்தலை தவிர උන්වහන්සේ ඒ ආත්මික වාතාවරණය ගැන. அந்த ஆவிக்குரிய நிலையை මොකද මම තාම මිනිස්සෙක්. நான் இன்னும் ஒரு மனிதன். අපි දවසක මේ ආත්මික ජීවිතයට ඇතුළු වුණාම මේ කියන්නේ මේ මනුෂ්‍යයක් ශරීරය ඇතුලේ වාසය කරන ආත්මික ජීවිතය නෙවෙයි. ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவிக்குரிய අපි வாழ்க்கை සම්පූර්ණ මේ ශරීරය අත්හැර දමනු ලැබුවට පස්සේ முழுமையாக இந்த உடம்பை நாங்கள் අපි ආත්මයක් වෙනවනේ. நாங்கள் ඒ කියන්නේ අපි දැනට ආත්මයක්. நாங்கள் ஆவியாக தான் හැබැයි මේ ශරීරය ඇතුලේ ඉන්නේ. ஆனா சரீரத்துக்குள்ளே අපි இருக்கிறோம். මේකෙන් එළියට ගියාට පස්සේ இதை விட்டு මේ வெளியே ශරීරය අපිට නැහැ. அப்போது சரீரம் ඒක ශාරීරික අවශ්‍යතා මොකුත් නැහැ. அப்ப ශාරීරික தேவைகளும் இருக்காது. AC ඕනෙත් නැහැ මොනවත් ඕනේ AC නැහැ. தேவையில்லை, ආත්මෙට දාඩි දාන්නෙත් தேவையில்லை. නැහැ. නේද? දැන් අපි වෙනම ටික දාඩියයිද? අර මේ අර AC එකක් දාන්න. මේ එහෙම නේද? ඔබ පොඩ්ඩක් හිතන්න. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். දැන් අපි මානසිකත්වයේ ඉඳලා ආත්මිකත්වයට යන්න ඉන්න අය. நாங்கள் மாம்சத்திலே இருந்து ஆவிக்குள் போக අපි இருக்கிறவர்கள். ඒකට හරි ආසයි. நாங்கள் அதற்கு நல்ல ஆசை. ඒක තමයි අපි නිතරම කියන්නේ පවුල්තුමත් කියන අහෝ මේ කාලකන්ණි ශරීරයෙන් මාව මුදන්නේ කවද්ද? නේද? අහනව නේද இந்த පවුල්තුමා? சரீரத்தை விட்டு என்னை மீட்டுக் கொள்வது எப்போ என்று මම கேட்கிறேன். කැමති තුරංගක ස්වාමීන් වහන්සේ සමග ඉන්න. நான் விரும்புகிறேன் இது அகன்று போய் නමුත් தேவனோடு ශරීරයෙන් යුක්තව ඉන්න උඹලා හින්දා ඕන වෙනවා. ஆனால் சரீரத்தோடு இருப்பது உங்களுக்காக ඉතින් தேவைப்படுகிறது. පවුල්තුමා බලාපොරොත්තු වුණා ඒ ආත්මික ලෝකය. இந்த பாவுல் அவர்கள் எதிர்பார்த்த இந்த ஆவிக்குரிய உலகம் කවදද මම මේ ශරීරයෙන් එළියට යන්නේ? எப்போ இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ ඔහු ඒ ගැන ආසාවෙන් හිටියා. அவர் அதை குறித்து ஆசையாக இருந்தார். එහෙම නේද? හැබැයි ඔක අනිත් පැත්තේ යේසුස් වහන්සේ. ஏனென்றால் அது இயேசு இருக்கிறது. යේසුස් වහන්සේ මොනවද හිතුවේ? இயேசு என்ன நினைத்தார்? උන්වහන්සේ සදාකාලික ආත්මයක්. அவர் சதா காலமான ஒரு ஆவியாக දැන් இருந்தார். උන්වහන්සේ එන්නේ යනවා කොහෙටද? அவர் எப்படி வரப்போகிறார்? මනුෂ්‍ය ශරීරයක. அவர் ஒரு மனு சரீரத்துக்கு வரப்போகிறார். උන්වහන්සේ මාර ජොලිතකමින් ඉන්න කවද්ද පියන්නේ මාව මනුෂ්‍ය ශරීරයකට යන්නේ? வைரமாக இருப்பார். எப்போ பிதாவை என்னுடைய மனு சரீரத்துக்கு அனுப்புவீர்கள்? දැන් ඔය දැන් උන්වහන්සේ එහෙම ඉන්නේ නැද්ද? நீங்க நினைப்பீர்கள் அப்படி இருந்திருப்பாரா என்று?
ඒක අමාරු තීරණයක් වුණා උන්වහන්සේට. அது ஒரு கஷ்டமான தீர்மானமாக හැබැයි தான் අපි இருந்தது. ලෑස්ති ஆனால் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ස්වාමිනී දැන් ගන්නවා නම් දැන් එනවා. ஆண்டவரே இப்ப අම්මෝ, எடுத்தால் நான் මට வருகிறேன். ඕනේ නැහැ. எனக்கு வேண்டாம் මේ ஆண்டவரே. පොළව. இந்த பூமி வேண்டாம். එහෙමනේ අපි ඉන්නේ. அப்படித்தானே நாங்கள் இருக்கிறோம். ඔබ එහෙම නෙවෙයිනේ. நீங்கள் அப்படி இல்லை. මම එහෙමයි. நான் அப்படிதான் ඕගලන් කොහොම ඉන්නවද මට දන්නේ නැහැ. நீங்கள் இப்படி இருக்கிறது தெரியாது. ඕගොල්ලෝ දැන් හිතන්නේ පොල් ටික කැඩුවේ නෑ තාම. நீங்கள் பாப்பா இன்னும் தேங்காய் பிக்கவில்லை. අරක කරගත්තේ නෑ තාම. அது මේ செய்யவில்லை. කරගත්තේ නෑ තාම. කොල්ලෝ හිතනවා තාම මම බැන්දේ නෑ. சில பையன்மார் சொல்லுவாங்க நான் இன்னும் கல்யாணமே ගෑන් ළමයි හිතනවා අනේ වෙඩින් එකවත් ගන්නකන් ඉන්න ස්වාමිනී. என்ன பெண் பிள்ளை சொல்லுவாங்க வெடி எடுக்கும் வரை கொஞ்சம் இருங்க ஆண்டவரே. දැන් අපි බලාගෙන ඉන්නවා මේ ශරීරයෙන් නිදහස් වෙන්න. நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போக. අපි හරි සතුටින් ඉන්නවා ඒකට. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ජොලි ඉන්නවනේ. වයිෆ් ළඟ ඉන්න හින්දා ඇත්ත කතා කරන්නවද? මම කියන්නේ මේ ශරීරයෙන් එළියට යන්න. ඈ අපි බලාගෙන ඉන්නවා ස්වර්ගයේ ජීවිතේට. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பரலோகத்தின் வாழ்க்கை. හැබැයි යේසුස් වහන්සේ කොහමද හිටියේ? ஆனால் இயேசு எப்படி ඒ අපි යන්න ඉන්න ස්වර්ගය අතහැරලා நாங்கள் போக இருக்கிற பரலோகத்தை விட்டுவிட்டு අපි අකමැති පොළොවට උන්වහන්සේ ආවා. நாங்கள் விருப்பமில்லாத இந்த பூமிக்கு அவர் வந்தார். මං කියන්නේ ඒ තීරණය කොච්චර අමාරු වෙන්නද ඇද්ද? நான் சொல்கிறேன் அந்த தீர்மானம் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். ඒ තීරණ නිසා ආවා. அந்த ඊට පස්සේ தீர்மானம் வந்ததன் பிறகு අවුරුදු 33මාරක් මේකේ හිටියානේ. 33 வருடங்கள் இங்கே இருந்தாரே. ඒක කොච්චර අමාරු වෙන්නද? அது எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும். ඊට පස්සේ කුරුසය பிறகு சிலுவையிலே කොච්චර අමාරුද? எவ்வளவு අන්තිමට උන්වහන්සේ කිව්වා පියාණනි මට අමාරුයි. கடைசியிலே சொன்னார் பிதாவே எனக்கு கஷ்டம். නමුත් උන්වහන්සේ එතන කීකරු වෙනවා. ஆனாலும் அவர் அங்கே கீழ்ப்படுகிறார். ඔබ මේ ගැන හිතන්න. இதை பற்றி நினைத்து பாருங்கள். අපි තව ඒ ආත්මික තලයට ගියේ නැහැ. இன்னும் நாங்கள் அந்த நிலைமைக்கு நாங்கள் ශරීරයෙන් තව එළියට ගියේ නැහැ. இந்த உடம்பை விட்டு வெளியே ඒ போகவில்லை. නිසා ඒ තලය අපිට ඒක මොන වගේද කියන එක අපිට හිතා ගන්න අමාරුයි. அந்த நிலை எப்படி இருக்கும் என்று හැබැයි எங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. සාමාන්‍ය අපිට අවබෝධයක් ගන්න පුළුවන්. சாதாரணமாக எங்களுக்கு பார்க்க முடியும். කෑම බීම ඕනේ எந்த உணவு உடுப்பு පෙට්‍රල් පොලිම ඉන්න ඕනේ பெட்ரோல் வரிசையில் நிற்க தேவையில்லை. කරන්ට් එක නැතුනට අවුලන්නේ என் கரட்டில் ඒ ආත්මය ආලෝකයේ දෙවියන් වහන්සේගේ ආලෝකයෙන් මුළු ස්වර්ගෙම එළිය වැටෙනවා. என் ஆவியின் ஒளியிலே தேவனுடைய ஒளியிலே ඒකට ගල්ලංගුරු බලාගාර ඕනෙත් නැහැ පුනර්ජනනීය විදුලිය ඕනෙත් නැහැ எங்கள் அங்கே மின்சாரம் ඩීසල් බලාගාර ඕනෙත් නැහැ දෙවියන් වහන්සේගේ ආලෝකයෙන් මුළු ස්වර්ගෙම එළිය වැටෙනවා. தேவனுடைய ஒளியிலே முழு பரலோகம் நிறைந்திருக்கிறது. කෑම ඕනෙත් නැහැ. உண்ணும் අයි අපි ආත්මයක් நாங்கள் ஆவியாக වව්. இருக்கிறோம். ඉතින් ඒ වගේ තැනකට යන්න අපි ආසයි. அதை போன்ற இடத்துக்கு போக ஆசை. දැන් එතනට ගියාට පස්සේ அங்கே போன பிறகு දෙවියන් වහන්සේ ඔබෙන් ඇහුවොත් එම தேவன் உங்களிடத்தில் கேட்டா ඔයාට කැමති නම් පොඩක් පොළවේ ගිහිල්ලා ඉඳලා එන්න. உங்களை விரும்பினா கொஞ்சம் பூமிக்கு ඔබ போயிட்டு வாருங்கள். එයිද? நீங்கள் வருவீங்களா? කියන අය ස්වාමීනි. ஐயோ ஆண்டவரே. මෙතෙන්ට ආවේ බොහොම අමාරුයි. இங்க வந்ததே மிக கஷ்டம். අයනම් පොළොවට යවන්න එපා. பூமிக்கு மட்டும் அனுப்பாதீங்க. අයනම් පොළොවට යවන්න එපා. என் பூமிக்கு மட்டும் அனுப்பாது. හැබැයි ඔබ මම මේ උදාහරණේ ගත්තේ நான் ஒரு உதாரணமாக எடுத்தது. ඕක අනිත් පැත්තේ යේසුස් වහන්සේ. ஆனால் அதில் மற்ற பங்குதான் இயேசு. එතන ඉඳලා அதிலே இருந்து පොළොවට එන්න இந்த பூமிக்கு வர ඒ ගත්තු තීරණය. அந்த எடுத்த தீர்மானம் ඒකට කියන්නේ කීකරුකම කියලා. அதுக்கு சொல்லுவது கீழ்ப்படிதல் என்று. ළඟ එක්කෙනාට කියන්නේ ඒකට කියන්නේ කීකරුකම. சொல்லுங்கள் அதற்கு சொல்லுவது கீழ்ப்படிதல் என்று. ඔබ යේසුස් වහන්සේ නම් நீங்கள் இயேசுவாக இருந்தா ඔබට කීවත් පියාණන් වහන්සේ உங்களுக்கு பிதா சொல்லி இருந்தா ඒ වැඩේ කරන්න කියලා. அந்த வேலை செய் என்று சொல்லி ඔබට හැකි වෙයි මට නම් බෑ. உங்களுக்கு முடியுமாக இருக்குமானா මම නම් ඒ වගේ තලයකට ගියාට පස්සේ நான் එන්නේ அந்த නැහැ. நிலைக்கு போன பிறகு வரவே மாட்டேன். හැබැයි අපේ ස්වාමින් වහන්සේ ஆனால் எங்களுடைய கர்த்தரோ ඒ තීරණය ගත්තා. அந்த தீர்மானம் எடுத்தார். එන ගහපු අයටත් සමාව දුන්නා. ஆணி அடித்தவர்களுக்கும் மன்னிப்பு கொடுத்தார். මම කැමති ඔබ එලිදරව්වක් ඇතුව මේ පණිවිඩය අහනවා. நான் விரும்புகிறேன் ஒரு வெளிப்படுத்தலோடு இந்த செய்தியை කොච්චර අමාරුද ඒක? எவ்வளவு கஷ்டம் அது. නමුත් උන්වහන්සේ තීරණය ගත්තා. ஆனால் அவர் ඒකයි හේබ්‍රේ පොතේ කතුරුවරයා කියන්නේ අපිට. எபிரேய எழுதினவர் சொல்லுகிறார் උන්වහන්සේ පුත්‍රයෙක්ව සිටි නමුත් அவர் ஒரு குமாரனாக இருந்து තමන් වින්ද දේවල්. என் අන්න தான் பட்ட අන්න பாடுகள் එතන හිතන්න වින්දා. ஏன் அவர் பாடுபட்டார். අර ලස්සන මේ ස්වර්ගය අතහැරලා அவர் அந்த அழகான பரலோகத்தை මේ விட்டு පොළොවට ඇවිල්ලා දේවල් වින්දා. இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டார். එතකොට තමයි කීකරුකම ගැන ඒ මනුෂ්‍ය ශරීරය ඇතුලෙන් උන්වහන්සේට දැනෙන්න පටන් අරගත්තා. என்றால் அந்த மனுஷ சரீரத்துக்குள்ளே கீழ்ப்படிதல் தோன்ற ஆரம்பித்தது. ස්ටඩි කරලා නැත්නම් ඉගෙන ගත්තා කියන වචනයක් දාලා තියෙනවා. ஏன் கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. දැන් දෙවියන් වහන්සේ කාගේ හැර මොනවද ඉගෙන ගන්න ඕනේ නැහැ. ஏன் தேவன் யாரிடம் கற்றுக்கொள்ள தேவையில்லை. දැන් මේක තමයි උන්වහන්සේ ලැබූ අත්දැකීම. இதுதான் அவர் பெற்ற அந்த அனுபவம். අපි ඒකට හරි ලස්සනයි අත්දැකීම அதுக்கு කියවනම්. அனுபவம் என்று சொல்லும் போது நல்லதாக இருக்கிறது. ඒ මනුෂ්‍ය ශරීරයක් ඇතුළට ඇවිල්ලා ලැබූ දේ දේවත්වයේ තුල ඉන්නකොට උන්වහන්සේ දැක්කේ නැහැ.
ஏனென்றால் அந்த தெய்வீகத்துக்குள்ளே இருக்கும்போது அதை காணவில்லை. ஒரு மனிதனாக வந்த பிறகுதான் அந்த அனுபவத்தை கண்டார். නමුත් උන්වහන්සේ දන්නවා හැම දෙයක්. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். නමුත් ඒ මනුෂ්‍ය ශරීරයට ඇතුළු වුණාම அந்த மனிதனுடைய சரீரத்துக்குள் பிரவேசித்த பிறகு උන්වහන්සේ ඒක අත්දැක්කා. அது அவர் அனுபவித்தார். උන්වහන්සේ කීකරු වෙන්න පටන් அவர் අරගත්තා. கீழ்ப்படிய ஆரம்பித்தார். ඒකයි කියන්නේ කතුරුවරයා කීකරුකම ඉගෙන ගත්තා. அத்தனை அவர் சொல்கிறார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். මෙසේ උන්වහන්සේ සම්පූර්ණ කරනු ලැබ. இப்படி அவர் பூர்ணமான பின்பு ලස්සන වචනයක්. அழகான ஒரு வார்த்தை. තනවාද සම්පූර්ණත්වයට ගමන් කරන්න කීකරුකම ප්‍රධාන දෙයක් හැටියට තිබෙනවා. பூரணத்துக்கு பிரவேசிப்பதற்கு கீழ்ப்படிதல் முக்கியமாக இருக்கிறது. ඒක මං කිය අපේ මානසික තත්ත්වයටත් අපේ සම්ප්‍රදායටත් නෙවෙයි දේව වචනයට. எங்கள் மண்ணிலுக்கும் எங்கள் சம்பிரதாயத்துக்கும் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு උන්වහන්සේ කීකරුකම ඉගෙන ගත්තා. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். උන්වහන්සේ සම්පූර්ණත්වයට ගමන් කළා. அவர் பூரணமானார். ඒසාය 53 7 වෙනි වගන්තිය කියනවා. ஏசாயா 53:7 சொல்லுகிறது. අපි ඔය කතා කරපු වේදනාව ගැන අපි ඒක ඔබ හැමෝම දන්නවා. ඕන වචන කියවන්න පුළුවන්. ඒසාය 53 7 දී ஏனென்றால் ஏசாயா 53:7 நாங்கள் அநேகருக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. උන්වහන්සේ කොච්චර ඒ වේදනාව කොච්චර අපහසුතාවයක් උන්වහන්සේ දරාගත්තද කියලා. அவர் எவ்வளவு ஒரு கஷ்டத்தை தாங்கினார் என்று එතන ලියලා තිබෙනවා. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේට පීඩා කළ විට උන්වහන්සේ යටහත් වී තමන්ගේ මුඛේ නෑර සිටිසේක. அவரை உபத்திரப்படுத்தும் பொழுது அவர் வாய் திறக்காமல் இருந்தாராம். මරන්ට ගෙන යන බැටළු පැටවුවක මෙන්ද என் கொலை செய்ய கொண்டு போகிற බැටළු දෙනෙක් ලොන් කපන්නා ඉදිරියේ නිශ්ශබ්දව සිටිනක් මෙන්ද ஏன் ஒரு மயிரை கத்தரிக்க கொண்டு போகிற ஆடை போல் இருந்தாராம். උන්වහන්සේ තමන් මුඛේ නෑර සිටිසේක. அவர் தன் வாயை திறக்காமல் இருந்தாராம். පොඩ්ඩක් හිතන්න. கொஞ்சம் நினைத்து பாருங்க. බැටළුවාට තියෙන එකම ආරක්ෂාව තමයි ඔගේ ලෝම ටික. ஏனென்றால் அதோடைய மயிர்தான் அதற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. බැටළුවා මෙච්චරයි නම් ஒரு ஆடு இவ்வளவு என்று சொன்னா ලෝම තියෙනවා මෙච්චරයි. ஏனென்றால் அதில் அந்த மயிர் முளைத்திருக்கும் இவ்வளவு அளவுக்கு. සමනින් අඟල් 6ක් 8ක් විතර. ஒரு கிட்டத்தட்ட ඊටත් ஒரு වැඩි 6 සමහර இன்ச்சு, 7 බැටළුවන්. இன்ச்சு மட்டும் வளர்ந்திருக்கும். අඩියක් විතර ලෝම වැවෙනවා. ஏன் ஒரு அடி மட்டும் வளர்ந்திருக்கும். මිනිස්සු ඒවා කපනවා. ஜனங்கள் அதை வெட்டுவார்கள். මම දැක්ක එක වීඩියෝ එකක් බැටළු ලෝම කපනවා මැෂින් එකකින්. வீடியோ ஒன்று நான் கண்டேன். வெட்டுகிற ඒක මෙහෙම අර කොණ්ඩේ කපන මැෂින් එක වගේ ඒක මෙහෙම අල්ලගෙන යනවා. ஏனென்றால் அது முடி வெட்டுகிற மெஷினை போல ஒன்று இருக்கிறது. ලෝම ටික එක පැත්තකට වැටෙනවා. ஏன் அதெல்லாம் கத்தரிக்கு ஒரு பக்கத்துல விழுகிறது. එළියට දානවා මස් ගොඩක් වූ බැටළුවාව. வெளியே போடுவார்கள் ஒரு சதை போல ஒரு ஆட்டை. ඔහු වෙවුලනවා. அது நடுங்கிக் கொண்டிருக்கும். නමුත් ඌ අර කපන කෙනාට මොනවත් කියන්නේ නැහැ. ஆனால் வெட்டுகிறவனை பார்த்து ஒன்றுமே அது சொல்லவில்லை. හැබැයි බල්ලෙක්ගේ පොඩි මයිල් ගහකින් ඇදලා බලන්න. ஆனால் ஒரு நாயை கொஞ்சம் இழுத்து பாருங்கள். අදින්න ඕනේ නැහැ නිකන් අදින්න වගේ ලං වෙන්න. ஏன் இழுக்க தேவையில்லை, இழுக்க போகும்போது பாருங்கள் அது குலைக்கும். ඒක තමයි බයිබලයේ උදාහරණයට බැටළුවව අරගන්න. ஏனென்றால் தன் வேதத்துக்கு ஒரு உதாரணமாக ஆட்டுக்குட்டியை எடுப்பது. ලොම් කපන්න ඉස්සරහා என் மயிரை கத்தரிக்கிறவனுக்கு முன்னே වචනයක් කියන්නේ. ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ඒ වගේ යේසුස් වහන්සේ அதுபோல் இயேசு கிறிஸ்து කුරුසියේ මරණය දක්වා කීකරුණා. சிலுவை மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். මුඛේ ඇරියේ නැහැ. அவர் வாய் අද திறக்கவே. ගොඩාක් අයට ප්‍රශ්නේ මුඛේ ඇරීම. இன்று அநேகருக்கு பிரச்சனை வாய் திறப்பது தான். තමන්ගේ මුඛය වැරදි විදියට විවෘත කිරීම. தன்னுடைய வாயை தவறாக திறப்பார்கள். මුඛය வாயை. ගොඩක් අයට ප්‍රශ්නයක්. அநேகருக்கு ஒரு பிரச்சனை. ගොඩක් අයට ප්‍රශ්නයක්. அநேகருக்கு ஒரு பிரச்சனை. තමන්ගේ මුඛයෙන් කතා කරන දේවල්. தன் வாயிலே பேசுகின்ற வார்த்தைகள் තවත් කෙනෙකුගේ ජීවිතයට කොච්චර බලපෑමක් වෙනවද? இன்னொருடைய வாழ்க்கைக்கு எந்த அளவு தாக்குகிறது. සමහර එක හිතන්නේ නැතුව சிலர் அதை நினைக்காமல் ඔහේ අර කතාවට කියන වක්කඩ ඇරියා වගේ කියලා. ஏதோ ஒரு நதி திறந்தது போல சொல்வார்கள். කතා කරගෙන என் යනවා. அப்படியே சொல்லிக்கொண்டே කියන போவார்கள். ඕන දේ කියනවා ඕන නැති දේවලුත් என் வேண்டியதும் சொல்வார்கள், வேண்டாதும் சொல்வார்கள். බැනුම් என் திட்டுகள், විවේචන என் பரியாசங்கள், නින්දා நிந்தனைகள் ඔය ගලාගෙන යනවා. ஏதோ அப்படி ஓடிக்கொண்டிருக்கும். සමහර පොත්වල ලියාගෙන මිනිසුන්ට බයිනවා. சிலர் புத்தகத்தில் எழுதி கொண்டு திட்டுவார்கள். මාරක කිව්වේ නෑ නේද? நான் இது சொல்லவில்லையே. ඒක බැරිනවා ඒකත් කියමු. ஏன் இது இல்ல அதுவும் පොතේ சொல்லுவோம். හරි ලකුණු දා ගන්නවා. ஏன் அது திட்டு திட்டு කියවේ லைட் මොනවද போட்டு කියවේ නැත්te මොනවද போடுவார்கள். කියලා. என்ன சொன்னார்கள் சொல்லவில்லை ඒ என்று. පොත් ලියාගෙන බයිනවා මිනිසුන්. என் புத்தகம் எழுதி கொண்டு திட்டுவார்கள். බයිබලයේ කියනවා என் வேதம் சொல்லுகிறது උන්වහන්සේ මුඛය ඇරියේ නෑ. அவர் வாய் திறக்கவில்லை. මෙච්චර අසාධාරණයක් වෙද්දී இவ்வளவு ஒரு அநியாயம் நடக்கும் போது ලෝම ටික කපා ගද්දී என் மயிரை கத்தரி බැටළුවා නිහඬව ඉන්නවා වගේ. அந்த ஆடு அமைதியாக இருக்கிறது போல නිහඬව හිටියා. அமைதியாக இருந்தது. කීකරුකමේ ආදර්ශය. என் கீழ்ப்படுதல் ஒரு முன்மாதிரி. ක්‍රිස්තුස් වහන්සේගේ චරිතය. கிறிஸ்துவுடைய கொள்கை. අපි මේක උරා ගන්න ඕනේ. இதை நாங்கள் உறிஞ்சிக் கொள்ள අපි வேண்டும். මේක ලබා ගන්න ඕනේ අපි ඇතුළේ. இதை நாங்கள் எங்கள் உள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். එහෙම වුණොත් විතරයි අපිට කීකරු වෙන්න පුළුවන්. அப்படி இருந்தால் மாத்திரமே எங்கள் கீழ்ப்படிய முடியும். නැත්නම් අපි අපේ ආකල්පත් එක්ක ජීවත් වෙනවා. இல்லாவிட்டால் எங்கள் நோக்கம் එහෙම කොහොමද මේම කොහොමද? அது எப்படி இது எப்படி නෑ. இல்லை. යටහත්කමට එන්නේ
தாழ்மைக்கு வருகிறது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ මනස අපිට આવොත් විතරයි. கிறிஸ்துவுடைய மனசு எங்களுக்குள் අපි வந்தது. ගිය සතියේ ආත්මෙන් පිරීම ගැන ඉගෙන ගත්තා. போன வாரம் ஆவியில මම ඔබ நிரம்புவது සමග කතා කළා මොකද්ද ආත්මෙන් පිරෙනවා කියන්නේ. உங்களுடன் நான் சொன்னேன் ஆவியிலே நிரம்புவது என்ன නේද? ශුද්ධාත්මෙන් පූර්ණ වෙනවා කියන්නේ මොකද්ද? ஏன் பரிசுத்த හා ஆவியிலே බලයෙන් පූර්ණ වෙනවා කියන්නේ මොකද්ද? வல்லமையிலே பூர்ணமாக අපි දැක්ක ස්තේපන් ආත්මෙන් පිරෙන විට ஸ்தேபன் ஆவியிலே நிரம்பும் பொழுது ඔහුට පුළුවන් වුණා සමාව දෙන්න. அவர்களுக்கு முடியுமாக இருந்தது ගල් ගහපු මනුස්සයන්ට. கல் எரித்த மனிதர்களுக்கு. දැන් උන්වහන්සේ ඒ ආත්මෙන් පිරලා හිටියේ යේසුස් වහන්සේ. இயேசு ஆவியிலே நிரம்பி හැම இருந்தார். මොහොතකම எல்லா நேரத்திலும் ශුද්ධාත්මන වහන්සේගෙන් පූර්ණත්වයේ තිබුණා. பரிசுத்த ஆவியிலே நிறைவுதல் இருந்தது. ඒ නිසා උන්වහන්සේට පුළුවන් වුණා මූකය අරින්න නැතුව ඉන්න. அதனால் அவரால் முடியுமாக இருந்தது வாயை திறக்க. දනද ආත්මෙන් පිරීම මං ගිය සතියේ චුට්ටක් මේක සම්බන්ධ කළොත් போன கிழமையில கொஞ்சம் இதை நான் சேர்த்தால் ඔබව කීකරුකමට ගේනවා. என்றால் உங்களை கீழ்ப்படுதலுக்கு கொண்டு ආත්මේ வருகிறது. පූර්ණත්වයක් නැති වුණාම ஆவியிலே நிரப்புதல் இல்லாவிட்டால் කිතුනෝ අකීකරු වෙනවා. கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிய අකීකරු மாட்டார்கள். තීරණ ගන්නවා. ஏன் கீழ்ப்படிய වැරදි දේවල් කරනවා. தவறு செய்வார்கள். වැරදි ආශාවල් පස්සේ දුවනවා. தவறான ஆசைகள் பின்னே ஓடுவார்கள். අවසානයේ දුක ඇති වුණාම තමයි අයියෝ මම මොකද කරගත්තේ කියලා හිතෙන්නේ. கடைசியிலே தூக்கம் வந்த பிறகு சொல்லுவார்கள் ஐயோ ඔබගේ අකීකරුකම ඔබට විනාශය කියන. உங்கள் கீழ்ப்படியாமை ஒரு அழிவை கொண்டு வருகிறது. නමුත් කීකරුකම ආශිර්වාදය කියන. ஆனால் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் கொண்டு උන්වහන්සේ வருகிறது. කට ඇරියේ නැහැ. ஏன் அவர் வாய் திறக்கவில்லை. උන්වහන්සේ නිහඬව හිටියා. அவர் அமைதியாக இருந்தார். ඒක ලස්සන කීකරු වීමක්. அது ஒரு அழகான கீழ்ப்படிதல். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා කිතුනුවාගේ කීකරුකම උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන දෙයක්. கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல் தேவன் எதிர்பார்க்கிறார். කීකරු වීමට බැරි අභියෝග ඉදිරියේ උන්වහන්සේ කීකරු වුණා. கீழ்ப்படியாத முடியாத சவால்கள் மத்தியிலே கூட அவர் கீழ்ப்படிந்தார். දැන් අපි බයිබලේ දන්න ලස්සන උදාහරණයක් තියෙනවා කීකරු වීම ගැන. ஏனென்றால் பைபிளில் ஒரு அழகான ஒரு உதாரணம் இருக்கு கீழ்ப்படிதலை குறித்து. කාට හරි කියන්න පුළුවන්. ඒක අනාගත වක්තෘවරයෙක් ගැන. ஒரு தீர்க்கதரிசியை குறித்து ඔබ සමහරු දන්නවා මේක. சிலருக்கு தெரியும் அது. අකීකරු වීමේ සංකේතය. ஏன் கீழ்ப்படியாமையின் அடையாளம் කවුද? யார்? කවුද? අනාගත වක්තෘවරයෙක් ගැන. ஒரு தீர்க்கதரிசி දැන් இருந்தார். මේ අහන්න ඔබේ ජීවිතයේ ඕනෑම අවධියක අකීකරු වීම ඔබට එන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையிலே வேண்டிய தருணத்திலே கீழ்ப்படியாமை வரலாம். ඔබ අවුරුද්දක පරිණත ඇදිලිවන්තයෙක්ද? நீங்கள் ஒரு ගෝලයෙක්ද? வருடமான வளர்ச்சி அடைந்த ஒரு சீடனா ඔබ ගැලවී බල අවුරුදු 10ක්ද? நீங்கள் ரட்சிப்புக்கு வந்து 10 வருடமா? ඔබ දැන් සභාවට අවුරුදු 25යි ඔබ ගැලවී බල අවුරුදු 25ද? நீங்கள் ரட்சிப்பு சபை உருவாக்கப்பட்ட 25 அதே போல உங்க ரட்சிப்புக்கு வந்து 25 வருஷமா? අර පාස්ටර් ඩොන් මෙන්ඩල් කියලා ගියා කොච්චර කාලයක් මේක ගහලා තියෙද දන්නේ නැහැ කියලා. பாஸ்டர் டொன் மண்டல் சொல்லிட்டு போனா எவ்வளவு காலம் அடுத்திருப்பார்களோ என்று. මං කිව්වා 26 එනකම් ගහලා තියෙනවා நான் කියලා. சொன்னேன் 26 வரைக்கும் அடுத்திருப்போம் என்று. හරි. ඔබ අවුරුදු 25 පරණ ඇදිලිවන්තයෙක්. நீங்கள் 25 வருடமான ඔබ ඊටත් වඩා පරණ කෙනෙක්ද? நீங்கள் அதை விடவும் பழையவர்களா? ඔබ සේවය කරන කෙනෙක්ද? நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா? ඔබ සෛල නායකයෙක්ද? நீங்கள் සෛල ඔබ පූර්ණ කාල දේව සේවකයෙක්. நீங்கள் முழு நேர ஊழியக்காரனா? ඔබ කවුරුවත් நீங்கள் யாரா ඔබේ இருந்தாலும் ජීවිතේ உங்கள் வாழ்க்கையிலே ඔබේ මරණය දක්වා පොළවේ භූමිயிலே இந்த ශරීරය මරණ අතාරින දවස දක්වා இந்த சரீரத்தை விடும் நாள் வரைக்கும் අකීකරුකම ඔබට එන්න පුළුවන්. என் கீழ்ப்படியாமை உங்களுக்கு කවුරු හරි வரலாம். හිතන්න එපා. யாரும் நினைக்க මම கூடாது. දැන් පරිණත ඇදිලිවන්තයා. நான் இப்போ ஒரு முதிர்ச்சி அடைந்த මම දැන් දේව සේවය කරන කෙනා. நான் இப்போ ஊழியம் செய்து මම கொண்டிருக்கிறேன். කීකරුයි කියලා. நான் கீழ்ப்படிதல் என்று இல்லை. දනද අනාගත වක්තෘ කෙනෙක් අකීකරු වුණා. ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசி கூட கீழ்ப்படியாமை போனார். ඔහු අනාගත වාක්‍ය කිව්වා පළාත්වලට. அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் சில பிரதேசங்களுக்கு. ඒ තමයි යෝනා. அவர் தான் யோனா. එක රාජාවලිය මම දැන් 16 විතර කියන ඔහු කියපු අනාගත වාක්‍යයක් ඉෂ්ට වුණා. ஏன் 1 ராஜாக்கள் 16 மட்டும் பார்க்கும்போது அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும் சொல்லப்பட்டிருக்கிறது. අනාගත වක්තෘ ගැන බලද්දී බයිබලේ අනාගත වක්තෘන් විශාල පිරිසක් ඉන්නවා. ஏனென்றால் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது வேதத்திலே அநேகர் தீர்க்கதரிசி இருந்தார்கள். නමුත් අපි පරණ ගිස්මේ අනාගත වක්තෘන් ගැන අධ්‍යයනය කරද්දී අපි ඉගෙනගෙන තිබෙනවා. நாங்கள் தீர்க்கதரிசிகளை பற்றி நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் கற்றிருக்கிறோம். අනාගත වක්තෘන්ගෙන් 15ක් හෝ 20ක් තමයි අනාගත වාක්‍ය කියලා තියෙන්නේ. தீர்க்கதரிசனுடைய பட்டியலிலே ஒரு 20 பேர் மட்டும்தான் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். එන 80ක් මොනවද කරලා තියෙන්නේ? 180% என்ன ඔවුන් ගැන செய்து සඳහනක් නැහැ බයිබලේ. அவர்களை பற்றி හැබැයි එහෙම ඉඳලා குறிக்க තියෙනවා. ஆனால் இருந்திருக்கிறார்கள். ප්‍රොපේතවරු කන්දෙන් බැහැලා තියෙනවා. ஏன் සමහර අවස්ථාවල தீர்க்கதரிசிகள் அவர்கள் மலை விட்டு இறங்கி එලිෂා ළඟ ගොඩාක් ප්‍රොපේත ශිෂ්‍යෝ හිටියා. ஏன் எலிசாயிடம் அநேக ඔවුන් தீர்க்கதரிசி අර சீஷர்கள் පොරෝතලේ වට්ටගන්න නේද? ඔබ දන්නවනේ කතාව. தெரியும் அந்த கோடாலி விழுந்த நேரத்தில் ඔවුන් මේ කූඩාරම් හැදුවා ඉගෙන ගන්න ප්‍රොපේත සේවය. கட்டால் அந்த ஊழியங்களுக்காக ඒතර ඒ ප්‍රොපේත ශිෂ්‍යෝ
ඒගොල්ලොට ඒගොල්ලොන්ට මොකද උනේ? ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ඒ சீடர்கள் නිසා என்ன අපි நடந்தது? බයිබලයේ දකින අනාගත වක්තරුන්ට වඩා நாங்கள் பார்க்கின்ற ඒ කියන්නේ தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். මේ සුළු අනාගත වක්තරු මහා අනාගත වක්තරු කියලා අපි අනාගත වක්තරු ප්‍රමාණයක් අපි දකිනවනේ බයිබලේ. මේගොල්ලන්ට වඩා තව බොහෝ අනාගත වක්තරුවරු ඉඳලා තියෙනවා. நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். හැබැයි ඒගොල්ලෝ ගැන සඳහනක් නැහැ. ஆனால் அவர்களை பற்றி குறிப்பிடவில்லை. ඒගොල්ලන් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් ඉඳලා තියෙනවා. அவர்களை தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 15ක් අනාගත වාක්‍ය කියලා තියෙනවා. 115 பேர் ප්‍රකාශ වෙලා තියෙන මිනිස්සු ඉස්සරහට ඇවිල්ලා තියෙනවා. என் ஜனங்களுக்கு முன்னே අනිත් අය வந்திருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේත් එක්ක ඉඳලා තියෙනවා. மற்றவர்கள் தேவனோடு මම ඔබගෙන් අහන්නේ நான் கேட்கிறது, එවැනි පොඩි අනාගත වක්තරු පිරිසකගෙන් அப்படி ஒரு சிறிய தீர்க்கதரிசனத்தில் இருந்து දැන් මෙච්චර අනාගත වක්තරු විශාල සංඛ්‍යාවකගෙන් இவ்வளவு ஒரு பெரிய தீர்க்கதரிசி குழுவிலே இருந்து බයිබලේ එක අනාගත වක්තරුවරයෙකුට එයාගේ නමින් පොතක් වෙන් කළා කියලා කියන්නේ ஏன் வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசிக்கு பெயருக்காக ஒரு புத்தகம் ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் එයා විශේෂ කෙනෙක් නේ. அவர் ஒரு விசேஷித்தவராக இருக்கிறார். දැන් යෝනාට වෙනම පොතක් නේ. යෝනාගේ පොත අපි දකිනවා. ஏன் யோனா என்று புத்தகம் ஒன்று இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். එහෙනම් ඔහු විශේෂ කෙනෙක්. ஏன் அவர் ஒரு விசேஷித்தவர். හැබැයි මේ විශේෂිතයා ஆனாலும் இந்த விசேஷித்தவரும் අකීකරු වෙලා තියෙනවා. அவரும் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறார். මම ඔබට පෙන්නලා දෙන්නේ நான் உங்களுக்கு காட்டி ඔබේ கொடுக்கிறேன். ජීවිතේ ඔබ මොන යම් අවස්ථාවක හිටියත් உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த தருணத்திலே இருந்தாலும் දැන් අංකල් වයස කීයද? අකමැති නම් ඕනේ නැහැ කියන්න. රෙක්සෝනාද ගන්නෙ? කීයද? 72යි. 78 අපි සැමරුවා නේද පහුගිය දවස්වල? ඔබ හිතන්න පුළුවන් මට අවුරුදු 72යි. நீங்கள் நினைக்கலாம் இப்ப 72 வயது මම දෙවියන් වහන්සේට කීකරු මිනිහෙක්. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதன். නෑ. இல்லை. ඔබේ අවුරුදු 72ෙත් உங்கள் 72 வயதிலும் ඔබට අකීකරු වීමේ පරීක්ෂාවක් එන්න පුළුවන්. உங்கள் கீழ்ப்படியாமல் போகக்கூடிய சோதனைகள் வரும். ඔබ අවදිමත් වෙන්න நீங்கள் விழிப்போடு இருங்கள். අනාගත වක්තුරුවරයෙක්. ஒரு தீர்க்கதரிசி බයිබලේ පොතක් වෙන් කරපු කෙනෙක්. வேதத்திலே ஒரு புத்தகம் ஒதுக்கப்பட்டவர். දැන් 100ක් හිටියා නම් 100 இருந்தா ඒ පිරිස අතරින් அதன் மத்தியிலே යෝනට අවස්ථාවක් ලැබුණා. யோனாவுக்கு ஒரு විශේෂ சந்தர்ப்பம் කෙනෙක් වෙන්න. விசேஷித்தவராக இருக்க. නමුත් ඔහු අකීකරු වුණා. ஆனால் அவரும் கீழ்ப்படியாமல் போனார். එහෙමනම් මේ වගේ අනාගත වක්තුරු කෙනෙක්. அப்படியான இதே போன்ற බයිබලේ තමන් වෙනුවෙන් පොතක් වෙන් කරලා තියෙන කෙනෙක්. வேதத்திலே தனக்காக ஒரு புத்தகம் ஒதுக்கப்பட்டவர். අකීකරු තීරණයකට ඇතුළු වුණා නම් கீழ்ப்படியாமல் ஒரு தீர்மானத்துக்கு போயிருந்தா කිතුණුවෙක් ஒரு கிறிஸ்தவன் තමන්ගේ ජීවිතේ தன்னுடைய මොන வாழ்க்கையிலே අවධියක වුවත් எந்த தருணத்தில் ඔබ இருந்தாலும் තරුණ කෙනෙක් වෙන්න පුළුවන්. ஒரு வாலிபனாக இருக்கலாம், ඔබ මැදි වයස කෙනෙක් වෙන්න පුළුවන්. நடுவயதாக ඔබ වයසක කෙනෙක් වෙන්න இருக்கலாம், පුළුවන්. வயது போனவனாக இருக்கலாம். ඔබ අකීකරු වෙන්න පුළුවන්. உங்களுக்கும் கீழ்ப்படியாமல் வரலாம். මේක නවතින් ඉන්න. இதை பற்றி விழிப்போடு ඔබ இருங்கள். යෝනා පොත මම ගොඩක් කියවන්න යන්නේ. ඔබ දන්නවා. உங்களுக்கு தெரியும் யோனா ඔබ ඒක புத்தகம். කියවලා නැත්නම් ඉල්ලීමක් අලුත් අය ඉන්නවා. ඔබ කරුණාකරලා යෝනාගේ පොත කියව ගන්න ඔබේ නිවසේ. என்றால் தெரியாதவர்கள் நீங்கள் வாசியுங்கள் யோனாவின் புத்தகத்தை வீடுகளுக்கு போய். ඒකේ ලස්සන කතාවක් තියෙනවා. அது ஒரு அழகான ஒரு கதை ඒකේ இருக்கிறது. ත්‍රාසයේ බීතිය කුතුහලය ඒ වගේම විනෝදාස්වාදයේ ඔක්කොම තියෙන ෆිල්ම් එකක් මේක. என்றால் ஒரு எல்லாமே இருக்கிற ஒரு பிலிமை போல ஒரு 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 தீர்க்கதரிசியுடைய புத்தகம். ඒක හරි ලස්සනයි ඔබ කියව ගන්න. அதை அழகாக நீங்கள் வாசித்து பாருங்கள். ඉතින් ඒකේ අපි දකිනවා පළවෙනි පරිච්ඡේදයේ වචන දෙකක් විතරක් මම කියවන්න. முதலாம் அதிகாரத்திலே 2-3 வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ අමිත්තගේ පුත්‍ර වූ යෝනා වෙතට පැමිණ නුඹ නැකිට නිනිවේ නම් මහත් නුවරට ගොස් ඊට විරුද්ධව මොරගසපන්න මක් නිසාද ඔවුන්ගේ දුෂ්ටකම මා ඉදිරියට පැමිණ තිබේයි කීසේක. දෙවියන් වහන්සේ යෝනාට සේවයක් පවරනවා. என்றால் தேவன் யோனாக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ සේවයක් දෙන්නේ தேவன் ஒரு ஊழியத்தை கொடுப்பது සේවකයව විශ්වාස කරලා. ஏன் அவரை விசுவாசித்து. ආමෙන්. ආමෙන්. ඔබට දෙවියන් වහන්සේ සේවයක් දීලා තියෙනවා නම් මොන හරි உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை ඒ கொடுத்திருந்தால் දෙවියන් වහන්සේ ඔබ විශ්වාස කරලා அது தேவன் உங்களை விசுவாசித்து. ඔබ එකෙන් පලා යන්න බෑ. அதை விட்டு ஓட முடியாது. ඔබට ගැටලුව ආව කියලා ඒක අතහැරලා දාන්න බෑ. உங்களுக்கு ඇයි? குழப்பம் வசதி விட்டு දෙවියන් ஓட වහන්සේ ඔබ විශ්වාස කරලා තියෙනවා. என் தேவன் உங்களை விசுவாசித்திருக்கிறார். දැන් මේ සේවයේ මට කොච්චර ගැටලු ඇවිල්ලා තියෙනවද? இந்த ஊழியத்திலே எனக்கு எவ்வளவு குழப்பங்கள் வந்திருக்கிறது. කවුරු හරි හිතනවා මේක මං අතාරිනොයි කියලා. யாராவது நினைத்திருந்தா நான் இதை விட்டு ඒක එයා விடுவேன். දකින්න ලස්සනම සිහිනය වෙන්න පුළුවන්. ஏன் அவர் காணுகிற அழகான கனவாக இருக்கலாம். ඇයි මේක මාව විශ්වාස කරලා දෙවියන් වහන්සේ මට දීලා තියෙන්නේ. தேவன் என்னை விசுவாசித்து கொடுத்த ஊழியமாக இருக்கிறது. මම කැමති නෑ ඒකට අවිශ්වාසවන්ත වෙන්න. எனக்கு விருப்பம் இல்லை அது ඊට වඩා கீழ்ப்படியாமல் போக. මෙතනින් ගැලවෙන එක හොඳයි. அதை பார்க்கிறேன் இங்கே கலண்டி போவது මම நலமாக මම இருக்கும். උන්වහන්සේට විශ්වාසවන්ත වෙන්න ඕනේ. நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்க ඇයි வேண்டும். දෙවියන් වහන්සේ මගෙන් එක බලාපොරොත්තු என் වෙනවා. தேவன் அது என்னிடம் எதிர்பார்க்கிறார். එච්චරයි ඉල්ලන්නේ. அது மட்டும் நான் මෙච්චර கேட்கிறேன். දේවල් කරපු කෙනා இவ்வளவோ செய்தவர் අපිද ඉගෙන ගත්තා. අපිව ගලව ගන්න අර කීකරු වෙලා මිනිස්සෙක් වශයෙන් ඇවිල්ලා
නේද? பார்த்தோம் எங்களை மீட்டுக் கொள்ள ඒ තීරණයම අමාරු එකක්. அது එහෙම கஷ்டமான ඇවිල්ලා කුරුසෙට ගිහිල්ලා සිலுවේක මං වෙනුවෙන් දිවි පුදලා මගේ එනකාක පව්කමා ජීවනය කරලා கொடுத்து එනකාක මගේ පාව ලෙඩසුව මන්නිத்து කරලා එන නොයසුව මාව ආශිර්වාද එන කරලා මට ආශිර්වාද සදාතනික ජීවනය එන දීලා නිත්‍ය මාව ජීවන දේව கொடுத்து දරුවෙක් කරලා එන දේව ශුද්ධාත්මයෙන් මාව පිල්ලෙකි මුද්‍රා කරලා පරිசுத்தாவிலே මුත්‍රා හරිද? பண்ணி ඔක්කොම කරලා எல்லாம் செய்து එකයි ඉල්ලන්නේ. ஒன்றை தான் கேட்கிறார். එකයි ඉල්ලන්නේ. ஒன்று தான் கேட்கிறார். මොකක්ද? என்ன? විශ්වාසවන්තව ඉන්න. உண்மையாக இரு. ඔයාගේ කැඳවීමට உம்முடைய அழைப்பு ඔයාට දුන්නු සේවයට உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துக்கு ඔයා විශ්වාසවන්තව ඉන්න. நீங்கள் உண்மை உள்ளவராக இரு. එච්චරයි ඉල්ලන්නේ. அது மட்டும்தான். පණ දුන්න என் දීලා உயிரையே கொடுத்து කිව්වේ නෑ මං වෙනුවෙන් උඹත් පණ දීපන් කියලා. சொல்லவில்லை எனக்காக நீ உயிரை கொடு என்று. එකයි ඉල්ලන්නේ. ஒன்று தான் கேட்டார். විශ්වාසවන්ත වෙන්න. உண்மையாக இரு. දැන් දෙවියන් වහන්සේ යෝනාට එයා විශ්වාස කරලා එයාට වැඩක් බාර දෙනවා. என் தேவன் யோனாவை விசுவாசித்து ஒரு வேலையை கொடுக்கிறார். දැන් මේක ලොකු කතාවක්. இது ஒரு දැන් பெரிய අපි පහුගිය කාලේ පොත් ගෙනලා දැම්මා බුක් ෂොප් එකට මේ අර මොන දේව කැමැත්ත සමග පොරබැදීම කියලා මේ යෝනාගේ කතාව. ඒක මම හිතන ඔබ ගොඩක් අරගෙන ඇති. ඒක අපහු කියවලා බලන්න. தேவ சித்தத்தோடு போராட்டம் පොත් කියවන්න. බයිබලයේ සම්බන්ධ පොත් කියවන්න. என் வேதத்துக்கு தொடர்பான சில புத்தகங்களை வாசியுங்கள். මේ අන්තර්ජාලයෙන් අනම්මනම් බොරු ඉගෙන ගන්න එපා. என்ன இன்டர்நெட்ல உள்ள சில பொய்யானதை පොත් படிக்காதீர்கள். புத்தகங்களை வாசிக்கலாம். කරුණා කරලා. தயவு செய்து. බයිබල් සම්බන්ධව චරිත කතා ඒ වගේ බයිබලයේ සම්බන්ධව අටුවාවන් තිබෙනවා. පොත් අරන් කියවන්න. என்றால் வேதம் தொடர்பாக சில புத்தகங்கள் දැන් පහුගිය කාලේ අනාගත වක්තෘන් ගැන බොරු ඉගැන්වීමක් දුන්නා. අර මේ අර ඒන්ජල් කෙනෙක් ඇවිල්ලා. என்றால் ஒரு ඒන්ජල් නමුත් ඔව් ඒන්ජල්. ஏஞ்சல் ஒருவர் வந்து அவர் அதிகத்தை குறித்து தவறான ஒரு செய்தியை கொடுத்தார். ඉතින් ඒ වගේ ඒවා යනවා අන්තර්ජාලේ. அதெல்லாம் ගොඩක් යනවා. இன்டர்நெட்ல போய் මිනිස්සුත් හරි කැමති ஜனங்கள் மிக விருப்பம் මේ අර ප්‍රශංසාවට. சில அந்த துதிகளுக்காக. ඒවා හරි කිතුණු දැන් මේ ලංකාවේ කිතුණුව ඉන්නෙත් ස්වල්ප දෙනයි. என்றால் இந்த ඒ අතරත් கிறிஸ்தவர்கள் මේ கொஞ்சம் බොරු தனிக்கிறார்கள். ගන්නගෙන ඒවා මේවා කරගෙන යනවා නම් என்றால் பொய் சொல்லி හරි අපරාධයක්. ஆனால் அது மிக அநியாயம் அது. ඒක හරි විනාශයක්. அது பெரிய அழிவு. ඊට ඔබ යාඥා කරන්න ස්වාමිනී මේ බොරුව නැති වෙලා යන්න ඕනේ. நீங்கள் செபிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த பொய் அகன்றி போக வேண்டும் என்று. දෙවියන් වහන්සේ විශ්වාස කරලා තමයි සේවකයෙකුට වැඩක් බාර දෙන්නේ. தேவன் விசுவாசித்தான் ஒரு ஊழியக்காரன் ஒரு வேலை கொடுப்பார். දෙවියන් වහන්සේ කර නිනිවේ මිනිසු මේ දුෂ්ටයි. அவர் சொன்னார் நினைவு உள்ள ஜனங்கள் දැන් ඔව් பொல்லாதவர்கள் විනාශ වෙන්න යනවා. அவர்கள் அழிய හැබැයි போகிறார்கள். ඔයා කියලා දේශනා කරන්න நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணு. මිනිසුගේ සිත් හැරිලා ஜனங்கள் மனம் திரும்பி ඒගොල්ලෝ ගැලවෙන්න ඕනේ. அவர்கள் ரட்சிப்புக்குள் ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ හදවත. அதுதான் தேவனுடைய හැබැයි මේ සේවයේ බාර දුන්න මනුෂ්‍යයා அந்த ஊழியம் ஒப்பு கொடுத்த மனிதன் මිනිහා මොනවාද මුලින් ඉඳලම හිතුවේ அவர் என்ன நினைத்தார் ඒත් යෝනා පටන් ගන්නෙම යෝනා ගැන කියද්දි එහෙත් කියලා වචන ඉස්සරහට දානවා. ஆனாலும் யோனா என்று சொல்லப்படுகிறது. එහෙත් යෝනා ஆனாலும் யோனா ස්වාමීන් වහන්සේ ඉදිරියෙන් தேவனுக்கு முன்பதாக තාර්ෂීෂ්ඨ පලා යන පිණිස என் தர்சீசுக்கு போகும்படி නැගිට எழும்பி යොප්පාවට බැස ගොස් யோப்பாவுக்கு இறங்கி போய் යොප්පාව ගැන වරායක් யோப்பா என்று சொல்லுகிறது ஒரு ලෝකේ පැරණිතම වරායක්. உலகத்திலே பழமை ඔබ අන්තර්ජාලයේ උනම් මේක ෆොටෝස් බලන්න පුළුවන්. இன்டர்நெட்ல சில හරිද යොප්පාව யோப்பா என்று சொல்லுகிறோம். මේ වරාය මේ හාබර් එක இந்த துறை ස්වභාවික පිහිටීමක්. அது இயற்கையாகவே අපි உருவாக்கப்பட்டது. ඊශ්‍රායල් ගියපු වෙලාවෙ එතෙන්ට ගියා. நாங்கள் இஸ்ரவேல் போனேலும் நாங்கள் பார்த்தோம். ස්වභාවික වරායක්. என் අපේ අපේ රටේ இயற்கையான තියෙන ஒரு ස්වභාවික වරායන් නේද? තිරිකුණාමලය நாட்டுல கூட அப்படி இருக்கு, කොළඹ திருக்குறள் இருக்குது, ඒ වගේ ස්ථාන. ඉතින් මේ වගේ ස්වභාවික වරායක්. இதே போன்ற இயற்கையான ஒரு துறைமுகம். මේක ඓතිහාසික එකක්. ලෝක ඉතිහාසයේ. இது பழமை வாழ்ந்தது ஒன்று. දැන් මෙයා නැවකට නගින්න එතෙන්ට ගියා. இவர் அங்கே ஒரு මේක கப்பல் හයිෆා වලට ටිකක් ඇහින් තියෙන්නේ. என் ஐபாக்கள் යොප්පාව. அருகே இருக்கிறது யோப்பா දැන් என்னும். යොප්පාවේ තමයි ඔබට මතකද මේ අර පේදුරුතුමා අර සීනයක් දකින්නේ. අර සීමෝන්ගේ ගෙදර සම්කරුවාගේ නිවසේ අර මේ එක එක වර්ගයේ සත්තු වෙනවා භාජනයක් එනවා. අහලා දෙනවද? இந்த එහෙම එකක් இடத்துல තියෙනවා தான் බයිබලේ. பேதுரு ஒரு தரிசனத்தை காணுவதர் மேலே இருந்து ඔය යොප්පාවෙම තමයි. ஏன் இது யோப்பாவிலே தான் அது ඒ நடந்தது. සීමොන් සම්කරුවාගේ නිවස තියෙන යොප්පා වරායට මීටර් 500ක් විතර ඇතුළට වෙන්න. அந்த රට சீமோனுடைய අභ්‍යන්තරේ. வீடு அது அருகிலே தான் ஒரு 500 மீட்டர் மட்டும் அருகிலே தான் இருக்கிறது. ඒ හැරි ගොඩක් ඓතිහාසික සිදුවීම් වෙලා තියෙනවා. ஏன் அது வரலாற்று கூடிய சில சம்பவங்கள் அங்கே එතකොට මේ நடந்திருக்கிறது. වරායට මෙයා යනවා. இந்த துறைமுகத்துக்கு இவர் போகிறார். දෙවියන් වහන්සේ මෙයාට කිව්වේ කොහෙට යන්න කියලාද? தேவன் எங்க போ என்று சொன்னார். නිනිවේට යන්න. நினிவேக்கு போகும்படி சொன்னார். ඒක හරි දුෂ්කර රටක්. அது கொஞ்சம் ඉරාවුව கஷ்டம். ටිකක් හදට වැටෙනවා. ஏன் சூரிய வெளிச்சம் ටිකක් அதிகமாக ආර්ථික අපහසු රටක්. கொஞ்சம் பொருளாதார අනිත් கஷ்டம். එක මිනිස්සුත් ටිකක් දුෂ්ටයි. அதேபோல் ஜனங்களும் சில දැන් பொருளாதார මේවා අපිට බයිබලයේ කියවද්දි හොයාගන්න පුළුවන්. இது வேதம் வாசிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்க මේ முடியும். බල තාර්සිස් යමු. ஏன் இவன் நினைத்தார் தர்சீசுக்கு போ. තාර්සිස් වල රත්තරන් තමයි ඒ කාලේ වටිනාම රත්තරන්. ஏன் தர்சீசுல தங்கம் தான் பொன் தான் ඒක හොඳ ව්‍යාපාරික නුවරක්. நல்ல ஒரு வியாபாரம். ඒකේ හොඳ හොටෙල්ස් තියෙනවා. அதுல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கிறது. හොඳ හොඳ විනෝද වෙන්න දේවල් හදලා තියෙනවා. ஏன் உல்லாசமாக நன்றாக செய்திருக்கிறார்கள். දැන් මෙයා මොනවද උනේ? என்ன செய்தார் என்றால்
මෙයාගේ ගමන වෙනස් කළා. இவருடைய பயணத்தை மாற்றினார். දැන් තාර්සිස් යන නැවක් තියෙනවා. தர்சிசுக்கு போகின்ற නිනිවේට යන්නත් නැවක් තියෙනවා. நினைவுக்கு போகும் ஒரு கப்பல். හැබැයි මෙයා ගිහලා ටිකට් එක අර ගන්නවා. ஆனால் இவர் போய் டிக்கெட் வாங்குகிறார். තාර්සිස් වල ටිකට් එකක් දෙන්න. தர்சிசுக்கு போகும்படி. හැබැයි හදවත දන්නවා. ஆனால் அந்த மனசுக்கு මාව කැදෙව්වේ. என்னை அழைத்தது දෙවියන් වහන්සේ මට කිව්වේ தேவன் எனக்கு சொன்னது නිනිවේ යන්න. நினைவுக்கு போகும்படி. නිනිවේට යන්න. நினைவு මගේ වැඩේවා කරන්න. என் வேலை நீ දැන් මෙයා යනවා ගමනක්. இவர் ஒரு பயணம் போகிறார். වෙනස් ගමනක්. வேறே ஒரு பயணம். දැන් අකීකරුකම හටගන්නේ ஏன் கீழ்ப்படியாமை உண்டாகிறது දේව හඬ ඇහෙනවත් එක්කමයි. தேவனுடைய வார்த்தை கேட்டதோடு தான். අකීකරුකම හටගන්නේ ஏன் கீழ்ப்படிதல் ඔබේ ගමනේ නෙවෙයි. உங்கள் பயணத்தில் அல்ல ඔබේ සිතේ. உங்கள் மனசிலே இருந்து. ඒක හටගන්න මොහොත තමයි ஏன் அது உண்டாகும் நேரத்தில் දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම ඔබට එන අවස්ථාව. ஏனென்றால் தேவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ඔබ දේව සේවයට කැඳවන විට, உங்கள் ஊழியத்துக்கு அழைக்கும் දේව පණිවිඩ ඔබ අහන විට, தேவனுடைய செய்தி நீங்கள் கேட்கும் போது ඔබේ මතයට එරෙහිව දෙවියන් වහන්සේගේ මතය ඔබට එන විට உங்கள் சிந்தனைக்கு எதிராக தேவனுடைய சிந்தனை வரும் பொழுது ඔබ අකීකරුකමට පෙළඹෙනවා. நீங்கள் கீழ்ப்படியாமை போகிறீர்கள். ඒක හරි භයානකයි. அது பயங்கரம். මේ යෝනාගේ කතාව බලන විට இந்த யோனாவுடைய கதை பார்க்கும் දැන් போது මිනිහා දෙවියන් වහන්සේට අකීකරු වෙලා இவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் වෙන නැවක ටිකට් එකක් අරගෙන வேறே ஒரு கப்பலுக்கு டிக்கெட்டை මිනිහා ඒ නැවේ පතුලටම බැහැලා அந்த கப்பலுக்கு கீழே இறங்கி නිදා ගන්නවා. அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். හෝන් එක බෝක් ගාලා ගැහුවා. என் ஹோன் அடித்தது. නැව යනවා. கப்பல் புறப்பட்டது. ටිකක් දුරයි ගියේ. கொஞ்ச தூரம் தான் ඔබ දන්නවා போனார்கள். කුණාටුවක් ඇවිල්ලා என் ஒரு புயல் வந்து මේ නැවට යන්න බැරි වෙනවා. இந்த கப்பலால் போக முடியவில்லை. බඩු විසි කරනවා, නැව සැහැල්ලු කරනවා. ஏனென்றால் உள்ள கேக பொருட்கள் தேவர்கள். வீசினார்கள், මොනවා இலகுவாக்கினார்கள். කරත් හරියේ නැහැ. ஒன் என்ன செய்தாலும் சரி வரவில்லை. කපිතාන් කැප්ටන් කියනවා. பிறகு அதிலே கேப்டன் එක එක්කෙනා තම තමන්ගේ දෙයියන්ට මොර ගහන්න. ஒவ்வொருவரும் தன் தன் தேவனை வணங்கினார்கள். කවුරු හරි මේ පව්කාරයෙක් මේ නැවේ ඉන්නවද දන්නේ නැහැ. யாராவது ஒரு பாவி இங்கே இருக்கிறார்களோ කියලා ඒගොල්ලෝ தெரியாது අර පසයට දාන කතාවක් ඒක මාත් හරියට දන්නේ නැහැ. මොනවද පසයට දානවා කියලා එකක් දැම්මා. என்று சொல்லி அவர்கள் ஏதோ சீட்டு போட்டார்களாம். එතකොට කාටවත් වැටුන්නේ නැහැ. அது யாருக்கும் விலகவில்லை. එතකොට කැප්ටන් ආනවා තව කවුරු හරි මේ නැවේ ඉන්නවා. அந்த கேப்டன் கேட்டாராம், இன்னும் யாராவது இங்கே එතකොට இருக்கிறார்களா? කවුද මිනිහෙක් අර ඇතුලේ නිදාගෙන ඉන්නවා කියලා. ஒருவர் சொன்னாராம், யாரோ உள்ள தூங்கி අරගෙන එනවා කියලා කිව්වා. அவரை எடுத்து வரங்கள் கூப்பிட்டார்கள். අරගෙන ආවා මිනිහා. ඒ නැගිටිනවා. මෙච්චර විනාශය කළා තමුසේ නිදිත් නැගිටිනවා. என்றால் இவ்வளவு அழிவு வருகிறது, நீ தூக்கமா என்று මිනිහා கேட்டார்கள். නැගිටලා එනවා. இவர் எழும்பி வருகிறார். අපේ මනුස්සයා කවුද? யார்? යෝනා. அந்த யோனா. තමුසේ කවුද? நீ யார்? මිනිහා කියනවා මම ජීවමාන දෙවියන් වහන්සේගේ මිනිහෙක්. அவர் சொல்கிறான், ஜீவம் உள்ள தேவனுடைய மனிதன். දැන් මේගොල්ලෝ පසයට දානකොට එයාට වැටුණා. என்றால் இவர்கள் சீட்டு போடும்போது அவருக்கு விழுந்தது. අන්තිමට එයාට පිළිගන්න වුණා. கடைசியில் அது அவரை ஏற்றுக்கொள்ள දැන් පසයට වැටෙනකම ඉන්න ඕනද පිළිගන්න? என் சீட்டு ළඟ එක්කෙනාගෙන් අහන්න ඔයාට පසයට වැටෙනකම ඉන්නවද පිළිගන්න? என் சீட்டு விழுகும் வரை இருப்பீர்களா உங்களை ஏற்றுக்கொள்ள? සමහරුන්ට ඕක වැටෙන්නම ඕනේ නැත්තම් පිළිගන්නේ නැහැ. சிலருக்கு அதை விலகவே வேண்டும், இல்லாட்டி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். මෙයාට වැටුණා. இவருக்கு හොඳ விழுந்தது වෙලාවට. நல்ல நேரத்துக்கு. ඊට පස්සේ මෙයා කිව්වා ඔව් பிறகு சொன்னார், මං වැරදි ගමනක් යන්නේ. நான் ஒரு பிழையான මම பயணம். දෙවියන් වහන්සේට අකීකරු நான் ගමනක් යන්නේ. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு பயணம் මේකෙන් මේ මම නිසා තමයි මේ කුණාටු ඇවිල්ලා තිබෙන්නේ. என் நிமித்தம் தான் இந்த புயல் வந்திருக்கிறது. මොනවාට හොඳ මිනිහා වගකීම ගත්තා. என்றால் நல்லவர், இவர் தன் பொறுப்பை මම නිසා තමයි මේක වෙලා තියෙන්නේ. என் நிமித்தமே இது දැන් நடந்தது ඔයගලට என்று කරන්න වෙන කිසිවක් නැහැ. செய்ய வேற எந்த ஒரு வழியும் இல்லை. කුණාටුව නතර වෙන්න නම් என் புயல் நின்று போக வேண்டுமானால் මාව අරගෙන මූදර දාන්න. என்னை எடுத்து கடலிலே போட்டு වෙන விடுங்கள். උත්තරයක් නැහැ. வேற எந்த ஒரு வழியும் ඉතින් கிடையாது. කට්ටිය බැලුවා එහෙනම් කරමු වැඩේ. ஜனங்கள் பார்த்தார்கள், சரி அது செய்வோம். මේගොල්ලෝ යෝනව අරගෙන මූදර දාන්න. இவரை யோனாவை தூக்கி தண்ணீரை வீசினார்கள். දන්නද කුණාටුව නතර වුණා. தெரியுமா, அந்த அன்றே புயல் நின்று போனது. අපි අහන මුලින් ඉඳලා එක මිනිසයාගේ අකීකරුකම நாங்கள் பார்க்கிறோம், ஒருவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் මේ නැවට ලොකු විනාශයක් ගෙනාවා. இந்த கப்பலுக்கு ஒரு பெரிய அழிவு உண்டானது. මෙතන ස්වාමි පුරුෂය ඉන්නවනේ. இங்கே கணவன்மார்கள் இருக்கிறார்கள். ඔබ ඔබේ පවුලේ නැවේ කපිතාන්. நீங்கள் உங்கள் கப்பலிலே கப்பித்தானாக இருக்கிறீர்கள். ඔබේ තීරණ உங்கள் தீர்மானம் නැවේ ඉන්න අහිංසකයට බලපානවා. என் கப்பலில் உள்ள அப்பாவிகளுக்கும் தாக்கும், අපේ දරුවන්ට පවුලේ අයට. பிள்ளைகளுக்கு குடும்பருக்கு. ඔබ කපිතාන්. நீங்கள் கேப்டனாக இருக்கிறீர்கள். ඔබට සෙල්ලම් කරන්න බෑ. உங்களால் விளையாட முடியாது. ඔබේ තීරණ உங்கள் தீர்மானம் විනාශයද සාර්ථකත්වයද? என் அழிவா செழிப்பா? මොකද ඒ අනුව තමයි අනිත් අය ගමන් කරන්නේ. ஏன் அதன்படித்தான் மற்றவர்களும் செல்வார்கள். දැන් මොනවද උනේ මේගොල්ලෝ අරන් දැම්ම යෝනාව මුහුදට. என்ன நடந்தது? இவர்களை கடலிலே කුණාටුව தள்ளிவிட்டார்கள். නතර වුණා. ஏனெனில் புயல் நின்று போய்விட்டது. මිනිස්සු කෑ ගහලා ඒ දෙයියන්ට ප්‍රශංසා කරා. என் ஜனங்கள் தேவனை நன்றி சொன்னார்கள். දැන් කට්ටිය කතා වෙන්නේ නැති. අපි කලින් දන්නවනම්
නගින්න දෙන්නේ නැහැ මේ නැවට කියලා. என்றால் ஜனங்கள் பேசியிருப்பார்கள் முன்பு தெரிந்தால் இவரை கப்பலை ஏற கொடுத்திருக்க மாட்டோம். සමහරවිට කැප්ටන් තීරණයක් ගත්තත් දන්නේ ඊගාව මේ වරායට ගිහිල්ලා සෙනඟ නග්ග ගන්නකොට උඹලා දෙයියන්ට විරුද්ධව ගමන් කරන්නේ වුණා එන්න එපා කියලා කියනවා. கேப்டன் தீர்மானத்துக்கு தெரியாது அடுத்த துறைமுகத்துக்கு போகும்போது நீங்கள் தேவனுக்கு விரோதமா யாரும் இருந்தால் ජීවමාන දෙවියන් වහන්සේට අකීකරු වෙලා වෙන්නේ එන්න එපා කියලා කිව්වත් දන්නේ නැහැ. ஜீவமுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வரவே நம்ம சொன்னாரு මොකද தெரியாது. එයා හින්දා මුළු නැවම පීඩාවට පත් වෙනවා. அவர் நிமித்தம் முழு கப்பலுக்கே ඊට පස්සේ අපි දකිනවා දෙවියන් වහන්සේ ලොකු මාළුවෙක් එවනවා. நாங்கள் பார்க்கிறோம் பிறகு தேவன் ஒரு பெரிய மீனை එයා වේගෙන් එලා අරයව ගිල அது ගන්නවා. வேகமா வந்து அவரை அப்படியே கவிக்கொண்டது. දින 3ක් 3 நாள் මාළුවාගේ ආමාශයේ. ஏண்டால் அந்த மீனுடைய කොහොම வயிற்றிலே ඇද්දනේ? எப்படி ඔබ இருந்திருக்கும்? නිකන් ආමාශයේ තියෙන දෙයක් නිකන් දින 3ක් ඕනේ දිනකට පස්සේ ආක් ගාලා ආවොත් என்றால் வயிற்றிலே உள்ளது ஒரு நாள் வெளியே வந்தாலுமே ඒකම අපේ ඇතුළ තිබ්බ දේම එළියට ආපුවම අපට ගඳයි. எங்களுக்குள்ளே இருந்ததே வெளியே வந்தா எங்களுக்கு நாற்றமாக දැන් ඔක இருக்கும். තියන් හිටියේ ඇතුලේ. நீங்கள் உள்ளே வைத்திருந்தீர்கள். ඒතර ගඳ ආවේ නැහැ. හොඳ වෙලාවට දෙවියන් වහන්සේ නහය මෙතන තියලා තියෙන්නේ. ඒක මේ හරිය තිබ්බනම් ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා பெரிய අපිට. பிரச்சனை வந்திருக்கும். ආමාශයට ළඟ තිබ්බනම් හරිය අවුලක් இந்த වෙනවා. வயிற்று அருகே இருந்த பெரிய குழப்பம் வந்திருக்கும். ඇයි ඔක්කොම එනවා. ஏன் எல்லாமே வருகிறது? දැන් මෙතන වහලා කපාට දාලා ஏண்டல் සීල් இதெல்லாம் කරලා. மூடி எல்லாம் சீல் දැන් මෙතන අපේ ගලනාලේ ළඟ තියෙනවා. ஏண்டல் இந்த தொண்டைக்குழி இருக்கிறது. මේ අපේ මොනවාද මේ ආහාර මාර්ගයේ ගිහිල්ලා ஏண்டல் நாங்கள் ආමාශයට எடுக்கிற විවෘත போய் වෙන තැන அந்த குடலுக்குள்ளே අර போய் බලලා මෙහෙම ගිහලා මෙහෙම ஏண்டல் ஒரு එකක් குடல் பை இருக்கிறது அதிலே. ඒ ගලනාලේ කපාටයක් තියෙනවා. ஏண்டல் அந்த குடல் பை උඩින් එද්දි ඇරෙනවා. ஏண்டல் அது අහරෙන් ආවොත් වැහෙනවා. ஏன் மற்ற பக்கம் வந்தா அது நின்று போயிருக்கும். එහෙම එකක් තියෙනවා මෙතන. அப்படி ஒன்று இருக்கிறது. ඉතින් ඕකෙන් අර අහරේ තියෙන ගඳ මෙහාට එන්නේ නැහැ. ஏண்டல் உள்ளே இருக்கிற நாற்று மேலே வராது. සමහර අයගේ ඔය ටික කාලයක් යනකොට ඕකේ මොන හරි වෙලා සිදුරක් හැදෙනවා. ஏண்டல் சிலருக்கு அதிலே එතකොට අපි කතා කරද්දී පොඩ්ඩක් ඈත් වෙන්න ඕනේ යාගේ. அந்த நேரம் நாங்கள் பேசும்போது கொஞ்சம் தூரமாக இருந்து ඇයි பேச යාගේ வேண்டும். කටින් ගඳ එනවා. ஏண்டல் அந்த வாயிலே நாற்றம் வரும். කවුරු හරි තරහ වෙන්න එපා. யாரும் கோபிக்க வேண்டாம். එහෙම නේද? සමහර අය කතා කරද්දී අපි චුට්ටක් ඈතට වෙනවා. சிலர் பேசும்போது நாங்கள் கொஞ்சம் එහෙම නැත්නම් එයා මේ පැත්තෙන් ඉන්නකොට අපි අර අහසේ පියාඹන පක්ෂීන් දිහා බලලා එයාත් එක්ක කතා කරනවා. நாங்கள் வேறே பக்கம் பார்த்து கொண்டு பறவைகளை මං හරි අමාරුවට පත් වෙන තරම් තමයි සූකිරීමේ මේ සාක්ෂි අහන වෙලාව. ஏண்டல் சுகமலின் கூட்டத்திலே சாட்சி கேட்கிற நேரத்தில் நான் අයි මේ கஷ்டமாக කට අරින්න නැතුව පැයක් විතර දේශනාව අහගෙන ඉඳලා ஏண்டல் வாய் திறக்காமல் ஒரு அவர் மட்டும் අර අහරෙන් ලීක් වුණ ඔක්කොම ඒවා කටට ඇවිල්ලා. அங்கே உள்ளது எல்லாமே வாய்க்கு வந்து ඉද්දී සුව වෙනවා. இங்கே சுகமாவார். ඊට පස්සේ සාක්ෂි කියන තමයි මෙතෙන් වෙලා කට අරින්නේ. சாட்சி சொல்லி இங்கே வந்து வாய் මං திறப்பார்கள். අහනවා දැන් මේ සද්දේ දිදි ගාලා මේන මං ලං වෙලා "ඔයාට මොකද්ද හොඳ උනේ?" கேட்பேன், என்ன පාස්ටර් කියනකොට මං ටක් ගාලා මෙහෙම වෙනවා. பாஸ்டர் சொல்லும்போது தக்க இந்த பக்கம் திரும்பி விடுவேன். අර කපාට සිදුරු වෙච්ච කට්ටිය. ஏண்டல் அது ஓட்டையாக இருக்கிறது உள்ளே. ඉතින් අපහසු වේ වෙලාවට. கொஞ்சம் கஷ்டம் அந்த நேரம். මං පොඩ්ඩක් ඈතින් ඉන්නවා. நான் கொஞ்சம் ஓரமாக இருப்பேன். ඒක විවිධයි. ඒක අපි කතා නොකරමු. දැන් මං අහන්නේ යෝනා ගිහිල්ලා නතර වුණේ කොහෙද? நான் சொல்லுகிறேன் யோனா எங்கே போய் දැන් தங்கினார்? අපේ ආමාශය මොච්චර ගඳයි නම් අර මුහුදේ ජරාව ගන්න මාළුවගේ ආමාශය කොහොම තියෙන්නේ නැද්ද? குடலுக்குள்ளே இவ்வளவு நாற்றங்கள் අපි சொன்னால் හොඳ அந்த හොඳ மீனுக்குள்ளே කෑම நாற்றங்கள். කන අය. நாங்க நல்ல நல்ல අපි சாப்பாடு ඩෝනට් කාලා ඩෝනට් නේද? சாப்பிட்டு. අපි නිකන් නට් කාලා හරිද? சும்மா nuts சாப்பிட்டு. අපි කේක් කාලා நாங்கள் cake බුරියානි தின்று. හොඳ කෑම කාලා நல்ல- ෆ්‍රෙෂ් நல்ல சாப்பாடு නේද? පළතුරු කාලා ஏண்டல் එළවලු கழுதைகள் කාලා சாப்பிட்டு மரக்கறி අපේ ආමාශෙම ගඳයි. எங்கள் குடலே நாற்றமாக இருக்கிறது. මුහුදේ තියෙන ඔක්කොම ජරාව කාපු මාළුවගේ ආමාශය කොහොමද என் තින්නත් கடவுள දන්නේ? எல்லா அசிங்கத்தை திங்கிறதா මේක ඇතුලේ දින 3ක් இதற்குள்ளே 3 நாள் මේ යෝනාට ඉන්න වෙනවා. இந்த யோனாக்கு இருக்க நேரிட்டது. ඇයි? ஏன் ඇයි? ஏன் ඇයි? ஏன் ඇහුන්නේ නැහැ මට. අකීකරුකම අපිව තල්ලු කරනවා ගඳ ගහන ජීවිතයක. என்றால் கீழ்ப்படியாமை எங்களை தள்ளுகிறது ஒரு நாற்றமான ஒரு வாழ்க்கைக்கு. කී දෙනෙක් කැමතිද ඒකට? எத்தனை பேர் அதுக்கு விருப்பம்? කී දෙනෙක් කැමතිද ඒකට? எத்தனை பேர் விரும்புவீர்கள்? එහෙනම් அப்படியானால் කීකරු වෙන්න. கீழ்ப்படியுங்கள் දෙවියන් වහන්සේගේ හඬට. தேவனுடைய குரலுக்கு. මම අවසානයේ එන්න කැමතියි. நான் ஒரு முடிவுக்கு வர விரும்புகிறேன். ගොඩක් අය அநேகர் අද දවසේ පීඩා විඳින්න හේතුව කිතුණුවන් ගැන මම කතා කරා. நான் கிறிஸ்தவனை பற்றி நான் சொல்லுகிறேன். අකීකරුකම. கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு காரணம் අකීකරුකම. கீழ்ப்படியாமல் අද ඔබ இருக்கிறது. අඬනවා නම්, இன்று நீங்கள் அழுவீர்கள். අද ඔබ මානසික වැටිලා නම්, இன்று நீங்கள் மனநிலை விழுந்திருப்பீர்கள். මොනාරි පීඩාවක ඉන්නවා නම්, ஏதாவது ஒரு உபத்திரத்தில் இருப்பீர்களானால் ඔබ ගත්තු තීරණය වැරදක්. நீங்கள் எடுத்த தீர்மானத்திலே ஒரு தவறு. ඔබ අකීකරු වෙලා. நீங்கள் கீழ்ப்படியாமல் සමහර අකීකරුකම් ආදාමට වගේ ජීවිත කාලෙම හදාගන්න බැරි වෙනවා. சில கீழ்ப்படியாமை ஆதம் போல வாழ்க்கை முழுவதுமே சரிப்படுத்த கஷ்டமாக இருக்கும். සමහර අකීකරුකම් යෝනා වගේ சில கீழ்ப்படியாமல் இருப்பது පීඩාවක් විඳලා ඊට පස්සේ නිදහසක් ஏன் ලබනවා. ஒரு உபத்திரத்தை பற்றி பிறகு ஒரு ஆறுதல் கிடைக்கும்.
සමහර අකීකරුකම් சில கீழ்ப்படியாமை පේත්‍රස් වගේ பேதுருவை போல ජීවිතේ වෙනසක් ඇති කරගන්නවා. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ආමේන්. ஆமென். ඒ නිසා විවිධ ආකාරයෙන් අකීකරුකම එක එක්කෙනාගේ ස්වභාවයේ தත්ත්වය ගන්න ඒ මොකක්ද කියන කාරණාව මත ඒක වෙනස් වෙනවා. என்றால் பலவிதமான கீழ்ப்படுதல் ஒவ்வொருடைய தேவைகள் பிரச்சனைகள் நிமித்தம் ஏற்படும். මයිකගේ සමහර අකීකරු වුණාම ඒක ජීවිත කාලය අර ආදාම්ට වගේ නැවත හදාගන්න බැරි අකීකරුකම් තියෙනවා. ඒ කියන්නේ ආය හැරෙන්න බෑ. என்னால் சில கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஆதாமை போல மறுபடியும் தரப்படுத்த முடியாத நிலையில இருக்கிறது. මේක නොබ අවදියෙන් ඉන්න. இதை பற்றி நீங்கள் විශේෂයෙන්ම තරුණ අයට කතා කරන්න කැමතියි. விசேஷமாக நான் இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். සමහර අයගේ විවාහය சிலருடைய திருமணம் නේද ඒ වගේ දේවල් වලදී அதே போன்ற காரணங்களிலே ඒගොල්ලෝ ගන්නවා අකීකරු තීරණ. அவர்கள் எடுப்பார்கள் கீழ்ப்படியாத අකීකරු තීරණ. கீழ்ப்படியாத தீர்மானம். සමහරේ තීරණයම මට කරලා දෙන්න කියලා කෑ ගහනවා. சிலம் அவர்கள் சொல்வார்கள் அந்த தீர்மானத்தில் எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று சொல்வார்கள். ඊයේත් එක ළමෙක් ආවා. நேற்று ஒரு பிள்ளை ඒ ළමයාගේ හිත හරි දැඩි. அந்த பிள்ளையுடைய மனசு மிக கடுமையானது. ගෑනු ළමයි. ஒரு பெண் பிள்ளை. මගේ පුතේ මේක නවත්තන්න. நான் சொன்னேன் மகளே இதை நிறுத்துங்கள். බෑ පාස්ටර්. முடியாது பாஸ்டர். මම දැන් සමහරු ළමයි නතර කරේ නැතත් ඒ වෙලාවේ හරි කියලා යනවා. හා சில පාස්ටර්. பிள்ளைகள் சொல்வார்கள் முடியாவிட்டாலும் அந்த நேரம் சரி என்று சொல்லி சொல்வார்கள். මෙයා කිව්වා இவர்கள் சொன்னார்கள் බෑ. முடியாது. මට යා ඕනේ. எனக்கு அவர்கள் வேண்டும். අර අම්මගේ ඇස් වලින් වැටෙනවා නිකන් ගල් කැට වගේ කඳුළු. அந்த அம்மாவுடைய கண்ணிலே கல்லுகள் போல் கண்ணுடைய விழுந்தது. මේ ළමයා කියනවා இந்த பிள்ளை சொன்னார்கள் මට යා ඕනේ. எனக்கு அவர் வேண்டும். මට උත්තර නැති වෙලා ගියා. எனக்கு அது கொடுக்க பதில் இல்லாமல் போனது. මම විනාඩි 5ක් විතර උඩ බලන් ඉඳලා ඊට පස්සේම කතා කරන්න ගත්තා. நான் ஒரு 5 நிமிடம் மட்டும் மேலே பார்த்து මම பிறகு යාඥා பேச කරා ඇත්තටම நான் ස්වාමීන් உங்களை ஜெபித்தேன் ஆண்டவரே මොනවද කරන්න ඕනේ? என்ன செய்கிறது මට උත්තරයක් දෙන්න ස්වාමීන්. எனக்கு ஒரு பதில் தாருங்கள் ஆண்டவரே என்று ඊට පස්සේ මම අවශ්‍ය දේවල් ටිකක් කතා කරා. பிறகு தேவையானது நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ඒතර මට උත්තරයක් නැහැ. ඒක දෙවියන් වහන්සේ මග පෙන්වුවේ. ஏன் எனக்கு பதில் இல்லை தேவன் එයා දුන්න வழிகாட்டி- උත්තරේට அவர்கள் கொடுத்த பதிலுக்கு මට නවත්තන්න බෑ. என்னால் நிறுத்த දන්නවද முடியாது. මේ වගේ ගන්නවා තීරණ? இப்படி ஒரு தீர்மானம் எடுப்பார்கள். මේගොල්ලෝ දන්නේ නැහැ අනාගතේ මොකද්ද වෙන්න යන්නේ කියලා. இவர்களுக்கு தெரியாது எதிர்காலம் என்ன நடக்கிறது என்று. අනාගතේ වෙන විපත්තිය වින්නහිය මොන වගේ එකක්ද? ஏன் எதிர்காலத்திலே வருகின்ற தேரෙන්නේ. துன்பங்கள் எப்படிப்பட்டது அது ගන්නවා புரியவில்லை. තීරණයක්. எடுப்பார்கள் தீர்மானம் හොඳයි එයා කියලා. நல்லம் அவர்கள் என்று ජීවිත කාලේ வாழ்க்கை සමහර முழுவதும் දරුවෝ ලැබිලා சில பிள்ளைகள் අවුරුදු කසාද බැඳලා අවුරුදු 20ක් විතර ගියාට පස්සේ என் திருமணம் செய்து 20 வருடங்களுக்கு போன பிறகு ඕම් ප්‍රශ්න පටන් ගන්නවා. இதோ பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. එදාට මම අර කිව්ව ආදාම්ට වගේ රිවර්ස් ஆண்டு ගියර් நான் නැහැ. சொன்னது போல ஆதாமை போல ரிவர்ஸ் கியர் இல்லை. දෙවනසේ කරගෙන කඩුවක් තියලා කිව්වා එන්න එපා මේ උයන පැත්තේ. தேவன் சுற்றுகிற பட்டயம் வைத்திருக்கிறார் வரவே ආයේ ජීවනයේ ගහෙන් කන්න බෑ. ஏன் அந்த ஜீவ விருட்சத்தில் சாப்பிட කෙලිම முடியாது. අයින් කරලා දැම්මා. எல்லாமே அகற்றி விடுவார். ඒ වගේ ඒ සමහර තීරණ වලට හැරෙන්න බෑ ආපහු. சில தீர்மானங்களுக்கு திரும்ப முடியாது மறுபடியும். ඒ කාලය ගිහිල්ලා. என் காலங்களை கடந்து விட்டது. දැන් හැරෙන්න බෑ. இப்ப திரும்ப ඒ முடியாது. නිසා அதனாலே කීකරුකම පුදුම ආශිර්වාදයි ජීවිතේට. கீழ்ப்படுதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ඒ வாழ்க்கையிலே. නිසා ඔබගේ දෙමාපියන්ට කීකරු වෙන්න. அதனால் பெற்றோர்கள் கீழ்ப்படியுங்கள். ආත්මික නායකයන්ට කීකරු වෙන්න. ஆவிக்குரிய தலைவர்கள் right கீழ்ப்படியுங்கள். ඒ දේ හරි වැදගත්. அது மிக මම முக்கியம். ගොඩක් ආශිර්වාද ලැබලා තියෙනවා. நான் மிக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். නායකයන්ට කීකරු වෙලා. தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து සමහරට එයා කියන එක නිකන් මොකද්ද වගේ. சிலர் அவர்கள் சொல்லும்போது ஏதோ ஒன்று හැබැයි போல இருக்கும். බැන බැනුම් අහගෙන කීකරු වෙලා. ஆனால் திட்டு வாங்கே கீழ்ப்பட்டிருக்கிறேன். මට මතකයි ගාල්ලේ සුභාරංචි මෙහෙ ලෑස්ති කරන්න ගියපු වෙලාවේ காலையிலே ஒரு சுவிசேஷ கூட்டம் ஆரம்பிக்க போன நேரத்தில் මාස දෙකක් විතර මම ගාල්ලේ හිටියේ. ஒரு 2 மாதம் மட்டும் காலையில இருந்தேன். ගිහිල්ලා ඒක ලෑස්ති කරලා ගොඩක් මහන්සි වුණා. அங்கே மிக கஷ்டப்பட்டது ஆயத்தமாக. හෙට සුභාරංචි මෙහෙ පටන් ගන්න කියලා අද ඩ්‍රම් සෙට් එකක් ඕනේ කියලා කිව්වා. நாளைக்கு கூட்டம் ஆரம்பிக்கப்பது இன்றைக்கு ட்ரம் செட் தேவைப்பட்டிருக்கிறது. දැන් ඇහුවා පාස්ටර්ස් ලගෙන් චර්ච් වල ඩ්‍රම් සෙට් තියනවද? பேச்சுகளை போய் கேட்டோம் ட்ரம் செட் இருக்கிறது. ඔක්කොම කිව්වා නෑ 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 නෑ. இல்லை 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 එක පාස්ටර් කෙනෙක් කිව්වා තියෙනවා. ஒரு பாஸ்டரும் இருக்கிறது. හැබැයි මම දෙන්නේ නැහැ කියලා කිව්වා. ஆனா நான் தர மாட்டேன் என்று சொன்னார். මම කිව්වා අයියෝ එහෙම කරන්න එපා පාස්ටර් නෑ சொன்னேன், නෑ. அப்படி මම ඕගොල්ලන්ගේ ඔය පාස්ටර් රාජේන්ද්‍රන්ට කැමති නෑ කියලා කිව්වා. அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு பாஸ்டர் ஆஞ்சநேயருக்கு நான் මම කිව්වා விருப்பமில்லை. පාස්ටර් රාජේන්ද්‍රන් නටන්න නෙමෙයි ඩ්‍රම් එක ගහන්න දෙවියන් වහන්සේට කියලා. பாஸ்டர் ஆஞ்சநேயர் மாடியில் ட்ரம் அடிப்பது தேவனுக்கு என்று சொன்னேன். නෑ නෑ මම ඔය සුව මෙහෙවට කැමති නෑ කිව්වා. அவர் சொன்னார் நான் அந்த මටත් දිය වැඩි ආව කියලා කිව්වා. எனக்கும் சக்கரை வேதனை சொன்னார். ඉතින් මම ඒ ඩ්‍රම් එක දුන්නත් එපා කියන මට්ටමට මගේ හිත හැදුනා. நான் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லிக் கூட හෙට දේව මේ අද ඩ්‍රම් සෙට් එකක් හොයන්න. என்ன நாளைக்கு கூட்டம் இன்றைக்கு ட்ரம் செட் தேவை. බැලුවා බැලුවා හවස වෙනකම් බැලුවා නෑ. தேடி தேடி மாலை வரைக்கும் தேடணும் இல்லை. ගැව්වා කෝල් එකක්. හෑන්ඩ් ෆෝනුත් නෑ. call இல்லை, කමියුනිකේෂන් handphone එකට ගිහලා ගත්තා කෝල් එකක්. ஒரு கம்யூனிகேஷன்ல போய் கால் எடுத்தேன். මේ ලොකු පාස්ටර්ට පාස්ටර් රාජේන්ද්‍රන්ට என் பெரிய එයා பாஸ்டர் වෙලාවේ කොයිද රටවල් වල සුභාරංචි කතා කරන්න ගිහලා ලංකාවට ආව විතරයි. அந்த நேரம் அவர் எங்க வெளிநாட்டுக்கு போய் இலங்கை வந்தது மட்டும்தான். මං කිව්වා මේ අපි බ්‍රදර් කියලා කරා මං කිව්වා බ්‍රදර් ඩ්‍රම් සෙට් එකක් නෑ. பிரதர் ட்ரம் செட் ஒன்று இல்லை. කියපුවා කියන්න බෑ මට. அவர் சொன்னது எனக்கு சொல்ல முடியாது. අන්තිමට අහුව වචනේ තමයි උඹ අලසයා කියන එක. எனக்கு கடைசியில் சொன்னார்கள் நீ அசதியாய் இருக்கிறாய் என்று.
ඒක ටිකක් ඇතයි වගේ වා කියපු එක. වසලයා වගේ මට ඇහුනේ. අසදියා. ඒචර හොඳ නැහැ. උඹ අලසයා කියලා කිව්වා. என்றால் நீ அசதியா இருக்கிற என்று சொன்னார். කොච්චර කැතයි බාන්න දෙමළ භාෂාවෙන් ඒක කියද්දි. ඒක වැදුනා වැඩි. පස්සේ මම නන්දන සහෝදරයා හිටියා. நந்தன் එයාත් ගාලේ හිටියා මාත් එක්ක ගිහිල්ලා. அவரும் காலையில இருந்தார். මම මොකද ගන්න ඩ්‍රම් සෙට් එකක් ගන්න ඕනේ. நான் கேட்டேன் ட்ரம் செட் ஒன்று வேண்டும். ඒ අංශ කියනවා ජෙනරේටර් එකත් හොයන ඔය පැත්තෙන් කියලා. அந்த நேரத்தில் ஜெனரேட்டர் மட்டும் தேடி என்று சொன்னார். හිට දේව මේ. අර ඩ්‍රම් සෙට් එක ගන්න ඕනේ ජෙනරේටර් හොයන්න ඕනේ. ட்ரம் செட் தேட வேண்டும் ஜெனரேட்டர் தேட வேண்டும். දැන් අපි යනවා ජෙනරේටරේ ඉතින් ඩ්‍රම් සෙට් එකට වඩා වටින දෙයක් නේ. යමු. ஜெனரேட்டர் ட்ரம் செட்டை பார்க்கலாம் அது தேவை. ජෙනරේටර් එක ආරංචියක් හම්බුණා. කුරුණෑගල්ලා මොනවා හරි කරගන්න බා ගාල්ලි ගිහිල්ලා. குருநாங்க ஏதாவது செய்யணும். காலையில் என்ன செய்வது? ඉතින් මේ කට්ටියන් අහන් ගියා ජෙනරේටර් එකක් හොයන්න. அங்கும் இங்கும் நான் ஜெனரேட்டர் தேடி போனேன். දේව කරුණාව කියන්නේ தேவ கிருபை என்று දැන් මෙයාත් ඉතින් හිමීට යන මනුස්සයා නෙවෙයිනේ. இவர் சும்மா மெதுவா போகிறார். එක පාට මම මේ පැත්ත බැලුවා. நான் திரும்பி අපි பார்த்தேன். යනවා ජෙනරේටර් එකක් හොයන්න. நான் ஜெனரேட்டர் தேடி போய் கொண்டிருந்தோம். මම එක පාට කඩයක් සිංගාල මාරු වුණා. ஒரு கடை தாண்டின உடனே යනකොට මම දැක්ක බබල්ස් පුරවල වගේ තියෙනවා. நான் பார்த்தேன் பபல்ஸ் எல்லாம் நிறைய මම ගාව නවත நிப்பாட்டு අර මියුසික් කඩයක් වගේ බෆල් පුරවල තියෙනවා දැක්කා ஒரு කියලා. மியூசிக் கடை போல் பப்பல் ඒ இருந்தார். ඩ්‍රම් සෙට් එක ඔළුවේ තියෙනවනේ මම හරවල යන් කියලා. நான் திரும்பி போய் பார்த்தேன். කියනකොටම කිලෝමීටර් භාගයක් විතර ගිහිල්ලා යාව මම හරවනවා. அப்படி சொல்லும் போது 1/2 கிலோமீட்டர் மட்டும் போய் மறுக்க திரும்பி வந்தோம். එද්දි මම කිව්වා මේ කඩේ තමයි දැක්කේ. வந்து இந்த கடை தான் பார்த்தோம். බලපුවම මේ පොඩි පෙට්ටි දෙකක් තිබ්බේ. ஒரு சின்ன ரெண்டு பெட்டி தான் இங்க இருந்தது. අඩි එකමාරක් විතර උස என் ஒன்னு ரெண்டு පෙට්ටි දෙකක් තියලා මිනිහා කැසට් එකක් දාලා ජෝතිපාලගේ සින්දු යනවා. என்ன ரெண்டு பெட்டி வைத்து මොන මියුසික් කඩයක්ද ඒක තේ කඩයක්. அது ஒரு தேநீர் கடை ஒன்றது. ඉතින් මාර රැවටිලා. என் பெரிய ஒரு ஏமாற்றம். නැවැත්තුවනේ. திரும்பி ඒ හින්දා அதனாலே මම මොකක් හරි වෙන්න අහමු කියලා ஏதாவது මම මේ கேட்போம் என்று சொல்லி අයියේ මේ ඩ්‍රම් සෙට් එකක් හොයාගන්න තැනක් නැහැ. அண்ணா அந்த ட்ரம் செட் ஒன்று தேட இங்க ඩ්‍රම් සෙට් එකක්ද? ட்ரம் செட்டா මේ වල කොහෙද? මම අපි මේ දේව මෙහක් තියෙනවා. நான் ஒரு கூட்டம் ආ இங்க දේව இருக்குது. මෙහා. අර පල්ලියක් තියෙන්නේ අර මේ කියලා මට තැන කිව්වා. අර ඊට මේ කිලෝමීටර් භාගයක් මෙහා පැත්තේ මේ කුලියට දෙන තැනක් තියෙනවා. එතන බලන්න அவர் කියලා சொன்னார், කිව්වා. ஒரு சேச்சன் சொன்னது பக்கத்திலே கூலிக்கு கொடுக்கிற இடம் இருக்குன்னு சொன்னார். ජෙනරේටර් බලාගෙන ஜெனரேட்டரை අතෙන්ට பார்த்து එද්දි அங்கே வரும்போது අපි නැතර වෙලා ඉන්න තැන ඉල්ල කිලෝමීටර් භාගයක් මෙහා ඩ්‍රම් සෙට් තියෙනවා. நாங்க தங்கி இருந்த இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல அந்த இடத்துக்கு. ඉතින් අර බැනුම හරි අලසයා. அந்த திட்டு நல்ல அசதியானவர் என்று சொல்லி හොයලා නැහැ. හොයලා නැහැ. தேடவில்லை. ඉතින් මම ඒක අරගත්තා. நான் பிறகு வாங்கினேன். ලොකු ගානක් දීලා ගන්න ඕන එකක් දවසකට රුපියල් 500 ගාන රෙන්ට් කරේ. என்ன ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ரெண்டுக்கு. ඉතින් ඒ වගේ මේ නායකයෝ අපිට බයිනව නේද? என் தலைவர்கள் எங்களை திட்டுவார்களே, අපි ඒගොල්ලන්ට බැනලා හරියන්නේ නැහැ. நாங்கள் அவர்களை திட்டி சரி வராது. ඒ බැනුමම අපිට ආශිර්වාදයක් වෙනවා. என்றால் அவர் கொடுக்கின்ற திட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் ඉතින් මම තව කියන්න ගොඩක් දේවල් තියෙනවා. என்று சொல்ல அநேகம் එක இருக்கிறது. වෙලාවක් ඒ කියන එක ඇහුවේ නැතුව ஒரு நேரம் அவர் சொன்னது கேட்காமல் හොඳ අපේ භාෂාවෙන් කියොත් හොඳ පරිප්පුවක් කෑවා. எங்கள் பாஷையில் சொன்னா நல்ல කිලෝ එක 60ට තියෙන කාලේ. என் 60 ரூபாய்க்கு இருக்கிற காலம். කිලෝ එක 50ක් 60ක් ඒ කාලේ. එන්ද ඒ කාලේ ඒ පරිප්පුවක් කෑවා. ඇයි නායකයා කියපු එක ඇහුවේ නෑ මම. என் தலைவர் ඒ කියන්නේ එයා යමෙක් ගැන මෙහෙම කිව්වා මම එයාට වඩා අනුකම්පා කරන්න ගියා. என்றால் அவர் ஒன்று சொன்னார், நான் அவரை பார்க்கலும் ඒ இறக்கத்தை අමතක காட்ட වෙන්නේ නැති පරිප්පු ඒවා. என் நல்ல பருப்பு ඒ නිසා අපි දෙමාපියන්ට කීකරු වීම, நாங்கள் பெற்றோர்களுக்கு கீழ் ගුරුවරුන්ට කීකරු වීම, என் ஆசிரியர்களுக்கு கீழ் ආත්මික නායකයන්ට කීකරු වීම ஆவிக்குரிய தலைவருக்கு கீழ்ப்படுகிறது. හරි වැදගත්. இது மிக முக்கியம். දෙවියන් වහන්සේට වගේ. தேவனைக்கு போல. දැන් පළවෙනි පේදුරු 4:17 සහ 18 බලලා අපි අවසන් කරමු. 1 பேதுரு 4:17 நாங்கள் பார்த்து முடிப்போம். කීකරුකම සම්බන්ධව කතාව බලාගෙන එද්දී என் கீழ்ப்படுதலை குறித்து நாங்கள் கதையை பார்த்து வரும்போது පේත්‍රස් මෙහෙම කතාවකුත් කියනවා. பேதுரு இப்படி ஒரு கதை சொல்லுகிறார். මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறார்? 17 17 න්‍යාය මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ සිට විනිශ්චය පටන් ගන්නට කාලය පැමිණ තිබේ. එය පළමු කොට අප ළඟ සිට පටන් ගත්තොත් දෙවියන් වහන්සේගේ සුභාරංචියට කීකරු නොවන්නන්ගේ අන්තිමය කුමක් වන්නේද? ධර්මිෂ්ඨය අමාරුවෙන් ගැලවේ නම් අභක්තිකයාද පෞකාරයාද කොතැන පෙනේද? දැන් මෙතන කියනවා දැන් විනිශ්චය ආරම්භ වෙන්න යනවලු. என்றால் இங்கே சொல்லப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போகிறதாம். කොහෙන්ද පටන් ගන්න යන්නේ? எங்கே ஆரம்பிக்க போகிறது? ඔලු කොහෙන්ද පටන් ගන්න යන්නේ? පෙට්‍රල් ෂෙඩ් එකේ ඉඳලා. කොහෙන්ද විනිශ්චය ආරම්භ වෙන්නට යන්නේ? எங்கே நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போகிறது? නෑ පිළිගන්න වෙනවා. දැන් නොකිය හිටියත් පිළිගන්න වෙනවා. என்று சொல்லாமல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வருகிறது. ආපෝ කියන්නේ සිංහල භාෂාවෙන් කියන්නේ ඊට පස්සේ දෙමළ භාෂාවෙන් කියන්නේ කොහෙන්ද පටන් ගන්න යන්නේ? ඔබ බලාගන්න මේ ඩිස්ප්ලේ වෙලා තියෙනවා. රයිට්? මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ ගෘහයේ සිට විනිශ්චය පටන් ගන්නට කාලය පැමිණ තිබේ. කොහෙන්දද විනිශ්චය පටන් ගන්න යන්නේ? எங்கிருந்து வருகிறது? සභාවේ ඉඳලා. சபையில இருந்து வருகிறது.
එහෙනම් අකීකරුවන්ට ප්‍රතිඵල හම්බෙන්නේ නැහැ ඉස්සල්ලාම කොහේ ඉන්න කට්ටියද? என் கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு முதலாவது பலன் எங்கிருந்து கிடைக்க போகிறது? සභාවේ. சபையில இருந்து கிடைக்க போகிறது. මේක තද කීමක් නේ. ஏனென்றால் இது கடுமையான சொல் அல்லவா இது? එහෙමද? අර යේසුස් වහන්සේගේ කාලේ හිටපු කට්ටිය කිව්වා වගේ. இயேசு ඒක දරා ගන්න අමාරුද? போல தாங்க கஷ்டமா இது. සභාවේ என் சபையில இருந்து අකීකරුවන්ට දඬුවම ලැබෙන්නට යන්නේ. என் கீழ்ப்படியாமல் විනිශ්චය ආරම්භ වෙන්නට යන්නේ. நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கப்பட போகிறது. එතනින් පටන් අරගත්තාම அங்கே ஆரம்பித்த பிறகு එතන යටින් ලියලා තියෙනවා அங்கே கீழே எழுதப்பட்டிருக்கிறது, ධර්මිෂ්ඨයාත් අමාරුවෙන් ගැලවෙන්නේ නම්. என் நீதிமானோ கஷ்டப்பட்டு தப்புவாராம். එතකොට කීකරුකම කියන එක ආරක්ෂා කරගන්න හරි අමාරුයි. என் கீழ்ப்படிதல் என்பது பாதுகாக்க மிக கஷ்டம். දැන් බලන්න ඔබේ ගෙවත්ත உங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள். මල් පැලයක් හදාගන්න කොච්චර අමාරුද? ஏன் ஒரு பூமரத்தை நட்ட எவ்வளவு கஷ்டமாக හැබැයි இருக்கிறது. බලන්න වල් පැල නිකාම බෝ වෙනවා. பாருங்கள், காட்டு செடிகள் சும்மாவே முளைக்கிறது. ඒ වගේ මිනිස්යන් નિરાයාසයෙන්ම යොමු වෙන්නේ අකීකරුකමට. அதே போல மனிதன் சும்மாவே தோண்டப்படுகிறான். එතකොට ධර්මිෂ්ඨයෙකුත් කීකරු වෙන්නේ හරි අමාරුවෙන්. ஏன் நீதிமான் கூட கீழ்ப்படியே கஷ்டம் என்று ඒකයි சொல்லுகிறது. මං කිව්වේ දැන් යෝනා අකීකරු වුණා අනාගත වක්තෘගෙන. ஏன் யோனா கீழ்ப்படியாமல் போன ஒரு මම தீர்க்கதரிசியாக හිතන්නේ මේ இருந்து පළවෙනි රාජාවලිය 16 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි වගන්තිය විතර මගේ මතකේ හරිනම් ලියලා තියෙනවා යෝනා ගාත් හෙපර් කියන ප්‍රදේශයේ අනාගත වාක්‍ය කියලා ගොඩක් ප්‍රසිද්ධ වුණ කෙනෙක්. என்றால் 1 ராஜாக்கள் 16 17 அந்த ஒரு இடத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற ගාත් சொல்லப்பட்டிருக்கிறது. හෙපර් කියන පළාත. காத் கெப்பர் சொல்கிற அந்த இடத்திலே හරි ප්‍රසිද්ධ කෙනෙක්. அது ஒரு பிரபலமான ஒருவர் அவர். ඒකනේ ඔහුට පොතක් වෙන් උනේ. அதுக்காக தான் அவருக்கு ஒரு හැබැයි புத்தகம் එයාගේ ජීවිතේත් அவருடைய வாழ்க்கையிலையும் දවසක අකීකරු වුණා. ஒரு நாள் கீழ்ப்படியாமல் போனார். ඒක මං කිය මේක විවිධ අවධිවල එන්න පුළුවන්. இது பல தருணத்திலே ඒකයි வரலாம். පෛදුරුතුමා කියන්නේ ධර්මිෂ්ඨයත් අමාරුවෙන් ගැලවෙන්නේ නම්. அதான் பேதுரு சொல்கிறார், நீதிமான் கூட கஷ்டத்தோடு தான் தப்புவாராம். අභක්තිකයාද පව්කාරයාද කොතන පෙනේද? ஏன் பக்தி இல்லாதவனும் பாவினும் எந்த இடத்திலே இருப்பார்கள்? ග්‍රාමීය උදාහරණයක් වශයෙන් කිව්වා. ஒரு கிராமத்தின் கதையிலே சொல்லுவோம். යකඩ මල්ලටම ගුල්ලෝ ගැව්වනා. ஏன் இரும்பு பைக்கே குள்ள நடித்தா, පම් මල්ලට කවර කතාද කියලා කතාවක් ஏன்னா තියෙනවා. ஞான பைக்கு என்ன கதை என்று ඉතින් ඒ சொல்லப்படுகிறது. නිසා அதனாலே මේ කීකරුකමට ඇතුල් වීම දෙවියන් වහන්සේ අපෙන් හැම වෙලාවකම බලාපොරොත්තු වෙනවා. இந்த கீழ்ப்படிதலுக்குள் பிரவேசிப்பது தான் தேவன் ඒ නිසා ඔබගේ எப்போதும் උදෑසන எதிர்பார்க்கிறார். යාඥාවල් වලදී உங்கள் காலை ஜெபங்களிலே ඔබ යාඥා කරන්න ස්වාමිනී நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே අද දවස இந்த நாள் මට කීකරුව ඉන්න ආශිර්වාද எனக்கு කරන්න. கீழ்ப்பட்டிருக்க මොකද ஆசீர்வாதம். මේක එච්චර වැදගත්. இது அந்த அளவுக்கு முக்கியம். ඔබ මොන මොන ශ්‍රේෂ්ඨයන් වල நீங்கள் எந்தெந்த நிலையில ආත්මික පැත්තෙන් ஆவின் நிறையில ආර්ථික වශයෙන් பொருளாதார பக்கத்திலும் අනිත ආශ්‍රය කරද්දී மற்றவர்களை பழகும் போது තීරණ අරගන්න විට தீர்மானங்கள் எடுக்கும் ඔබේ போது දරුවන් වෙනුවෙන් තීරණ ගන්න உங்கள் විට பிள்ளைகளுக்காக ඔබේ පවුල උදෙසා තීරණ ගන්න உங்கள் විට குடும்பத்துக்காக ඔබේ தீர்மானம், රැකියාව සම්බන්ධ තීරණ உங்கள் தொழிலை குறித்து ඔබගේ தீர்மானிக்கும் ව්‍යාපාර போது, සම්බන්ධ உங்கள் තීරණ வியாபாரத்துக்காக தீர்மானிக்கும் போது ගොඩක් සැලකිලිමත් වෙන්න ඕනේ. நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க ඒ வேண்டும். නිසා ඔයගොල්ලෝ යාඥා කරන්න ඕන හැම උදෑසනකම ஒவ்வொரு காலைதோறும் நீங்கள் சுவாமி. ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே මට කීකරු වෙන්න ආශිර්වාද. நான் கீழ்ப்பட்டிருக்க ஆசீர்வதி. කී දෙනෙක් ආමෙන් කියන්න යනවා. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? මොකද මේක එච්චර වැදගත්. ஏன் அது அந்த அளவுக்கு முக்கியம். මොකද විනිශ්චය ආරම්භ වෙන්න යන්නේ දේව ගෘහයේ ඉඳන්. ஏன் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போட போகிறது சபையிலே இருந்து. ආමෙන්. ஆமென். ඒ නිසා දෙවියන් වහන්සේ කිතුණුවාගෙන් බලාපොරොත්තු වෙනවා. ஆனால் தேவன் கிறிஸ்துவனிடம் எதிர்பார்க்கிறார் උන්වහන්සේගේ වචනයට මුළු කීකරු වීම. அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்பட்டிருக்க සමහරු வேண்டும். කොඳුරනවා, சிலர் முறுமுறுப்பார்கள், අධෛර්යයටපත් වෙනවා. ஏன் கலக்கம் පසුබට அடைவார்கள், වෙනවා. பின்மாற்றம் அடைவார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ මෙහෙම කියලා තිබ්බට මට ඕවා කරන්න බෑ කියලා தேவனுடைய හිතනවා. வார்த்தையை சொல்லியிருந்தாலும் என்னால் அது கடைபிடிக்க முடியாது சொல்லுவார்கள். දන්නවද මේ කාලේ සමහර අය ඔෆරින් එකක් දෙද්දි சில இந்த காலத்தில் சிலர் காணிக்கை கொடுக்கும் போது සමිනි මේක ගණ්ඩ දෙපාදි කියලා හිතෙනවා. என்னோட ஆண்டவரே இது வாங்கவா வேண்டாம் என்று தோன்றுகிறது. මානුෂී වශයෙන් බලද්දි ஏன் ஒரு மனதாபமாக பார்க்கும் போது ඒක නිකන් හරි අමාරුයි. அது மிக கஷ்டம். அது අවංගවම කතා කරන්න. உண்மையை சொல்லுகிறேன், ලොකු ගමකට නෙවෙයි. என்னுடைய பெருமைக்காக அல்ல, හදවත ටිකක් වැඩිපුර දැනෙනවා. என் මනසකුள்ள கொஞ்சம் அதிகமாக அதை தோன்றுகிறது. මිනිස්සෙක් ඔෆරින් එකක් දෙද්දි පාස්ටර් මේක තියාගන්න නැත්නම් මේක මේ සේවයට පාවිච්චි කරන මොකක් හරි ගෙනලා දෙද්දි காணிக்கை සභාවේ கொடுக்கும் ඔෆරින් එකක් போது, எங்கள் විඩියෝ சபையில் යාඥා கொடுக்கும் போது, කරද්දි ஜெபிக்கும் போது ඒක ටිකක් අමාරු වෙලාවක්. அது ஒரு கஷ்டமான நேரம். හැබැයි ஆனால் දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියලා තියෙන දෙයට මම කීකරු වෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தையில் எழுதியிருக்கிறது நான் கீழ்ப்படிய வேண்டும். සෙනග ஜனங்கள் දෙවියන් වහන්සේට දෙන විටයි සෙනග ආශිර්වාද ලබන්න. ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்கும் போது தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். මේකට කීකරු වෙන්න ඕනේ. இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். දැන් සති කීපයක ඉඳලා பல வாரங்களிலே இருந்து ටිකක් මේ අපහසු දැනක් ඔෆරින් වලට යාඥා කරා. என் காணிக்கை ஜெபிக்கும் போது கொஞ்சம் දැන් கஷ்டமாக අපි ඔබ இருக்கிறது. දන්නවා මේ සභාවේ අපි මුල් කාලේ ඔෆරින් ගත්තේ නැහැ. உங்களுக்கு தெரியும், இந்த சபையிலே நாங்கள் முன் காலத்திலே මුල් நாங்கள் හිටපොය காணிக்கை දන්නව வாங்கவில்லை. නේද? இருந்தவர்களுக்கு දන්නව தெரியும். නේද? මේ ඔෆරින් බොක්ස් තිබුණේ නැහැ. நாங்கள் காணிக்கை வைக்கவில்லை, வாங்கவில்லை. අර
එක සහෝදරයෙක් 15ත් ඉද්දි ஒரு சகோதரன் பாலவத்தில் இருக்கும்போது අර ප්ලාස්ටික් පොඩි වට්ටියක් වගේ තියෙන පොඩි භාජන என் பிளாஸ்டிக் பானை එයා போல் இருந்தது. එයාම සල්ලි දීලා එකක් ගෙනල්ලා அவரே பணத்தை கொண்டு ඒක வாங்கி ඒ ගෙදරක මුල්ලක තියලා அந்த வீட்டை ஒரு එයා ஓரமாக வைத்து රුපියල් 100ක් දාලා යනවා ඒකට. அவர் 100 ரூபாய் போவார் அந்த காலத்திலே. ඒ කාලේ මේ කෑම එකක් රුපියල් 40යි. அன்று මාළු කෑම එකක්. மீன் சாப்பாடு உண்டு 40 ரூபாய். ඉතින් මමයි මැතිව් පාස්ටරයි நானும் மெத்தியூ பாஸ்டரும் අර රුපියල් 100 අරගෙන ஒரு 100 ரூபாய் எடுத்து එච්චරයි තියෙන ඔෆරින් එක. அது மட்டும் ඒක අරගෙන தான் அதை எடுத்து தான் ජයසිරි බත් කඩේට ඇවිල්ලා. என் ජெயஸ்ரீ சாப்பாடு கடைக்கு வந்து බෝධිරාජා මාවතේදී තාම ඒක තියෙනවද දන්නේ නැහැ. இன்னும் ජයසිරි බත් කඩේට ඇවිල්ලා. ஜெயஸ்ரீ அந்த சாப்பாடு கடைக்கு வந்து රුපියල් 80ක මාළු කෑම දෙකක් ගන්නවා. ஏன் 80 ரூபாய்க்கு 2 மீன் சாப்பாடு எடுப்போம். ඊට පස්සේ ඉතුරු මේ රුපියල් 20ට යෝගට් දෙකක් අරගන්නවා. பிறகு 20 ரூபாய்க்கு 2 யோகட் வாங்குவோம். මේ එයා බලාත්කාරයෙන් ඕක දාලා ගියේ. அவர் பலவந்தமாக தான் அது ඒ ආපු නැති දවසට அவர் வராத நாள் අපි නිරාහාරව ඉන්නවා. நாங்கள் உபவாசத்தில் இருப்போம். දැන් මුල් කාලේ අපි ඔෆරින් ගත්තේ නැහැ සභාවේ. ஏன் அந்த முதல் காலத்தில் நாங்கள் காணிக்கை வாங்கவில்லை சபையிலே. එකතු කරේ නැහැ. அது හැබැයි சேர்க்கவில்லை. ටිකක් කල් යනකොට අපි මුල් කාලේ දේ වචනේ ගොඩක් දන්නේ නැහැ. அந்த காலத்திலே சரியாக எங்கள் வார்த்தை தெரியாது. යන්න යන්න අපි ඉගෙන ගත්තා. ஏன் මේ கற்றுக்கொண்டோம். දීමේ වටිනාකම. இந்த கொடுப்பதில் உள்ள දැන් මුල් කාලේ මම 10න් එක දුන්නෙත් නැහැ. ஏன் முதல் காலத்தில் நான் தசம்பாங்கத்து கொடுக்கவில்லை. ඒ කියන්නේ මං ඇදහිලිවන්තෙක් වගේ ඉන්නකොට 10න් එක දුන්නා. நான் விசுவாசியாக இருக்கும்போது ඉතින් මට தசம்பாங்கம் මං ජොබ් කරේ නැහැ. මං තාත්තගේ වාහනේ හොදපුවම රුපියල් 5ක් දෙනවා. ඕකෙන් அப்பாவோட வாகனத்தை கழுவினால் 10 ரூபாய் கொடுப்பார்கள். ඕකෙන් මේකේ 750ක් වෙන් කරනවා. அதுல 50% ஒதுக்குவேன். ටිකක් කල් යනකොට වාහනේ හොද රුපියල් 10ක් දුන්නා. பிறகு 10 ரூபாய் கொடுத்தார்கள். ඒකෙන් මං රුපියලක් අයින් කරනවා. பிறகு 1 ரூபாய் ஒதுக்குவேன். ඕමම මට මාස දෙකකට විතර රුපියල් 30ක් විතර මං හොයා ගන්නවා. ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் ஒரு 30 ரூபாய் ඔය කියන්නේ 10න් කොටස 30ක් විතර එකතු වෙනවා. தசம்பாங்கம் 30 ரூபாய் மட்டும் ஒதுக்கப்படும். මං ජොබ් කරේ නැහැ. நான் வேலைக்கு කොහමරි போகவில்லை. දැන් මම දේව සේවයට ආවා. நான் இப்ப ஊழியத்துக்கு வந்தேன். ඊට පස්සේ ඔෆරින් හම්බ වෙනවා මම 10න් එක වෙන් කරේ නැහැ. காணிக்கை எப்படி මම கிடைத்தது? ලබන්න සුදුසන කියලා මම තියාගෙන හිටියා. நான் அதை வாங்கத்தான் தகுதி பெற்றேன்னு சொல்லி சும்மா இருந்தேன். හැබැයි ඒ මුල් කාලෙම දෙවියන් වහන්සේ පාඩම් ඉගන්නවා. அந்த காலத்திலே தேவன் எனக்கு கற்பித்தார். ඒ 15වත් ඉන්න කාලේ அந்த பாலவத்தில் ඒ අපි இருக்கிற காலத்தில் සභාව ආරම්භක කාලේ எங்க சபை ඒ ஆரம்பித்த காலம் ගෙදරමයි අපි නතර වෙලා හිටියේ. அங்கே தான் நாங்கள் தங்கி වේන්ඩුරුවාවේ මාළු අල්ල ගන්නවා. வென்று குளத்தில் நான் மீன் ඒ பிடிப்போம். වත්තේ නිවිතිය හැදෙනවා. அங்கே நிமித்திய முளைக்கும். ඉතින් මාළුයි නිවිතිය තමයි ගොඩක් වෙලාවට අපේ කෑම. என் மீன் நிமித்திய தானே මාළු කියන්නේ මේ තෙප්පිලි නෙවෙයි අර මොනුන්ද අර මියුන් අර ඉන්නවා. ඒ පංකර නැට්ට ඔක්කොම කෑවා. වැවේ ඉන්නු කක්කුට විතරයි ගෑවේ නැත්තේ. குளத்தில் எல்லா மீன்களை தின்னோம். නම් දන්න ඒ මාළුන්ගේ. அந்த மீனுடைய பெயர் கூட தெரியாது. ඉතින් මේ ඔහොම කාලා හිටියේ. එහෙමයි නතර වෙන්නේ. அங்கே தான் தங்கி இருப்போம். ඉතින් අර අතරත් කියාකාරී හම්බෙන එක අස්සහභාවික විදිහට සල්ලි නැති වෙනවා. என்றால் ஆனா அந்த நேரத்திலே தெரியாமலே பணம் காணாமல் போகிறது. ඒක දවසක් මේ රුපියල් 400ක් උඩ සාක්කුවේ තිබුණා. ஒரு நாள் 400 400 ரூபாய் 500 ரூபாய் இருந்தது. කොහමරි සැලූන් එකේ කොණ්ඩේ කපලා செலூன்ல போய் முடி வெட்டி ඒකට සල්ලි දෙන්න බණ්ඩේ ඒක නෑනේ. என்றால் அது காசு கொடுக்கும்போது அது இருக்கவில்லை. කොහේ වැටුණාද දන්නේ නෑ. எங்கே விழுந்ததோ தெரியாது. ඒක එහෙම නැති වෙලා ගියා. அப்படியே காணாமல் போனது. ඒක දවසක් ஒரு நாள் අපි ඉස්සර නිරාහාර යාඥාවට අපි කොළඹ පල්ලියට යනවා. நாங்கள் உபதேசத்துக்கு நாங்கள் கொழும்பாலயத்துக்கு போவோம். පාහමාරට බස් එක නැග පාන්දර. காலையில 5:30 மணிக்கு பஸ் ஏறினேன். මේ AC එකක්ද මට මතක නැහැ. මොකක්ද බස් එක නැග්ගා. ஏதோ ஒரு பஸ் ஒன்று ஏறினேன். ආමර විදියට බැස්සා. ஆமரி வீதியில இறங்கி ඊට පස්සේ කියන්නේ මං උදේ සල්ලි දුන්නා. எனக்கு காலையில එයා நான் අර பணம் ටිකට් එක ලියලා දුන්නා මේ ඉතුරු සල්ලි අද්දි ගන්න කියලා. என்றால் டிக்கெட் எழுதி கொடுத்தார்கள் வரும்போது AC බස් එක. යෝක් ට්‍රැවල්ස් කියලා AC බස් එක. யோப் ඒ දවස්වල රුපියල් 40යි කොළඹ AC. ஏசிக்கு 40 ரூபாய் அந்த நாட்கள். දැන් 60ක් මට ආපහු දෙන්න ඕනේ. என் 60 ரூபாய் ටිකට් එක ලියලා සාක්කුවේ දාගත්තා. என் டிக்கெட் எழுதி சேவல் පාහමාරයිනේ නිදාගත්තා. 5:30 மணி தூங்கி விட்டேன். පෑලියකට දිහා යනකොට ඇහැරුණා. பேலியகுடி கிட்ட போகும்போது දැන් ඊට පස්සේ ආමර විදිය බැස්සා. பிறகு ஆமரி வீதியில ඊට இறங்கினேன். පස්සේ 150 බස් එක අරගත්තා. பிறகு 155 பஸ் පල්ලියට ගියා. போய்விட்டேன். දැන් දේව මේ පටන් අරගෙන என் கூட்டம் ගියපු மாறி ගමන් දන ගහලා යාඥා කරන හදනකොටම முழங்கால் பிடிச்சு ஜெபிக்கும் போது සාක්කුවේ ඇතුළේ ටිකට් එක දැක්කා. என் சேப்பில் பார்த்தா டிக்கெட் இருக்கிறது. ඉතුරු රුපියල් 60. ஏன் 60 ரூபாய் மீதி. පාඩුවේ හිටියා. அமைதியாக இருந்தேன். හවස 5 මාට විතර දේව මේ ඉවරුණා. கூட்டம் முடிஞ்ச பிறகு ඉක්මනට ආවා බස් ස්ටෑන්ඩ් එකට. என் பஸ் මං ඇහුවා AC කොහෙද? අතන AC ගන්න. அந்த ஏசி මං යොක් ට්‍රැවල්ස් තියනවද? யோப் ட்ராவல்ஸ்க்கு ආ பார்த்தேன். ඒක දෙකට ගියා කුරුණෑගලට அது ගිහලා. 2 மணிக்கு குறுநாள் போய்விட்டேன்னு சொன்னார்கள். එන බස් එක නැගලා ආවා. என் பஸ்ல පහවදා උදේ ගියා. மறுநாளும் காலையில 8ට போனேன். විතර. 8 மணி போல යොක් ට්‍රැවල්ස්. யோப் டிராவல்ஸ் පාන්දර යනවනේ ඒක. அது காலையில போய் මගේ එන්න ගියේද? அங்கே 4:00 විතර දෙනවා කිව්වා. 4:30 மணி போல வரும்னு சொன்னார்கள். ආය 4:00ට ආවා. மறுபடியும் 4:30 மணிக்கு ඇයි போனேன். රුපියල් 60 ගන්න. என்ன 60 ரூபாய் வாங்க. මේ මං කිය යොක් ට්‍රැවල්ස් ආවද? එන්න මගේ ඕනේ බස් තාම නෑ කියලා කිව්වා. சொன்ன வரவே நீ පාමාර 6 වෙනකන් හිටියා. 5 மணி 6 மணி வரைக்கும் இருந்தேன். බස් එක මගින්ම සෙනග බසලා යන්න ගිහිල්ලා. பஸ் இடையிலே ஜனங்கள் ඔබ இறக்கி දන්නවද? போய்விட்டது. සතියක් ඕක හෙව්වා.
ஒரு வாரமாக அதை රුපියල් 60 අරගන්න 60 ரூபாய் வாங்க හම්බුන්නේ නැහැ. கிடைக்கவில்லை. ටිකට් එක ඉරලා විසි කරලා දැම්මා. ஏன் இந்த டிக்கெட்டை கிழித்து வீசி விட்டேன். ඊට පස්සේ මම එක දවසක් විසිටින් යනවා මගේ පුටු සයිකලේ කුමුදුලා ගෙදර. ஒரு நாள் அந்த குமுதுடைய சகோதரி வீட்டுக்கு நான் තිත්තවැල්ලේ වැව හරහා යද්දී என் தித்தவேல குளம் යෝක් ට්‍රැවල්ස් බස් එක හොදනවා. யோப் டிராவல்ஸ் பஸ்ஸை අර கழுவுகிறார். වැව ගාව බස් හොදනවා ඒ කාලේ. அங்கே பஸ் கழுவார்கள். ෂා! ඇයි ටිකට් එක නැහැ. டிக்கெட் இல்லை. මිස්ටර් බීන්ට වුණා වගේ වැඩ වුණා. மிஸ்டர் மீனிங் நடந்தது போல் நடந்தது. පස්සේ මම ওই කාලේ පහුවෙලා මම දින 12ක නිරාහාරයකට ඇතුළු වුණා. பிறகு நான் ஒரு 12 நாட்களாக ஒரு உபவாச காலமாக இருந்தேன். මම නිකන් يعني යාඥා කරලා ප්‍රශංසා කරලා බයිබලයේ බලලා ඉතින් තවත් වෙලාව තියෙනවනේ මම වොච්මන් නී කියලා තවමත් මං ගාවේ පොත තියෙනවා. வாட்ச்மேன் ஈஸ்வரி ஒரு පරිවර්තනයක් චීන ලේඛකයෙක් ஏஞ்சல் ஷீனா எழுதின ஒருவர் ඒක සිංහල පරිවර්තනයක් සිංහල සැබෑ කිතුණු සේවකයා. ஏன் உண்மையான ඒ கிறிஸ்தவ කාලේ මට අපේ ඔය හිතවත් අයියා කෙනෙක් දුන්නා මේක බලන්න බ්‍රදර් ලස්සන පොතක් කියලා. என் ஒரு சகோதரன் கொடுத்த நல்ல ඉතින් அழகான මම නිරාහාර යාඥාවේදී ඕක බැලුවා. நான் உபவாச ஜெபத்தில் அதை பார்த்தேன். ඒක කියවන් කියව යද්දී அது வாசித்து போகும் ඒක එක දැනක තියෙනවා. அதுல ஒரு இடத்துல எழுதி இருந்தது ලෙවීවරු என் லேவியர்களும் දසෙන් එක වෙන් කරා කියලා. தசம பாகம் ஒதுக்க வேண்டும் என்று නිකන් පපුවට පිහියෙන් යනවා වගේ. என் நெஞ்சுக்கு குத்துறது போல இருந்தது. ලෙවීවරු 10න් එක වෙන් කළා මම නිකාම මේ පොඩි සේවකේ මම්ම ලොකු මිනිහෙක් වගේ ඉන්නවා 10න් එක වෙන් இந்த කරන්න. லேவியர்களே ஒதுக்கி இருக்கிறார்கள். நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், நான் ஒதுக்க හොඳ වෙලාව නිරාහාරවම හිටියේ. නැත්තම් ඒකට වෙනම නිරාහාරව ඉන්න වෙනවා. இல்லாட்டி வேற உபவாசம் இருக்க வரும். මම පසු තැවිලක දෙයියනේ මට සමාවෙන්න. நான் மனம் திரும்பி சொன்னேன், ஆண்டவரே என்னை மன்னியுங்க, මම මේ වැරද කරලා. நான் இந்த தவறை செய்தேன். හම්බෙන්නෙත් පොඩි මුදලක්. எனக்கு கிடைக்கிறதே ஒரு හැබැයි கொஞ்சம். මම ඒකෙන් 10න් එක වෙන් කරෙත් නෑ. நான் அதுல தசம பாகம் ஒதுக்கவில்லை. මම සිත දැඩියෙන් හිටියා. ඒ කියන්නේ මචර ගණන් ගත්තේ නෑ. ஏன் அது கணக்கு எடுக்கவில்லை. පූර්ණ කාලීන දේව සේවනේ. ඒ මුල්ලේ හම්බෙන දේවලත් ඔක්කොම දේව සේවයටනේ. எனக்கு கிடைக்கிறது எல்லாமே ஊழியத்துக்கு தானே. ඉතින් මම මොකද 10න් එක වෙන් කරන්නේ? நான் என் தசம பாகம் නෑ ஒதுக்க ඒ வேண்டும். නිරාහාර යාඥාව අර පොතෙන් මට දෙවියන් වහන්සේ කතා කරා. அந்த உபவாச ஜெபத்தில் தேவன் அந்த එදා புத்தகத்தோடு ඉඳලා பேசினார். அன்று முதல் 1997 97ஆம் මට ஆண்டிலே කාලේ මතක නැහැ. காலம் ஞாபகம் இல்லை. මම 10න් එක වෙන් කරා. நான் தசம பாகத்தை ஒதுக்கினேன். සමහර විට මාසෙකටම சில நேரம் மாசத்துக்கு රුපියල් 150 ஒரு 150 ரூபாய், නැත්තම් රුපියල් 90ක් 80ක් මගේ දසින් කොටස 80 ரூபாய் 90 ரூபாய் தான் தசம பாகமாக இருக்கும். මම ඒ ගිහිලා දෙන්න ගත්තා. அதை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ඒ කාලේ යද්දී அந்த காலம் போகும்போது තමයි මේ ඉඩම හම්බුනේ. அந்த நாட்கள் தான் දන්නවද? எனக்கு ඒ ක්‍රියාවට ඇතුල් වුණාට පස්සේ என் அந்த செயலுக்கு போன ඒ பிறகு ආර්ථික දොරටු ඇරෙන්න ගත්තා. அந்த வருமான கதவுகள் திறக்க ஆரம்பித்தது. ඒවා මම අත්දැකීම அதை ලැබලා நான் තියෙනවා. அனுபவம். ඒ වගේම මම දෙන කෙනෙක්. அதே போல நான் கொடுக்கிற මම ஒருவர். වැපිරීම ගැන 2008 හොඳට ඉගෙන ගත්තා. நான் 2008 நான் கொடுக்க வேண்டும் என்று 2008 2009 අවුරුදු වල 2008 වැපිරීම ඉගෙන ගත්තා. වැපුරුවා ආශිර්වාද ලැබුවා. நான் எப்படி விதைக்க வேண்டும், விதைத்தேன், ஆசீர்வாதத்தை ඒක பெற்றுக்கொண்டேன். මම දැනගෙන ඉන්නවා. அதை நான் அறிந்திருக்கிறேன். හැබැයි මේ කාලේ அதாவது இந்த காலம் මේ ඔෆරින් වලට යාඥා இந்த කරද්දී காணிக்கைக்கு ஜெபிக்கும் போது සමහර ඇවිල්ලා මිනිස්සු අද උදේත් එක්කෙනෙක් මට ඔෆරින් එකක් දුන්නා මේක පාස්ට්. இந்த காலையில கூட ஒரு காணிக்கை கொடுத்து பாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று. මම දන්නේ අපහසු එක්කෙනෙක්. எனக்கு தெரியும் ஒரு கஷ்டமான ஒருவர். දැන් මම මේ තියනවා කියලා කියනව නෙවෙයි. நான் இருக்கு என்று நான் சொல்லுகிறது அல்ல. ඒකට යාඥා ඒක ගන්නවද නැද්ද කියන මනසක් එනවා මේ කාලේ මිනිස්සු ඔෆරින් එකක් දෙද්දී. ஏனென்றால் எடுக்கவா வாங்கவா வேண்டாம் என்று மனசு தோன்றுகின்ற காலத்திலே காணிக்கை හරි கொடுக்கும் අමාරු போது තැනක් ඒක. என்ன ஒரு கஷ்டமான இடம் அது. එකක් මානසිකත්වයේ. ஒன்று மாம்ச ரீதியாக, අනිත් එක බයිබලේ. மற்றது வேத ரீதி வேதத்தில். ඕක තෙරපෙනවා. நான் அதிலே மோதிக்கொண்டிருந்தேன். දේ වචනෙට කී කර වෙනවද එහෙම නැත්නම් අනේ මේක එපා කියලා කියනවා. வார்த்தையை கீழ்ப்படிவேனா இல்லாட்டி வேண்டாம் என்று சொல்லுவேனா? නමුත් ஆனால் වචනෙට කී කරු වෙනවා. வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். මොකද දීම என்றால் கொடுப்பது ආශිර්වාදයක්. ஒரு ஆசீர்வாதம். නැත්නම් මේ බයිබලෙන් ඕක අයින් කරන්න ඕන. இல்லாவிட்டால் வேதத்தில் அது அகற்றப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ ඕක ලිව්වේ ලංකාවේ ආර්ථිකය බලලා නෙවෙයි. என் தேவன் அது எழுதிந்து இலங்கையில் உள்ள பொருளாதார දෙවියන් වහන්සේ ඕක ලිව්වේ උඹට තිබ්බහම දීපන් නැත්නම් නිකන් හිටපන් කියලාත් නෙවෙයි. தேவன் அது எழுதிந்து இருந்தா கூட இல்லாவிட்டால் பரவாயில்லை என்றால் පෞගේ දිනවල ඇහුවා අර ශාරපෙත් කාන්තාව දුන්නේ කොහොමද කියලා. நாங்கள் பார்த்தோம் சாரபத் ஸ்திரீ எப்படி கொடுத்தார்கள் என்று. මැරෙන්න என் சாக கிடைக்கிற நேரம், ඉස්සල්ලා කණ්ඩ තිබුණු රොටි என் சாக முன்பதாக ඒ இருக்கிற පිටි ටික. கொஞ்சம் ஒரு ඒ மாவு, රොටිය கொஞ்சம் மாவு, ஒரு ඒක அப்பம். කාපුවම ඊට පස්සේ කන්න දෙයක්. அது திண்டு புசித்த பிறகு අන්තිම அதுக்கு ரொட்டிය. இல்லை. கடைசி ரொட்டி අර දේවදාසයට දීලා දැම්මා. அந்த ஊழியக்காரனுக்காக ඊට கொடுத்தார்கள். පස්සේ ආයට බලාපොරොත්තු වන්න. பிறகு ஒரு எதிர்பார்ப்பு உண்டானது. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තුවක් තිබ්බා. என் தேவன் ஒரு எதிர்பார்ப்பை பிறகு வைத்தார். දීම. கொடுப்பது. අර රොටි පහයි මාළු දෙකයි. ஏன் නේ? 5 அப்பம் 2 පොඩි மீன். ළමයා ஒரு சிறு பையன் ජේසුස් වහන්සේට දුන්නා. இயேசுவுக்கு கொடுத்தார். ඒකෙන් 5000ක් කෑවා. அதுல 5000 பேர் ඒ අතේ උන්වහන්සේගේ දෑ ඇතේ ඒක ගුණණය වුණා. ஏன் அவருடைய கரத்திலே அது பெருகினது. ඒ නිසා දීම அதனால் கொடுப்பது. අද ගොඩක් අය මේකට විරුද්ධව කතා කරනවා. அநேகர் இது எதிராகத்தான் பேசுகிறார்கள். ඔය අන්තර්ජාලය බලපුවම ගොඩක් මිනිස්සු එක එක ඒවා කියලා තියෙනවා. என்றால் இன்டர்நெட்டில் நாங்கள் பார்க்கும் போது அநேகர் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். සමහරව අපටත් ඔය ලින්ක් එවනවා.
சிலர் எங்களுக்கு வந்து லிங்கை ඔය அனுப்புகிறார்கள் 10න් එක ඕෆරින් වැපිරීම ඕවා විරුද්ධයි ஏன் යන. கொடுக்கிறது காணிக்கை தசம் இதெல்லாம் எதிர்ப்பாக ඒක එක්කෙනාගේ මානසිකත්වය. அது ஒவ்வொருடைய மனநிலை මානසික තත්ත්වය ඉගැන්වීමක් කරන්න බෑ අපිට. ஏன் மனநிலை ஒரு உபதேசமாக எடுக்க முடியாது බයිබලයේ ඉගැන්වීම තමයි ඉගැන්වීම. வேதத்திலே உள்ள உபதேசம் தான் உபதேசம் ඒ නිසා ඒක ආශිර්වාදයක්. அதனால் அது ஒரு ඒ ஆசீர்வாதம் නිසා දෙවියන් වහන්සේට මම කීකරු වෙන්න ඕනේ. தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் මම කීකරු වෙන්න ඕනේ. நான் கீழ்ப்படிய ඒ வேண்டும் නිසා මම ඒකට යාඥා කරන්න ඕනේ. அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் ඒකට සෙනගට අවස්ථාවක් දෙන්න ඕනේ. அதுக்கு நான் ஜனங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க ඒක வேண்டும் සෙනග දැනුවත් කරන්න ඕනේ. அது ஜனங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும் මොකද ඔබේ හදවතින් දෙවියන්ට දෙන්නේ. என்றால் உங்கள் மனசிலே நீங்கள் தேவனுக்கு සභාවකට கொடுக்கிறீர்கள். පාලකවරයෙකුට නෙවෙයි. நீங்கள் சபை போதகருக்கு அல்ல நீங்கள் ඔබ கொடுப்பது කියන්නේ ස්වාමිනී நீங்கள் මා සතුදේ ඔබ සන්තක කරනවා. ஆண்டவரே எனக்கு சொந்தமானது உங்களுக்கு ඒක වෙන சொந்தமாக මං අහන්නේ ඒක වෙන කොහොමද කරන්නේ මිනිස්සු? அது நான் வேறு எப்படி அதை මොකද අපි செய்கிறேன் ස්වර්ගයට ගිහිලා දෙවියන්වහන්සේගේ අතේ තියලා එන්නද? என் பரலோகத்துக்கு போய் தேவனோட கையில ඒක கொடுத்து සභාවේදී තමයි ආත්මික වාතාවරණයේදී තමයි අපි අපේ හදවතින් ඒක නිදහස් කරන්න ඕනේ. சபையிலே தான் இந்த ஆவிக்குரிய காரணங்கள் வெளிப்பட வேண்டியது ඒකට අපි කීකරු වෙන්න ඕනේ. அதற்கு நாங்கள் මම கீழ்ப்படிய කිව්වේ வேண்டும் ඒකයි සමහර තැන් එනවා සමහර බයිබලේ අපිට ඉටු කරන්න ටිකක් අමාරු වගේ. அதுதான் நான் சொன்னேன் வேதத்திலே சில காரணங்கள் அது நிறைவேற்ற கஷ்டமாக தான் இருக்கு දීමදී සමහරට බස් ෆෙයාර් එක ඔබ ඒකට විතරක් අතේ මුදලා තියෙනවා ඇති. சில நேரம் நீங்க பஸ்ஸுக்கு மட்டும் தேவையான கட்டணம் கொண்டு வந்திருப்பீர்கள் නේද? එහෙම සමහර අය ඉන්න පුළුවන්. அப்படி சிலர் இருக்கலாம் නමුත් අපි දෙවියන් වහන්සේට දීම තුල ஆனால் நாங்கள் தேவனுக்கு கொடுப்பது மூலம் අපි හාස්කම් අත්දකින්න. நாங்கள் අற்புதங்களை காணுகிறோம் ආමේන්. ஆமென் හalleluya. ஹalleluya මම පීතලගයි ජීවිතේ දකිනවා. நான் பீத்தருக்கு சகோதரனுடைய வாழ்க்கையை පීතලගයි 97 ඉඳලා අපිත් එක්ක ඉන්න කෙනෙක්. அவர் 97ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு இருக்கிற ஒருவர் ඔබ සභාවේ ගොඩක් අය අඳුරනවා. சபையிலே அநேகரை அவருக்கு தெரியும் දැන් අවුරුදු 25ක් දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්නවා. அவர் 25 வருட காலம் தேவனோடு இருக்கிறார் ජොබ් එකක් නැහැ. அவருக்கு ஒரு ஜோபோ இல்லை ඔත් එක්ක කතා කරලා බලන්න දෙවියන් වහන්සේගේ සැපීම ගැන. அவரோட பேசி பாருங்கள் தேவன் அவருக்கு எப்படி கொடுக்கிறார் என்று. රජයේ සේවකයෙකුට කරගන්න බැරි දේ ඔහු කළා. ඔහු ලස්සන ගයක් හැදුවා. ஏனென்றால் அரசாங்க வேலை செய்வதற்கு செய்ய முடியாத ஒரு காரணத்தை அவர் මේ ළඟදී මම ඒ ගිය වෙලාවක වොෂ්රූම් යන්න ඕනේ කිව්වා. ගියා වාව් ලස්සන වොෂ්රූම්. வீட்டுக்கு போனேன் வாஷ்ரூம் போனேன் நல்ல ලොකු அழகா ගානක් වියදම් කරලා ලොකු කොමන්ට් අල්ලා ටයිල් කරලා වාව් பிடித்து නියමයි. அழகாக வைத்திருக்கிறார் ජොබ් එකක් නෑ. அவருக்கு ஒரு ஜாப் இல்லை ඔහු දෙනවා. அவர் கொடுக்கிறார் මේ සභාවේ ඕනම දෙයකට. இந்த சபை வேண்டிய காரணம் මොකද්ද? ඉඩමක් අරගන්නද? என் காணி வாங்கவா ඔෆරින්ද 10 එකක්ද? அசம்பாகமா ඕන වෙලා ක්‍රුසට් එකකටද? ஒரு ආරංචි රැස්වීමකට குருசி கொடுத்துக்கா දෙනවා. கொடுப்பார் ඇති විදියට. அவருக்கு முடிந்த அளவில் ඒකනේ ඇති විදියට. அவருக்கு முடிந்த அளவில் සමහර අය ලක්ෂයක් දෙයි. சில லட்சம் கொடுப்பார்கள் ඔව් රුපියල් 100ක් දෙයි. அவர் 100 ரூபாய் கொடுப்பார் අර දෙකම එකයි. ரெண்டும் ஒன்று தான். ලක්ෂ දෙන එයාට ඇති විදියට. ஏன் லட்சம் ரூபாய் அவருக்கு முடிந்த රුපියල් அளவில் 100 දුන්න මෙයාට ඇති විදියට. 100 ரூபாய் இவருக்கு முடிந்த அளவில் கொடுக்கிறார் ඒකයි ඒ ස්වාමීන් අර වැඳ බුදිය හැබැල්ලා කිව්වේ. அதுதான் ඇටි இயேசு ඔක්කොම அந்த දුන්නා. விதவை பெண்ணை பார்த்து හැබැයි சொன்னார், මසු දෙකයි දුන්නේ. என் 2 காசு தான் கொடுத்தார்கள் ඒ ස්වාමීන් කියන්නේ සියල්ලට වඩා දුන්නා. இயேசு சொன்னார் அவர் எல்லாமே ඒ கொடுத்தார்கள் දීම அது கொடுத்தது ඔහුට දොරටු අරිනවා දෙවියන් වහන්සේගේ සැපයීමට. அவர்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ඒක හදවතින් කරන්න ඕනේ. அவர் முழு மனதிலே அதை මේකට செய்கிறார். විරුද්ධව එක එක යක්ෂය ඔබේ ඔළුවට දායි. இதற்கு எதிராக பிசாசு ஒவ்வொன்றும் உங்கள் தலையிலே මේ போடுவார். කාලේ මං මට හිතන දේ මං ඔබට කීවේ. இந்த காலத்துல எனக்கு தோன்றியதை நான் சொல்லுகிறேன் ඒ ඔෆරින් එක මම ගන්නෙ කොහොමද? அந்த காணிக்கை நான் எப்படி வாங்குவேன் මේ සභාවේ සුබ සාධක අරමුදලෙන් ඒක ලබන අම්ම කෙනෙක්. இந்த சபையிலே அந்த ஒரு பணத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு தாய் අපේ ஒருவர் 2009 இருக்கிறார்கள். සුභාරංචි මෙහෙදී 2009 சுவிசை கூட்டத்திலே ඈ ඇවිල්ලා රුපියල් 5000ක් அவர்கள் வந்து ஒரு 5000 ரூபாய் මේ ක්‍රුසට් එකට දෙන්න ආවා. இந்த குருசெட்டுக்காக கொடுக்க வந்தார்கள். එයාට නැති හින්දා අපි සුබ සාධක සංගමෙනුත් මාසිකව එයාට උපකාර. அவர் இல்லாத பின்னர் எங்கள் சங்கத்தில் நாங்கள் அவர்கள் மாதத்துக்கு ஒரு கணக்கை கொடுக்கிறோம். එයා බොරු කරන කෙනෙක් නෙවෙයි. ඇත්තටම නෑ එයාට. உண்மையிலே அவர்களுக்கு இல்லை. එයා රුපියල් 5000ක් අරන් ඇවිල්ලා. 5000 ரூபாய் கொடுத்தார்கள். මං කිව්වා අම්මා මේ කොහෙන්ද ආවේ? நான் கேட்டேன் எப்படி இது உங்களுக்கு? මං එකතු කරා පාස් ටිකට. அவர் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்தேன். මං කිව්වා අමාරු වෙන්නේ ඉතින්. ඔව්. நான் சொன்னேன் கஷ்டம் தான் ඒ ඉතින් உங்களுக்கு. දෙවියන් වහන්සේ මට උදව් කරනවා இல்லை, පාස්. தேவன் எனக்கு உதவி செய்யணும். මට මේක ගණ්ඩම හිත නෑ. எனக்கு வாங்கவே மனசு இல்லை. නමුත් එයා ගෙනාවේ ஆனாலும் அவர்கள் கொண்டு வந்தது දෙවියන් වහන්සේට. தேவன். එයාගේ හදවත දෙයියන්. එයාට වෙන කොහොමද එයා දෙයියන්ට දෙන්නේ කියලා මුහුදට දාන්නද? ஏனென்றால் அவர்கள் எப்படி ඇලකට கடவுளுக்கு දාන්නද? கொடுப்பது அது கொண்டு போய் ஆற்றுக்கு கடலுக்கு போடவா? එහෙමද? அப்படியா? අර පොඩි කාලේ අපි සෙල්ලම් කරා වගේ நாங்கள் சின்ன காலத்தில் விளையாடுனது போல ඇලකට විසි කරලා දාන්නද? ஏன் ஒரு නෑ. ஓடை එයා வீசி දෙන්න ඕනේ விடவா? දෙවියන් වහන්සේගේ වැඩකට. அவர்கள் கொடுத்த එයාගේ தேவன் හදවතින්. ஒரு முழு மனதிலே මට මොනවද හිතුණා?
நான் எனக்கு என்னமோ ஒன்று தோன்றினது. නමුත් අන්තිමට මට ආව කීකරුකම තමයි මම දේ වචන උන වැඩ කරන්න ඕන. கடைசியில் எனக்கு வந்த வார்த்தை தான் நான் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். ස්වාමිනී මම මේක ගන්නවා. தேவனே நான் இதை எடுப்பேன். මම ඒකට යාඥා කරලා එයාට ආශිර්වාද කරලා அதற்கு நான் ஜெபித்து ஆசீர்வதித்து ඒක ගත්තා. அதை வாங்கினேன். ඒ ඇයි? அது ஏன்? එයා දුන්නේ දෙවියන් වහන්සේට. என் ඒ அவர்களுக்கு නිසා கொடுத்த මම தேவனுக்கு. අවසාන කරන්න සමහර තැන් එනවා. ඒ சில වගේ இடங்கள் අපි வருகிறது මානුෂීය වශයෙන් කල්පනා කරලා என்றால் நாங்கள் மன ரீதியாக நாங்கள் මේ யோசி දෙවියන් වහන්සේගේ වචනය කඩ කරනවා. தேவனுடைய வார்த்தை மீறிவிட்டு ඒක එපා. அது வேண்டாம். වචනය නම් වචනය. வார்த்தை என்றால் வார்த்தை, ඒක ඉටු කිරීම அதை நிறைவேற்றுவது අපට ලොකු ආශිර්වාදයක්. எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். හාලෙලූයා. ஹalleluya හාලෙලූයා. ஹalleluya හාලෙලූයා. ஹalleluya. ඉතින් ඒ නිසා අපි 1 සාමුවෙල් 15:22 ඒක ඕගොල්ලෝ දන්නවා. ඒක බලන්න ඕනේ. right? අපි අහලා තියෙනවා. 15 உங்களுக்கு தெரியும். நாங்கள் දවන கேட்டிருக்கிறோம். පූජාවට වඩා தகன பலியை பார்க்கிலும் දවන පූජාවට වඩා தகன பலியை பார்க்கிலும் කීකරුකම වටිනවා. கீழ்ப்படிதல் முக்கியம் என்று ඒක අපි ඔය සවුල්ගේ සහ සාමුවෙල්ගේ කතාවේදී අපි දකිනවා. நாங்கள் சாவுல் சாமியுடைய கதையில நாங்கள் பார்க்கிறோம். அது දෙවියන් වහන්සේ කියපු විදිහට කරන එක. தேவன் சொல்லுகின்ற விதம் செய்ய வேண்டும் என்று කීකරු වීම கீழ்ப்படிதல் වටින දෙයක්. மிக முக்கியமானது. අපි නැගිටලා යාඥා කරමු.